பாலா, ஹலோ அண்ணா, கேக்குதாண்ணா? ஹலோ. கேக்குது பாலா. சொல்லுங்கண்ணா. ட்ரெய்லர் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. ராயனு ஒரு வழியா. ஆமா ஆமா பார்த்தேன். நாளான்னைக்கு இன்னைக்கு ஆர்டர். 1 இயர் ஆஃப் மாவீரன் வேற. எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். சிவகார்த்திகேயன் நடிச்சதுல எனக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிச்ச படம் மாவீரன். ஆக்டிங் வைஸா படமே நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு 1 இயர் ஆயிடுச்சு வந்து. சிவகார்த்திகேயன் ஃபேன் பரணி கிட்ட கேட்கலாம் அந்த படத்தை பத்தி ஏதாவது. பாலா, சொல்லு பரணி. என் மாவீரன் பிடிச்ச படம் தான் எனக்கு வந்துட்டு. அது அந்த ஃபேண்டசி எலிமெண்ட் நான் வந்து படம் ரிலீஸ் முன்னாடி எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி இருந்துச்சு. சாட்டிஸ்ஃபை ஆயிருமா, ஆடியன்ஸுக்கு கன்வே ஆயிருமா, அந்த ஒரு டவுட்டும் இருந்துச்சு. ஆனா நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஃபைட் சீக்வன்ஸு யானிக் பென் வேற லெவல்ல இருக்கும். ஃபைட் சீக்வன்ஸ்லாம் எஸ்கேவோட அனௌன்ஸ்மெண்ட் அப்ப யோசிச்சிருந்தாங்க அனிருத் இல்லாம எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனா அனிருத் இல்லாமயே அவரு கிட்ட ஃபுல்ஃபில் பண்ணிருப்பாரு. பிஜிஎம் இருக்கட்டும், பாட்டு எல்லாமே நல்லா இருக்கும் அந்த படத்துல. அது சூப்பரா இருக்கும் எல்லாமே. ஆமா, இன்னைக்கு வேற இது சித்தார்த் பாட்டியோட கேஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் வேற வந்துச்சு. சரத்குமார், ஆமா ஆமா, தேவயானி, மீதா, 5 பேர் இறக்கிருக்காங்க. நீ சரத்குமாரோட நிறைய அப்டேட்ஸ் வந்துச்சு. நீங்க ஒரு பர்த்டேன்றதுனால கரெக்ட். ஆமா, நிறைய அப்டேட்ஸ் வந்துச்சு. சரத்குமார் 150th படம் அப்டேட்லாம் வந்தது இன்னைக்கு. என்ன படம் பாலா? டக்கு நேம் ஸ்ட்ரைக் ஆகலையே எனக்கு. ஆனா அப்டேட் வந்தது, டக்குனு நேம் ஸ்ட்ரைக் ஆகல. நான் பார்த்து சொல்றேன். மழை பிடிக்காத மனிதன் வந்து அவரோட இல்ல. ஆமா ஆமா ஆமா, நான் அதுதான் 150th ஃபிலிம் சொல்றியோன்னு நான் நினைச்சேன். தி ஸ்மைல் மேன் அப்படின்னு சொல்லிட்டு படத்து பேரு. அதுதான் 150th ஃபிலிம் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஆமா கரெக்ட். ஷாம் பிரவீன் மூவி. ஸ்பீக்கர் யாரும் வரலையா? லிசனர்ஸ்ல இருக்காங்க. ரெக்வெஸ்ட் யாரும் கொடுக்கல. ஓகே. கோட் லைஃப் ஆடு ஜீவிதம் வந்துட்டு ஜூலை 19 ஸ்ட்ரீம் ஆகுது நெட்ஃபிளிக்ஸ்ல. அதான் நீ வந்து அப்டேட். ஆமா எஸ். அந்த படம் எனக்கு தெரியல பாரு. எனக்கு ஓடிடில எப்படி ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியல. நீ தியேட்டர்ல பாத்துட்டியா பாலா? நான் தியேட்டர்லயே பாத்துட்டேன் நானு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு படம். ஸ்லோ படம் ஓகே, ஸ்லோ தான். பட் இருந்தாலுமே அது நல்லா இருந்தது. பட் அது எல்லாத்துக்கும் எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியல. இப்ப தியேட்டர்னா நீ வந்து நீ உள்ள உக்காந்துட்ட, அதிகபட்சம் ஒரு நாள் செல் நோண்ட முடியும். அதுக்கு மேல கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு, சரி இந்த சீன் கொஞ்ச நேரம் நோண்டலாம் நோண்டுவேன், அவ்வளவு. அதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது. ஆனா ஓடிடின்னு வரப்ப சரி இப்படியே இருக்கேன்னு சொல்லிட்டு ஓட்டி பாக்குறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு எவ்வளவு ஸ்லோவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா நான் படத்தை தப்பே சொல்ல மாட்டேன், ஏன்னா அது அப்படிதான் இருக்கணும் அந்த படம். அது ஆனா எல்லாத்துக்கும் பிடிக்குமான்னு எனக்கு தெரியல. இல்ல நீ எனக்கு பிடிச்சிருந்துச்சு அந்த படம். தமிழ்ல ஒரு ஆக்டர் இந்த படம் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுவாங்களான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு விக்ரம், கமல் அந்த மாதிரி ஆக்டர்ஸ் வேணா வந்து எடுப்பாங்களா இருக்கும். ஆனா அது எவ்வளவு தூரம் கமர்ஷியலா சக்சஸ் ஆகும்னு தெரியல. இந்த படம் கமர்ஷியலாவுமே வந்து கேரளால நல்லா ஓடுச்சு. புக்கிங்ஸ் எல்லாம் ஹெவி புக்கிங் போச்சு. ஆனா இங்க தமிழ்நாட்டுல வந்துட்டு அந்த அளவு ஓடிச்சானா வந்துடுறேன். ஓகேண்ணா. அதான் தமிழ்நாட்டுல ஆனா அந்த அளவு படம் ஓடலதான் ஆடு ஜீவிதம். அது முன்னாடி பட் வெளிநாட்டுல மீன்ஸ் யுஏஇல ஓடுச்சு, இங்க கேரளால ஓடுச்சு. ஆனா நீ யோசிச்சு பாரு, இதே தமிழ்நாட்டுல வந்து வேற தமிழ் படமா இது ஒரு தமிழ் ஆக்டர் நடிச்சிருந்தாங்க. ஆக்சுவலா இந்த படம் வந்து விக்ரம் தான் ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணாங்க. ஓகே. ஆனா வந்துட்டு இது கொஞ்சம் டிலே போனதுனால அது அவரால் பண்ண முடியல. ஆக்சுவலா இந்த படம் விக்ரம் பண்ண வேண்டிய படம். அவரோட பழைய இன்டர்வியூலே வந்து டைரக்டர் வந்து சொல்லியிருப்பாரு. அதுதான் படமே நிறைய ஆக்சுவலா எப்பயோ எடுக்க வேண்டிய படம் போல. இது கோவிட் டைமுக்கு முன்னாடியே எடுக்க வேண்டிய படம் நினைக்கிறேன். ஆமா, இது புக்கு வந்து கரெக்டா ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் ஆரம்பிச்சது. ஆக்சுவலா 2012 சம்திங், 2012 14 நினைக்கிறேன். ஓகே.
இன்னைக்கு நான் மைதான் ஒரு படம் பார்த்தேன், நல்லா இருந்தது. நீ முன்னாடி பார்த்திருப்பேன்னு நினைக்கிறேன். யாராவது லிசனர்ஸ்ல யாராவது பார்க்கலாம், பாருங்க. சூப்பரா இருக்கு படம். ஃபுட்பால் பேஸ் பண்ண படம். ரொம்ப செமையா இருந்துச்சு படம். படத்துல வந்து நம்ம போனி கபூர் தான் ப்ரொடியூசரு. ஹீரோ வந்து அஜய் தேவ்கனு. அமேசான் பிரைம்ல இருக்கு, தமிழ் டப்பிங்கோட இருக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். 3 hours டியூரேஷனு. பிரியாமணி எல்லாம் இருப்பாங்க. ரொம்ப ஃபுட்பால் பேஸ் பண்ணி ரியல் ஸ்டோரி. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு படம். நான் இன்னைக்கு தான் பார்த்தேன், நானே லேட்டா தான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. யாராவது லிசனர்ஸ் யாராவது ட்ரை பண்றதா இருந்தா பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். தமிழ் டப்பிங்லயோட இருக்கு, நல்லா இருக்கு. தமிழ் டப்பிங்கும் நல்லா இருக்கு. அது லாஸ்ட் ஹிந்தில 40 முன்னாடியே minutes அவுட்ஸ்டாண்டிங். அது ஹிந்தில முன்னாடியே வந்துருச்சு அமேசான் நீ பிரைம்ல. பட் பாத்துட்டியா தமிழ்ல பரணி? நான் ஹிந்திலேயே பார்த்துட்டேன். அமேசான் எனக்கு பிரைம்ல தான் ரொம்ப நானும் பார்த்தேன். ஓகே ஓகே. ஹிந்தில வந்தப்பே பார்த்துட்டேன். அது ஒரு மாசம் முன்னாடியே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு மாசமும் அதான் ஒன்றரை அதான் மாசம். அதான். இந்தியில நிறைய பேர் நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, இந்த படம் சரி ஓகே தமிழ் டப்பிங் நல்லா இருக்குன்னு சொன்னாலும் தமிழ் டப்பிங் நம்மளோட மதர் டங்ல பார்க்கணும் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி ஆளுங்களுக்கு இப்ப தமிழ் டப்பிங்கோட இருக்கு. தமிழ் டப்பிங் நல்லாவும் இருக்கு. தமிழ் டப்பிங் கேவலமா இல்லாம சூப்பரா இருக்கு. அதனால தாராளமா ட்ரை பண்ணுங்க அந்த படம். மைதான் படத்து பேரு. நான் ரிவ்யூ கூட போட்டிருந்தேன் இன்னைக்கு. பரணி என்ன யாரும் ஸ்பீக்கர் ரெக்வஸ்ட் கொடுக்கலையா? ம், ஒரு நிமிஷம் பாக்குறேன். ம், பிரகாஷ் அண்ணா காணோம். ஆமா, பிரகாஷ் மெசேஜ் பண்ண. மெசேஜ் பண்ணணும். கார்த்திக் சுப்ராஜ் அடுத்து சூர்யா வந்துட்டு இந்த விலங்கு டைரக்டர் கூட விலங்கு வெப் சீரிஸ் பண்ணோம், பிரசாந்த் அவரு கூட தான் பண்றாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் கேள்விப்பட்டோம். யாரு? அதான் இவரு விலங்கு விலங்கு வெப் யாரு சீரிஸ். கூட பண்றாரு? சூர்யா. சூர்யாவா? சூர்யா சூரி 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 பாலா சாரி அது. சூரி சூரி சாரி டங்கு பாலா ஸ்லிப் நீ போச்சு. வேற. சாரி சூரி 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 சூரியான்ட்ட சூரி. நீ கார்த்தி சுப்ராஜ் சூர்யான்னு இழுத்துட்டு வந்தப்ப எனக்கு டவுட் ஆச்சு. சாரி 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 சாரிப்பா சாரிப்பா. ஓகே. அதாவது ஸ்பீக்கர்ஸ் ரெக்வஸ்ட் கொடுங்க. அப்ரூவ் நான் அப்ரூவ் கொடுத்தா அப்ரூவ் ஆக மாட்டேங்குது. நேத்துல இருந்து இந்த ஒரு பிரச்சனை இருக்குது. ஐயோ நீ இதுலயா போஸ்ட் இருக்க? வேற. ஆ ஒரு நிமிஷம், நான் கொடுத்துட்டேன், அப்ரூவ் கொடுத்துட்டேன். ஓகே. அப்ரூவ் ஆகுதான்னு பாப்பாரு. ம், அவருக்கு பக்கா எனக்கு பக்கான்னு தெரியல. இல்லாட்டி அவர்கிட்ட அப்ரூவ் கொடுக்க சொல்றேன். பிரகாஷ் ப்ரோ வர சொல்லுவோம். பிரகாஷ் ப்ரோ மெசேஜ் பண்ணியா? பண்ணிட்டேன், பாக்கல அவரு. சரி பரணி, அது வரைக்கும் நீ ஏதாவது ஒரு படம் அண்டர் ரேட்டடா இருக்கும், இந்த படம் அதிகமா பாத்துருக்க மாட்டாங்க, அப்படி ஏதாவது படமா இருந்தா சொல்லு. அண்டர் ரேட்டடா? நீ சொல்லு பலா. Underrated. ஏதாவது இதாச்சுன்னா. நான் இப்போ ஒன்னு மைதான் சொன்னேன். அது மாதிரி இப்ப ரீசெண்டா பார்த்தாலே ஓகே எனக்கு இது பிடிச்சிருந்துச்சு, பட் அவ்வளோக்கா அதை செலிப்ரேட் பண்ணல. அது மாதிரி ஏதாவது உனக்கு தோணுச்சுன்னா சொல்லு. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் எனக்கு யாராவது டக்குனு பாத்துருப்பாங்களான்னு தெரியல. ஆனா மேபி பாத்துருக்க வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் பாப்புலரான படம் தான். காட்ஜில்லா -1 சொல்லிட்டு ஜாப்பனீஸ்ல வந்த படம். அது வந்து ஆஸ்கார் கூட வந்து பெஸ்ட் விஎஃப்எக்ஸ்க்கு வாங்குச்சு. ஆனா அது ஹெச்டி வந்துருச்சு. ஆனா இங்க எவ்வளவு தூரம் பாத்துருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். நான் வந்து ஹெச்டில தான் பார்த்தேன். ஆனா வந்து விஎஃப்எக்ஸ் எல்லாம் மிரட்டி விட்டுருப்பாங்க. நம்ம ஹாலிவுட்ல பாக்குறதுக்கும் இந்த படம் பாக்குறதுக்குமே வந்துட்டு நிறைய டிஃபரன்ஸ் இருந்துச்சு. ஸ்டோரி வைஸா இருக்கட்டும், ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. அதுதான் அந்த கதையோட இது. நார்மலா இந்த மாதிரி ஒரு கதைனா கொஞ்சம் ரியலிஸ்டிக் கம்மியா இருக்கும். பட் இது ஓரளவு ரியலிஸ்டிக்காவும் இருந்துச்சு. சீக்குவல் எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ப்ரோ, நான் அரியரன் பேசுறேன். நான் ஒரு சீரீஸ் சஜஷன் சொல்லவா?
சொல்லுங்க தாராளமா சொல்லலாம் நான் bro. இது வரைக்கும் கேட்ட ட்ராக்கர்ஸ் படி நான் இந்த சீரீஸ் நான் பாத்திருக்கேன். பட் ஆனா அது வரைக்கும் யாரும் சொன்னது இல்ல. ஆக்சுவலா சோனி லீவ்ல ஸ்ட்ரீம் ஆகிற அசூர், சாரி என்ன பிளாட்ஃபார்ம், ஜியோஸ் இது இருக்குல்ல, ஜியோ சினிமா, நான் பாத்திருக்கேன் ப்ரோ. அசூர் நல்லா இருக்கும். பாத்திருக்கீங்க. பட் சில பேர் பாத்திருப்பீங்க, பட் அதை பத்தி பெருசா பேசல. ஆனா இது வரைக்கும் வந்ததுல இந்தியாலே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வெப் சீரிஸ்னு நான் சொல்லுவேன் ப்ரோ. ஏன்னா இவ்வளவு டீடைலிங்க, இவ்வளவு ஒரு கிரைமோட இது வரைக்கும் கெஸ் பண்ணவே முடியாது. இன்னி வரைக்கும் பாலிவுட்ல, அதுவும் இந்த சீரீஸ்க்கு நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் போயிருக்கு. இப்ப மிர்சாபூரோ இல்ல பஞ்சாயத்துக்கோ அடுத்த சீசன் ப்ரெடிக்ஷன்னா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, வந்தா பாப்பாங்க. பட் இந்த சீசனுக்கு இது வரைக்குமே ரொம்ப ஈர்த்திருக்கு. உங்களுக்கு அந்த பிளாட் பாயிண்ட் தெரியும்ல ப்ரோ, பரணி ப்ரோ? தெரியும் ப்ரோ. ஒரு மித்தாலஜி மாதிரி மைத்தாலஜி பிளஸ் ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஒரு காம்போவா அந்த நானும் ஆக்சுவலா வந்துட்டு லாக்டவுன்ல தான் பார்த்தேன். எனக்கு அவ்வளோவா அக்யூரேட்டா ஞாபகம் இல்லை. ஆனா நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்த்துட்டே இருக்கோங்கிறதுனால அவ்வளோக்கா ஞாபகம் இல்லை. பட் ஒரு கோர் பிளாட் மட்டும் தான் ஞாபகம் இருக்கு எனக்கு. நல்லா இருக்கும். ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யற ஒரு இதுவும், அப்புறமா ஒரு சிபிஐல வேலை செய்யற ஒரு ஆளும், ரெண்டு பேரும் அவங்க பாஸ்ட்ல நடந்த பண்ண ஒரு இன்சிடென்ட்க்கு அதுக்கப்புறம் அவங்க எப்படி எப்படிலாம் அவங்களுடைய அனுபவிக்கிறாங்க, அந்த வில்லன் வந்து பண்ற செயலால இவங்க அனுபவிக்கிறாங்க, கர்ம வினையை பத்தி சொல்லியிருப்பாங்க. அதுலயுமே கல்கி படத்துல இது பத்தி பிரகாஷ் பூ கூட பேசினது இல்ல. அதுலயுமே கல்கி கான்செப்ட்னு ஒன்னு பேசிருப்பாங்க, சூப்பரா பேசிருப்பாங்க. கோகா விகோகான்னு கடைசியில பேசி முடிப்பாங்க. கல்கிக்கு வந்து 2 குழந்தைங்க இருக்கும், கோகா விகோகான்னு. அந்த மாதிரி பேசி முடிச்சிருப்பாங்க. பார்ட் 3க்கும் ஒரு லீடு கொடுத்திருக்காங்க. மொத்தம் 2 சீசனு. அது ஃபர்ஸ்ட் சீசனோட எண்டிங்லாம் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எப்படிடா இப்படிலாம் பண்ணலாம், அது ஸ்பாய்லர் சொல்லக்கூடாது. பட் எனக்கு ரொம்ப ஃப்ரைட்டனிங்கா இருந்தது. ஓபன் எண்டிங்கோட, அதுவும் ப்ரோட்டகனிஸ்டுக்கு இவ்வளவு வலி கொடுத்து முடிக்கிறீங்களே, அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் சீசன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ எனக்கு. ஆனா செகண்ட் எபிசோட் எனக்கு வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் ரேஞ்சுக்கு இல்லையோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆமா, இல்ல அதுல ரொம்ப ஒரு மாதிரி போட்டு அழுத்திருப்பாங்க. கரெக்ட், டக்கு டக்குன்னு ஒரு மாதிரி ரஷ் பண்ணிருப்பாங்க செகண்ட் சீசன்ல. நமக்கு சரி எப்படா வில்லன், நமக்கு எப்படி அசூர்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் நல்லா இருக்கும். அதான் சீசன் 1 பிடிச்சிருந்துச்சு. ஆமா, அந்த டைட்டில் இன்ட்ரோ கார்டு பிஜிஎம் தானே, அது நல்லா இருக்கும். அது ஒரு மாதிரி அந்த இதுல பண்ணிருப்பாங்க, செமையா இருக்கும். இப்ப கேட்டா கூட ஹாண்டிங்கா இருக்கும். இல்ல அது மைத்தாலஜி பேஸ் பண்ணி இப்படி ஒரு கிரைம் வெப் சீரிஸ், அதுவும் ரொம்ப இப்படி இவ்வளவு ப்ரூட்டலா இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சரி, இந்தி விவசாய வட்டாரத்துல அந்த கிளிப்ஸ் எல்லாம் போட்டாங்க. அந்த அந்த சின்ன பையனுக்கு நடக்கிற கான்வர்சேஷனும், அப்புறம் அந்த வில்லனுக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்கும்ல செகண்ட் சீசன்ல. நான் லீனியரா கொண்டு போயிருப்பாங்க. ஒரு எபிசோட் முடியும் போது அந்த சின்ன பையனை காட்டுவாங்க அந்த எண்ட்ல. அந்த டைட்டில் போடுறதுக்கு முன்னாடி அந்த சின்ன பையனோட கிளிப் வந்துட்டு போகும். அப்புறம் செகண்ட் சீசன்லயும் அதே மாதிரிதான் பண்ணிருப்பாங்க. அது எண்டிங்ல காட்டியிருப்பாங்க அந்த சின்ன பையனோட போர்ஷன்ஸ், அவன் எப்படி எப்படிலாம் போறான், அந்த சயின்டிஸ்ட் டேக் டவுன் பண்ணி எப்படி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கான அந்த பாத்வேவை கண்டுபிடிக்கிறான், இப்படி எல்லாம் கொண்டு போயிருப்பாங்க. தரமா இருக்கும். அதுவும் அந்த புரோட்டகனிஸ்டோட குழந்தைய எப்படிதான் கொன்னுடுவாங்க. அது ஏன்டா அந்த சின்ன குழந்தை என்னடா பண்ணிச்சு, அந்த குழந்தைய ஏன்டா இது பண்ணீங்க. அதே மாதிரி இந்த அவரு அர்ஷத் வார்சியோட பொண்டாட்டி ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே கொன்னுடுவாங்க. இதெல்லாம் ரொம்ப காட்டியிருப்பாங்க. ஏன்னா மோஸ்ட்லி இங்க இப்போ ஒரு புரோட்டகனிஸ்டோட ரிலேட்டிவோ இல்ல லவ்வரையோ அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் கொல்ல மாட்டாங்க. மேபி கிட்னாப் பண்ணுவாங்க, பட் ஹீரோ காப்பாத்திடுவாங்க. ஆனா இந்த சீரீஸ்ல அப்படி கிடையவே கிடையாது. காரணமே காட்டியிருக்க மாட்டாங்க இந்த கேரக்டருக்கும். அதுவும் அந்த எக்ஸ் லவர் இருப்பாங்க இல்லையா, அந்த நிக்கில்னு அவருடைய எக்ஸ் லவர், அவரும் வேலை செய்வாங்க. இந்த ஜவான் கூட வந்திருப்பாங்க. ஆமா ஆமா ஆமா, ஃபாரின் சீன்ல கூட இருப்பாரு ஒரு நிக்கில். அவளுடைய சிஸ்டர் வச்சு ஒரு பிளாட் பாயிண்ட் போகும். அதுவும் கொஞ்சம் நல்லா கனெக்டிவா இருக்கும். இந்த சீரிஸ் யாராவது பாக்கணும்னா பாருங்க, தமிழ் டப்பிங்கோட இருக்கு இந்த சீரிஸ். அதுவும் அச்சசலா அந்த கல்கி இன்னுமே புரியலன்னா அந்த பிரகாஷ் ப்ரோ சொன்ன மாதிரி அந்த வெப் சீரிஸ் பாருங்க. அதுலயும் கல்கி கலியல் பத்தி சூப்பரா பேசியிருப்பாங்க. அது நான் ஃபியூ எபிசோட் பார்த்திருக்கேன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் சீசன்ல. பட் ஏதோ ஒரு காரணத்தினால ஸ்டாப் பண்ணிட்டேன். பட் அவைலபிளா இருக்கு, பாக்குறேன். இல்ல நான் ஒரு 5 எபிசோட முன்ன பாத்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஃபுல்லா பாக்கல, 4 எபிசோட 5 எபிசோட பாத்திருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த சின்ன பையன் சொல்லும் போது எனக்கு கனெக்ட் ஆச்சு. பாக்குறேன் நான் கண்டிப்பா. அதுவும் அந்த ஃபர்ஸ்ட் பிளாஷ்பேக் வந்து வாரணாசியில இதுவா இருக்கும், லொகேட்டா இருக்கும்.
அதான் ப்ரோ ஒரு சென்சிட்டிவான கிட்டோடைய இதை ட்ரிகர் பண்ணா என்னென்னலாம் நடக்கும்ன்றதான் இவ்வளவுதான் இல்ல ப்ரோ. ஓகே ஓகே ஒரு சென்சிட்டிவான கிட்ட டிஸ்டர்ப் பண்ணா அவன் என்னென்னலாம் பண்ணுவான்றத ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. நானும் இல்ல, இந்த மாதிரி பாத்திருக்கேன், நல்லா தமிழ்ல இருக்கும் இந்த வெப் மாதிரி சீரிஸ். தமிழ்ல எடுக்கலாம். அரவிந்த் சாமியை வச்சு எடுக்கலாம் இந்த வெப் சீரிஸ். அதே மாதிரி நான் இன்னொரு வெப் சீரிஸ் பார்த்தேன், அதுவும் நல்லா இருக்கும். ஆனா அது சீசன் 1 தான் நல்லா இருக்கும். சாக்கர்டு கேம்ஸ்னு ஒன்னு பாத்திருக்கேன், அது நல்லா இருக்கும். ஆனா சீசன் 1 மட்டும் தான் நல்லா இருக்கும், அது சீசன் 2 நல்லா இருக்காது. ஆனா அது தமிழ்ல இல்ல, ஹிந்தியில தான் இருந்துச்சு. இப்ப மேபி தமிழ்ல என்ன விட்டாங்களா என்னன்னு தெரியல. நான் பார்க்கும்போது ஹிந்தியில தான் இருந்துச்சு. அது ஒரு நாள்ல ஏதோ அழியிற மாதிரி என்னமோ காமிப்பாங்க, சரியா ஞாபகம் இல்ல. இந்த ஒரு நாள்ல விட்டா இது ஒண்ணு பெரிய ஆபத்து ஒண்ணு வரப்போகுது, அதுல இருந்து எப்படி சைஃப் அலி கான் தான் வந்துட்டு போலீஸ் ஆபீசரா இருப்பாரு, எப்படி காப்பாத்துறாருன்ற மாதிரி காமிப்பாங்க. நல்லா இருக்கும். பிரகாஷ் ப்ரோ வந்திருக்காரு. பிரகாஷ் ப்ரோ ஹாய் ப்ரோ. நடுவில் என்ன பேசுங்க ஒண்ணுமே புரியல எனக்கு. இல்ல ஏதோ அசுரன் சீரிஸ் பத்தி சொல்லிட்டு ஒரு பேசுறீங்க மட்டும் தெரியுது. பத்தி பேசிட்டு இருந்தாங்க ஹிந்தில வந்து. அசுரா நல்லா இருக்காமா? நல்லா நல்லா அசுர் சீசன் 1 and 2. ம் அசுர் பாத்திருக்கேன், நல்லா இருக்கும். ரிவ்யூவே போட்டிருப்பானே ட்விட்டர்ல. ஓகே ஓகே. அதுவும் என்னமோ மகாபாரதத்தை பேஸ் பண்ணி ஒரு ஜெயில இருந்து ஒரு பையன் என்னமோ சொல்லுவான், எங்கெங்கயோ போவான். ஆனா நல்லா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைய இருக்கும். கரெக்ட், விறுவிறுப்பா போகும், லேக் ஆகாது. ஆனா பெருசா ப்ரோ அது அர்ஷாத் வர்சி தானே ப்ரோ நீங்க சொல்றது? அர்ஷாத் வர்சி நடிச்சிருப்பாரு, போலீஸா நடிச்சிருப்பாரு. ஃபர்ஸ்ட் அவங்க ஒய்ஃப் ஆவாங்க, அதுல இருந்து ஆரம்பிக்கும் அப்படித்தானே? ஆமா ஆமா ஆமா. ஒரு கொரியர் ஒண்ணு வரும்ல, ஃபுட்டேஜ் ஆமா அந்த கொரிய நல்லா இருக்குங்க. அது நான் 3 சீரிஸ் பார்த்தேன், விடாம பார்த்தேன், செமையா போகும் அது. நல்லா இருக்கும். நம்ம ஹிந்தி சீரீஸ்ல கொஞ்சம் குவாலிட்டியான சீரீஸ்ல 1-2 அது ஒண்ணு. லாஸ்ட் கிளைமேக்ஸ் மட்டும் இப்ப சவுண்ட் பாக்ஸ் வச்சு ஏதோ சவுண்ட் பாம் வச்சு கொண்டு போவாங்க, அது மட்டும் கொஞ்சம் இடிச்சிச்சு எனக்கு. ஆனா அவன் வந்து முடியறப்போ சொல்லுவான், இன்னும் வந்து கண்டினியூ ஆகும், இது இன்னும் களி சாவல, இன்னும் களி உயிரோட தான் இருக்கும் சொல்லிட்டு அந்த லேடி கண்டில் அதை ஒரு லேடி வச்சு கண்டினியூ பண்றவங்க கொண்டு போயிருப்பாங்க. பட் ஆனா அப்படியே முடிச்சான். இப்போ வந்துச்சா இல்லையான்னு தெரியல. அப்புறம் இன்னொன்னு இருக்கு நெட்ஃபிளிக்ஸ் 3 பாடி ப்ராப்ளம், அது பாத்துருக்கீங்களா? 3 பாடி ப்ராப்ளம் இப்போ வந்துச்சு ரீசெண்டா. 3 பாடி ப்ராப்ளம் 3 பாடி ப்ராப்ளம் பார்த்தேன்னு சொன்னேன், ஸ்பேஸ்ல ரிவ்யூ சொன்னேன். ஓகே. அப்புறம் எக்ஸ்பான்ஸ் இருக்குங்களா? எக்ஸ்பான்ஸ் வந்து அமேசான் 2 வருஷம் முன்னாடி வந்துச்சு. அது பார்க்கல, அது பார்த்ததுல அது வந்து நல்ல சயின்ஸ் ஃபிக்ஷன். 3 பாடி ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சுதா ப்ரோ? புரிஞ்சுதுங்க, அது ஒண்ணுமே இல்லைங்க, ஒண்ணுமே இல்ல அதுல. சிம்பிள் தாங்க, அது புரியறதுக்கு ஒண்ணும் இல்ல அதுல. நான் வந்து ஃபர்ஸ்ட் 2 எபிசோடு பார்த்தேன், எனக்கு பிடிச்சது இல்லைன்னா சொல்ல. ஆனா வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து சைனீஸ் நாவல் தான், ஜாப்பனீஸ் நாவல் பேஸ் பண்ணி தான். சைனீஸ் தான். அதனால வந்து ஆனா ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். இல்லங்க, அதுல வந்து செகண்ட் பார்ட் வந்து இப்ப டார்க் ஃபாரஸ்ட் ஹைபோதீசிஸ்னு ஒண்ணு இருக்கு. டார்க் ஃபாரஸ்ட்ங்கிறது நிஜமாவே வந்து இப்ப அஸ்ட்ராலஜில இருக்கிற ஒரு ப்ராப்ளம் அது. அதாவது இந்த உலகம் தனியா இருந்தா எப்படி, இந்த உலகம் தனியா இருந்தா மத்த சிவிலைசேஷன் இருக்கு அப்படி இருந்தா என்ன சினாரியோன்றது அந்த புக்கு. அது வந்து கூகுள் பண்ணி பாருங்க உங்களுக்கு தெரியும். அதை பேஸ் பண்ணி தான் கதை சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். ஓகே ஓகே. நான் 2 எபிசோட் பாத்திருக்கேன். புரியறதுக்கு ஒண்ணு இல்லைங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அது வந்து பாத்தீங்கன்னா ப்ராக்சிமா சென்ட்ரால இருந்து வர மாதிரி கொண்டு இருப்பாங்க. வந்து பாத்தீங்கன்னா ப்ராக்சிமா சென்ட்ரால இருந்து இங்க வர்றதுக்கு 4.2 லைட் இயர்ஸ். ஆக்சுவலி கரண்ட் டெக்னாலஜி படிக்கே வந்து எப்படின்னா சிவிலைசேஷன் அங்க நீங்க வர்றதுக்கு 100 வருஷம் ஆகும். அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து எப்படின்னா 100 × 4 போனா 400 வருஷம் ஆகும். அந்த வந்து 400 வருஷத்துக்குள்ள வந்து எப்படின்னா ஸோ வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாறும் அதுக்குள்ள. அப்படின்னா வந்து ஸோ வந்து இப்போ நம்மளோட வந்து நிறைய இப்போ டெக்னாலஜி எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள வந்து அது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணும் இல்லை வந்து ஸோ இங்கே வந்து பார்ட்டிகல் பிசிக்ஸ் நிறைய வந்து இப்போ மாறும் வளரும். ஸோ 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 அதெல்லாம் பொறுத்து தான் அந்த கதை மாறும். அது நல்லா இருக்கும். ஆனா வந்து ரொம்ப சிம்பிளா சொன்னா 3 பாடி ப்ராப்ளம் வந்து 8 எபிசோட்ஸ், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மணி நேரம் இருக்கும். சயின்ஸ் வந்து அதுல பிசிக்ஸ் பத்தி அதிகமா பேசுற சீரிஸ் இது. அதாவது அதோட ஏலியனு ஏஐ ரொம்ப வித்தியாசமான கேம்ஸ்ன்னு புரியறதுக்கே டைம் எடுத்துக்கூடிய கொஞ்சம் சீரிஸ் தான். ஆனா பெரும்பாலும் நம்ம பாத்துறாத ஒரு விஎஃப்எக்ஸ் குவாலிட்டி சீரிஸ்ல இருக்கும். அந்த அளவுக்கு அதுல 5th எபிசோட ஏதோ ஒரு எபிசோட் ஷிப் அப்படியே கட் பண்ணுவாங்க. ஷிப் கட் ஆகுது. ஆமா, மொரட்டு கட்டு. அதே மாதிரி இன்னொரு சீன் ஒண்ணு இருக்கும். மகாபாரதத்துல வர ஒரு விஸ்வரூப காட்சி ஒண்ணு இருக்கும் தெரியுங்களா? கிருஷ்ணர் வந்து ஒரு விஸ்வரூப அவதாரம் எடுப்பார். அது பாத்தீங்கன்னா உலகமே எங்கெங்கெல்லாம் போயிட்டு வருது அப்படி ஒரு பிரமிப்பை காமிப்பாங்க. அது மாதிரி சோஃபான் எக்ஸ்பிளைன் ஒண்ணு இருக்கும். சோஃபான் எக்ஸ்பிளைன் செம்ம மிரட்டலா இருக்கும். அந்த சீன் வந்து
நீங்க மகாபாரத விஸ்வரூப காட்சிக்கு ஈக்குவலான ஒரு சீன். அப்படியே கீழே இருந்து போய் கடைசி அவங்க பின்னாடியே வந்து அந்த கேம் வந்து நிக்கும். நல்ல சீன். அந்த போட் கட் பண்ற சீன், அந்த ஷிப் கட் பண்ற சீனும் சரி, நானோ ஃபைபர் சீன் இருக்குல்ல, நானோ ஃபைபர் சீன், கேம் சீன்ஸ், அந்த லெவல் 2 லெவல் 3 ஒவ்வொன்னு போவோம். லெவல் 2 and 3 வந்து மிரட்டல் சீன்ஸ் அதெல்லாம் நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த வில் டவுனிங் கேரக்டர் ஒரு கேரக்டர் கொடுத்திருப்பாங்கல்ல, தாமஸ் வேட வில் டவுனிங். அந்த கேரக்டர்லாம் பாத்தீங்கன்னா வில் டவுனிங் வந்து மூளையெல்லாம் எங்கேயோ டிராவல் பண்ற 430 வருஷமா டிராவல் பண்ற மாதிரி நல்லா இருக்கு. என்ன ஒண்ணு அந்த சீரிஸ், இப்ப இந்த சீரிஸ் செகண்ட் சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா ரினியூ பண்ணிருக்காங்க ஆக்சுவலி நெட்ஃபிளிக்ஸ்ல. ஆனா எப்ப ஷூட்டிங் போக போறாங்கன்னு தெரியல. ரினியூ பண்ணிருக்காங்க. அதான் நான் நெகட்டிவ்னு சொல்ல வந்தது அதுதான். ஏன்னா வந்து ஒரு ஃபைனல் டச் வந்து ஒரு ஃபினிஷிங் டச் இருக்கு அது படத்துல. இந்த சீரிஸ்ல சீசன் 1 முடியும் போது 3 புக் இல்ல, இந்த 3 புக் அதனால ரொம்ப செலவாகும் எடுக்கணும்னா. அது ஒரு பிரச்சனை. ஆனா இதுவே ஒரு வெப் சீரிஸ்க்கு நல்ல மொரட்டல் குவாலிட்டி. அந்த கொரியன் ஆக்டர் மாதிரி ஒருத்தர் இருப்பார்ல, அவர் பேர் இந்த படத்துல சீரிஸ் மறந்து போச்சு, போலீஸா இருப்பார்ல, அவரு ஆக்டிங் அந்த சீன், அவரோட சீன்லாம் நல்ல காமெடி பயங்கரமா இருக்கும். அப்புறம் எல்சா கோன்சாலஸ் சூப்பரா இருப்பாங்க. எல்சா கோன்சாலஸ் ஆமா ஆமா லேடி ஹீரோயின், பிசிக்ஸ் தெரிஞ்ச நானோ ஃபைபர் கிரியேட் பண்றவங்க தானே அவங்கதான். அவங்க எல்சா கோன்சாலஸ் அந்த அவங்க பேர்ல நமக்கு தெரியல. பாத்தீங்களாங்க இன்னொன்னு நெட்ஃபிளிக்ஸ் ஒன்னு வந்து மார்க்கென் ஒன்னு வந்து மார்க்கென், அது பாத்தீங்களா? ஆர்கேன் அது வந்து அனிமேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது செகண்ட் சீசன் வந்து நவம்பர் வரப்போகுது. செகண்ட் சீசன் ஆமா செகண்ட் சீசன் இந்த டிசம்பர் என்னமோ சொன்னாங்க. நல்லா இருக்கும் அது. அப்புறம் பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க பிரதர். ப்ரோ என்ன பிரேக் ஈவன் பண்றதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கா இந்தியன் 2? இந்தியன் 2 பொறுத்தவரைக்கும் பிரேக் ஈவன் இல்ல, பிரேக் ஈவன் லாஸ் ப்ராஃபிட்ங்கிற கான்செப்டே கிடையாது. ஏன்னா லைக்கா தான் எல்லா ஏரியாலையும் ஓன் ரிலீஸ், அவங்களுக்கு எல்லாமே லாபம் தான். படம் வந்து அவங்களுக்கு எவ்வளவு வசூல் ஆகுதோ அவங்க பட்ஜெட் எடுத்தது பக்கம் மீதி வரது பூரா லாபம் தான். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியன் 2 வந்து அவங்களுக்கு டோட்டலா கவர் ஆயிரும். ஏன்னா டிஜிட்டல் சேட்டலைட் அதுலயே அவங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வந்திருக்கும். அது போக இப்போ தியேட்டரிக்கல் ஓப்பனிங் 3 நாளுங்கிறது ஒரு பெரிய கலெக்ஷன் வரும். இதை தாண்டி இந்த தியேட்டரிக்கல் பிளஸ் சேட்டலைட் பிளஸ் டிஜிட்டல் தாண்டி வரது கூட பார்ட் 3 வரது கூட முழுக்க அவங்களுக்கு போனஸ் தான். அதனால இது வந்து ப்ராஃபிட் பிரேக் ஈவன் கணக்கே கிடையாது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். எல்லா ஏரியாவுமே அவங்க ஓன் ரிலீஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பேசிஸ்ல கொடுத்துருக்காங்க. பிரகாஷ் ப்ரோ, இந்தியன் 3 ஸ்டோரி எப்படி ப்ரோ இருக்கும்? ஏதாவது ப்ரெடிக்ஷன்? எல்லா கிளிப்ஸ் பார்த்தே தெரிஞ்சிருப்பாங்க. யாராவது கதை சொல்லுவாங்க, பாப்போம். ஸ்பீக்கர்ல உள்ளவங்க கதை சொல்லி கேட்போம். இந்தியன் 3 கெஸ்ஸிங்னு சொல்லி போட்டு விட்டோம். இல்ல எனக்கு தெரியல, இது ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ஸ் எவ்வளவு இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கோ அத பேசி தான் கதை நல்லா இருக்கும். இப்போ வந்து இந்தியன் 2 வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப மிக்ஸ்ட் ரிவ்யூஸ், கொஞ்சம் நெகட்டிவ் ரிவ்யூஸா வந்துச்சு. ஸோ வந்து இந்தியன் 2 புக்கிங்ஸ் எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. இந்தியன் 3 வரும்போது இந்த அளவு புக்கிங் இருக்குமா இல்ல ரிவ்யூ? இல்ல ஒன்னே ஒன்னு சொல்லணும். என்னன்னா வந்து இந்தியன் 2 ஆரம்பிக்கும் போது இந்த படம் ஏன் ஆரம்பிக்கிறாங்க, இதெல்லாம் ஓட சங்கர் கூட இதுல அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் வந்துச்சு. அப்புறம் படம் டிராப் ஆன செய்தி, இந்த படங்கள் எடுத்தாலும் வரப்போறது இல்லை, வந்தாலும் ஓட போறது இல்லை. நாங்க அப்புறம் புக்கிங் 10 நாளைக்கு முன்னாடி கூட ட்ரெயிலரும் சரி இல்ல ஒன்னும் இல்ல, ஹைப் இல்ல, அதனால வரட்டும் பாத்துக்கலாம். ஆனா புக்கிங் நல்லா தான் இருந்துச்சு கடைசி கட்டத்துல. அதாவது ஒரு ரிலீஸுக்கு முதல் நாள் எப்பவுமே கடைசி கட்ட ப்ரொமோஷன், கடைசி கட்ட ஒரு ஆர்வமும், கடைசி கட்ட ஒரு ஹைப் தான் படத்துக்கு புக்கிங்ஸ் எல்லாத்துக்கும் காரணம். அதனால இந்தியன் 3 வர சமயத்துல அவங்க ஏதோ பாசிட்டிவான ட்ரெய்லர் கட்டோ இல்ல வித்தியாசமான விஷுவல்ஸோ அந்த நேரத்துல எப்படி இருக்கோ அதுதான் கணக்கு நமக்கு. அது இல்லாம கேம் சேஞ்சர் நல்லா ஓடிச்சு வச்சுங்க. அடுத்தது இந்தியன் 3 வருதுன்னு வச்சுங்க. இந்தியன் 3 அதுக்கு நடுவில் கமலோட டக்லைஃப் வந்து டக்லைஃப் நல்லா ஓடுது அப்படின்னா இந்தியன் 3 அந்த ஒரு இந்தியன் 2 மறக்க வச்சுட்டு இந்தியன் 3 வர ஃப்ரெஷ்ஷா ட்ரெய்லர் வரும்போது நமக்கு அந்த கான்செப்ட் உள்ள போயிடும். இந்தியன் 2 உங்களுக்கு ஏதாவது பண்டிகை வந்தாலும் நல்லா இருந்திருக்கும்ல. பண்டிகைல எல்லாம் அப்படி எல்லாம் நமக்கு காலையில் கிடையாது. நல்ல படமா இருந்தா எந்த டைம்ல வரும். இன்னொன்னு என்னன்னா வந்து இந்தியன் 3 இந்தியன் 2 ரெண்டையும் ஒரே படமா மெர்ஜ் பண்ணி கரெக்டா ஸ்கிரிப்பிங்கா இருந்து டைமிங் பேக் பக்காவா இருந்தா படம் இன்னும் இப்பயே நல்லா ஓடி இருக்கும். அந்த இந்தியன் 3 அந்த பிளாஷ்பேக் போர்ஸ் எல்லாம் முன்னாடியே வச்சிருந்தா ஒரே படமா இருந்தா கூட ஒரு கனெக்டிவிட்டி இருந்திருக்கும். இனிமேல் ரிலீஸ் பண்ணிட்டாங்களே, நமக்கு ஆகஸ்ட் 15 தங்கலாம் ரிலீஸ் ஆகணுமே. இவங்க அங்க தள்ளி போயிருந்தாலும் என்ன தள்ளி போயிட்டே இருக்கும் படம், ஒவ்வொரு படமா. அதனால ஓடுனது ஓட்டம் வந்துச்சு, பாத்துக்கலாம். பிரகாஷ் ப்ரோ, நேத்து தான் கொரியன் சீரிஸ் எதுவுமே சொல்லல, இன்னைக்கு சொல்லிருங்க. சொல்லிடுறோம். நேத்து எங்க பேசுற டைம் இருந்துச்சு, ஓடிக்கிட்டே இருக்கு. வணக்கம் பிரகாஷ் ப்ரோ. வணக்கம், சொல்லுங்க பிரதர். எங்க இவ்வளவு நேரம் ஆளை காணாம இப்பதான் வரீங்களா? ஒரு சின்ன ஒரு வேலை இருந்துச்சு, அப்படியே முடிச்சுட்டு வந்தேன். ப்ரோ என்ன சென்னை வரீங்களா எங்களை பாக்க? பாப்போம் ப்ரோ. நைட்டுக்குள்ள இப்ப ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வேற, இன்னைக்கு பஸ் கிடைக்குதான்னு தெரியல. எல்லாம் முரட்டு 2 வகையில விசாரிச்சேன். 2 டிராவல்ஸ்ல எல்லாமே புக்குன்னு வந்துருச்சு. நமக்கு தெரிஞ்ச டிராவல்ஸ் 2ம். ட்ரெயின்ல இனிமேல் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு எல்லாமே சென்னைக்கு நோக்கி தான் திரும்புவாங்க. தமிழ்நாட்டுல இருந்து ஒட்டு மொத்தமா எல்லா ஊர்லயும் சென்னை நோக்கி தான் இன்னைக்கு டிராவல் பண்ணுவாங்க.
அப்ப ட்ரெயினுக்கு வந்து வித்தவுட்ல வர்றது கஷ்டம். அதாவது எப்படி புக்கிங் பண்ணாம அன்ரிசர்வ் வர்றது கஷ்டம். பஸ்ல 8 மணி நேரம் 9 மணி நேரம் வரணும். எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுக்கு பாப்போம். பஸ்ல 6 மணி நேரம் தானே திருச்சி to நான் சென்னை? பிரகாஷ் நான் 8 வாங்கினா மணி நேரங்க. 8 மணி நேரங்க. ஏய் பாலா, நீ நான் இல்ல சொல்லுங்க. இல்ல 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 நான் இல்ல 6 மணி நேரம் நான் ரெகுலரா நான் போற ஆளு. 6 மணி நேரம் அதுவும் அவ்வளவுதான் காலையில bro. நான் சொல்றேன் 6:45 ஒரு பஸ் இருக்கு. ஒரு இந்த பஸ் தான், ஏசி பஸ் தான். கரெக்டா திருச்சியில இருந்து 6:45 ஜங்ஷன்ல இருந்து கிளம்புவோம். அந்த பஸ்ல ஏறினீங்கன்னா கரெக்டா 6 மணி ப்ரோ நேரத்துல விட்டுருவாங்க. நீங்க சென்னைக்கு போன வந்தீங்கன்னா டைம் அதுதான் வந்தேன். என்ன ஒரு விஷயம்னா, சென்னைக்கு வந்தீங்கன்னா உங்க ஃபேன்ஸ் எல்லாம் வந்து உங்களை பார்க்க வருவாங்க பிரகாஷ் ப்ரோ. அதுக்கு ஒரு நேரம் ஒதுக்கணும். இல்ல இது எப்படி இருக்குன்னா, இந்தியன் தாத்தா வா வா வான்னு கூப்பிட்டுட்டு அப்புறம் கோ பேக் இந்தியன் சொல்லி அடிச்ச மாதிரி எல்லாம் போட்டு டார்கெட் பண்ணி தோத்துற மாதிரியே பிளான். அங்கதான் ஓடு மைண்ட் ஃபுல்லா. அங்கதான் ஆடு, இந்த மனுஷன், இந்த மாலை எல்லாம் மேட்ச் ஆகுது. இல்ல இருக்கிறத சொல்றேன். நீங்க நம்பலன்னா எத்தனை பேர் ஸ்மைலி போடுறாங்க மட்டும் பாருங்க. இப்போ எல்லாமே சிரிப்பு ஸ்மைலி தானே போடுறாங்க. அதுலயே தெரிஞ்சு போச்சு. இல்ல பிரகாஷ் ப்ரோ போயிட்டாங்க. இதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே, ஒரு மாதிரி ஃபன்னா இருக்கும். சரி வரேன் விடுங்க, கன்ஃபார்மா வரேன். இப்ப இவர்கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். வரேன். அவர் இன்னொருத்தர் நம்ம ஆள் மெசேஜ் வரல, என்ன ரிப்ளை வரல. அதுக்காக வெயிட்டிங். அவர் என்ன சொல்றாருன்னு தெரிஞ்சுட்டு ஒருவேளை வரலான்னு ஒரு ஐடியா, வேற ஒன்றும் இல்லை. சரி பாலா, உங்களோட ஹிட் லிஸ்டோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவீங்களா? நிறைய பேர் உங்களோட ரசிகர்கள் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவர் பாலா ப்ரோ ரிவ்யூ சொன்னாதான் கரெக்டா சொல்லிட்டான். ஆல்ரெடி 3.25 கொடுத்தோம். ஸ்பேஸ்ல ரிவ்யூ சொல்லணுமா? 3 தான் கொடுத்துருந்தோம். ஸ்பேஸ்ல ரிவ்யூ சொல்லணுமா? பாலா சொன்னா நல்லா இருக்கும். நீங்களா என்னத்த ரிவ்யூ சொல்றீங்க? ஆமா, என்கிட்ட கூட 2 பேர் கேட்டிருந்தாங்க. அதனாலதான் நானும் சொல்றேன். அதான் பாலா ரிவ்யூ சொல்லுங்க. ஹிட் லிஸ்ட் கிளைமேக்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இல்ல படமாவே சொல்லுவான் பாலா மொத்தமா எப்படி இருக்கணும். ஆமா, ஃபுல் கதை சொல்லி. ஏன்னா படம் பார்க்காதவங்க இங்க நிறைய பேர் இருப்பாங்க. இந்த படத்தை நிறைய பேர் பார்க்க போறதும் கிடையாது. அதனால பாலா சொல்லுவோம் அப்படி. பாலா ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணிட்டு எங்கேயோ போயிட்டான் போல. அவ்வளவுதான் அப்படி போல இருக்கு. பாலா இப்ப நீ ஆஃப் பண்ணி பேசலன்னா அவ்வளவுதான் பாலா. சரி ரைட்டு, புதுசா ஸ்பீக்கர் வந்தவங்களும் சொல்லுங்க, ஏதாவது கேட்போம். அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். ஹலோ பிரகாஷ் ப்ரோ, சொல்லுங்க பிரதர். அந்தகன் ட்ரெய்லர் எப்படி ப்ரோ இருக்கு? நல்லா இருக்கு, உண்மையாவே நல்லா இருக்கு. ஒரு ட்ரைலர் கட் வந்து நல்லா இருக்கு. ஏன்னா இத்தனை வருஷம் பழைய படம் மாதிரி தெரியல. உண்மையாவே படம் எடுத்துருக்காங்க போல இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு ட்ரைலர் கட்டு. ஏன்னா எல்லாரும் அதுல ஒருத்தர் ட்ரைலர் கோட் பண்ணி ஒன்னு சொன்னாரு. அந்த கமெண்ட் தான் எனக்கு ஷாக்கிங்கான கமெண்ட். என்னையா அந்தாதுன் படத்தை ரீமேக் பண்ணி வச்சிருக்கீங்க, அப்படியே காப்பி அடிச்சு வச்சிருக்கீங்க. அடப்பாவிகளா, அந்தாதுன் ரீமேக்னு கண்டுபிடிக்கிறே இவ்வளவு நாள் ஆயிடுச்சான்னு கேட்ட மாதிரி ஆயிடுச்சு. அது ஒண்ணுதான் ஷாக்கிங். மற்றபடி ட்ரைலர் கட்டு நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் அப்பப்ப நான் பேசுறது கேக்குதான்னு யாராவது சொல்லிருங்க, டவுட்டா இருக்கு. கேக்குதுண்ணா. ஆமா பாலா இருக்கியா? இல்ல அவன் போன் வச்சுட்டு எங்கேயோ சரி, இல்ல ஸ்பீக்கர் விட்டு எடுத்துடலாம், அப்புறமா வரட்டும். அப்பதான் திரும்பி வந்தாதான் கேட்கும்னு நினைக்கிறேன். மஞ்சுமல் பாய்ஸ் டைரக்டரோட அடுத்த படம் வந்து சூப்பர் குட் பிலிம்ஸ் பேனர்ல பண்ண போறதா ஒரு நியூஸ் வந்திருக்குது. இன்னொன்னு, சூப்பர் குட் பிலிம்ஸ் பேனர்ல ஏற்கனவே ஒரு படம் ஒன்று அனௌன்ஸ் பண்ணாங்களா, மாரிசன் சொல்லி ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல, அது என்னாச்சு? பகத் பாசில் வச்சு ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அப்டேட்டே இல்ல. அந்த படம் அப்டேட் இல்ல. அதுக்கப்புறம் திரும்ப பகத் பாசில் வடிவேல் வச்சு ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுவும் அப்டேட் இல்ல. சூப்பர் குட் பிலிம்ஸ் அவங்க மலையாளத்தை சும்மா அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்களே தவிர எடுக்க மாட்டாங்களே. இல்ல இப்போ வந்து சரி, இது பரணி பிரதர் செப்டம்பர் 12 என்ன பரோஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னைக்கு நிறைய ட்வீட் பார்த்தேன், ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் மாதிரி ட்வீட் பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து இப்ப வந்து ஐயோ இருங்களேன் ஒரு நிமிஷம். இல்ல ஏஆர்எம் பசுகா வந்து இதா இருக்கு. மம்முட்டி படம் பசுகா வந்துட்டு அதுவும் வந்து ஓணம் வருதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி அஜெண்டா 2ஆம் மோஷனம் டொவினோ தாமஸ் படம் அதுவும் ஓணம்னு சொல்லிட்டு எப்பயோ சொல்லிட்டாங்க. நீங்க சொல்லிட்டாங்க. இப்ப எது வரும் கன்ஃபார்மா? எது வரும் இப்போ? 4 ஏஆர்எம் பசுகா பரோஸ் கொண்டா, இன்னொரு படம் ஒண்ணு கொண்டாலா. இந்த 4 தான் கன்ஃபார்ம் ஆகும் ஓணம்க்கு. 4ல 1 2 தானே வர வாய்ப்புகள். 4மே வந்துருமா? 4ல எனக்கு தெரிஞ்சு 2 இல்ல 3 வரும். ஆல்மோஸ்ட் ஏன் அடிக்கடி பரோஸ் வந்து ரிலீஸ் டேட் தள்ளி போற மாதிரியே இருக்கு. பரோஸ் என்ன இந்த வாட்டி தள்ளி போயிருமே, கரெக்டா வந்துருமா தெரியல. இப்போ அவங்க முன்னாடில இருந்து ஆனா வந்து ஓணம் தான் சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஏப்ரல் விஷுக்கு வர மாதிரி இருந்துச்சுன்னாங்க. அதுக்கப்புறம் ஓணம்னாங்க. எனக்கு தெரிஞ்சு ஓணம் மோஸ்ட்லி வந்துரும். ஏன்னா அது அவ்வளவு டிலே பண்ண மாட்டாங்க. அது பாப்போம். மோகன்லால் சமீபமா மம்முட்டி பயங்கரமா ஹிட் கொடுத்துட்டு இருக்காரு. மோகன்லால் கொஞ்சம் இடையா ஃபிளாப் ஆயிட்டு இருக்கு. 2 பேர் படமே பசுகா மம்முட்டி படம் தானே? ஆமா ஆமா ஆமா. இப்ப மம்முட்டி மோகன்லால் கிளாஸ் இதுல
இப்ப இல்ல இப்பயாச்சும் மோகன்லால் என்ன வந்து பாக்கணும். சூப்பரா இருக்கும் தியேட்டரே செலிப்ரேஷன். இல்ல அதுக்குதான் பாக்குறேன். நானும் ரொம்ப ஆவலா இருக்கேன். ஏன்னா இதெல்லாம் பெரிய கிளாஸ் இருந்தா நல்லா இருக்கும், பாப்போம். ஆமா, அதுக்கும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கோட் வேற வரும், சூப்பரா இருக்கும். செப்டம்பர். ஆமா இல்ல, செப்டம்பர் 5 கோட்டு, செப்டம்பர் 12 பசூகா, பரோஸ், செப்டம்பர் 7 துல்கர் சல்மான் மூவி ஒன்னு வருதுல. ஆமா செப்டம்பர் 7. ஐயோ அது லக்கி பாஸ்கர் நல்லா இருந்துச்சுங்க டீசர். லக்கி பாஸ்கர் டீசர் நல்லா இருந்துச்சு, சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் கான்செப்டா இருந்துச்சு. பாலா இவனால ஸ்பீக்கர் ஒன் சரிங்க, ஸ்விக்கில ஆர்டர் போட்டிருந்தேன், வந்துருச்சு. இப்ப அப்படியே நெட்டு கட் ஆயிரும், போன் எடுத்துட்டு போனா, அதனால அப்படியே வெஸ்ட் போயிட்டேன் நானு. மியூட்ட போட்டு இப்ப சொல்லு. நான் அதான் 6:30 மணிக்கு பஸ் இருக்குண்ணா. அது இல்ல பாலா, பஸ் அது இல்ல. இட்லிஸ்ட் படத்தோட கதை வந்துட்டு காலையில 6 மணிக்கு நீங்க சொல்லுங்க ப்ரோ. ஐயோ இல்ல அன்னைக்கு காலையில 6 மணிக்கு இருக்குங்கிற மாதிரி திரும்ப 6:30 மணிக்கு பஸ் இருக்குங்கிறாரு. நான் கேட்க அது இல்ல. நிறைய பேர் உங்க ரசிகர்கள் வந்து ஹிட்லிஸ்ட் படத்தை பாலா கதை சொல்லி கேட்கணும். பாலா அந்த ஹிட்லிஸ்ட் எப்படி எடுத்துக்கிட்டாரு, நல்லா இருந்துச்சா அப்படிங்கறது பாலா வாயில சொல்லுங்கிறாங்க. ரிவ்யூ சொல்றாங்க, நீங்க சொல்லணுமா? வெறும் ட்விஸ்ட் மட்டும் சொன்னா எப்படின்னா புரியும்? முழு கதை அததான் முழு கதை சொல்லுவீங்களா? முழு கதை சொல்லுங்க, படம் எப்படி இருந்துச்சு, முழு கதை சொல்லுங்க. முழு கதை சொல்றேன். ஸ்பாயிலர் அலர்ட். ஸ்பாயிலர் அலர்ட் இல்லாம சொல்லு பாலா. ஸ்பாயிலர் அலர்ட் இல்லாம அந்த அந்த அப்படி ஒரு கிளைமேக்ஸ் ஸ்பாயிலர் அலர்ட் எல்லாம் எப்படி சொல்ல முடியும் நானு? அதுதான் நீ சொல்லணும் பாலா, அப்படி சொல்லு. ரிவ்யூ தானே கேக்குறாங்க, சொல்லு. ஸ்பாயிலர் அலர்ட் இல்லாம சொல்லு. படம் பாக்காதவங்க 2-3 பேர் இருப்பாங்கல்ல. ஹீரோ வந்துட்டு விக்ரமன் பையன் தான் ஹீரோ படத்துல. அவருக்கு வந்துட்டு அவங்க அம்மா இருக்காங்க, அவங்க தங்கச்சி இருக்காங்க. அவர் வந்துட்டு ஒரு நார்மலான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காரு. திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு ஒரு கால் வருது, என்னன்னா அம்மாவையும் தங்கச்சியும் கடத்திட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு கால் வருது. இது என்ன பண்றதுன்னு தெரியாம வந்துட்டு சரத்குமாரோட அவங்க ஒய்ஃப் வந்து இவங்க ஃப்ரெண்டு. ஸோ சரத்குமார் வந்து போலீஸ் இவங்க கிட்ட சொல்றாங்க, இது மாதிரி எனக்கு ஒரு ரேன்சம் ஒரு கால் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த என்ன ஆகுதுன்னா சொல்லிட்டு அந்த வில்லன் மாஸ்க் மேன் மாதிரி ஒருத்தர் இருக்காரு, அவங்க அம்மா தங்கச்சி 2 பேத்தையும் கடத்தி வச்சிடுறாரு. நான் சொல்றதெல்லாம் செய்யலன்னா உன்னை போட்டு தள்ள, உங்க அம்மாவையும் தங்கச்சியும் கொண்டுருவேன் அப்படிங்கிறாரு. கடைசியா ஹீரோ வந்துட்டு வில்லன் என்னென்னலாம் சொல்றாரோ எல்லாத்தையும் செஞ்சிடறாரு. செஞ்சு முடிச்சுட்டு போலீஸாலையும் கண்டுபிடிக்க முடியல. பெரிய நியூஸ் சென்சேஷன் ஆகி பிரேக்கிங் நியூஸ் வரைக்கும் போயிருது. ஆனா அந்த லொகேஷனை போலீஸால கண்டே பிடிக்க முடியல. கடைசியா வந்துட்டு இந்த கொலையெல்லாம் பண்ணதுக்கு வந்துட்டு அவரா பண்ணல, இது மாதிரி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால தான் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து 1 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துடுறாங்க. கடைசியில என்னன்னா ஒரு கிளைமேக்ஸ் ஒண்ணு எடுத்திருக்காங்க. அந்த மாஸ்க் மேன அந்த ஹீரோ தானாமா, இத்தனையும் முன்னாடி ரெக்கார்டு பண்ணி வச்சிட்டாராமா. இவரே ரெக்கார்டு பண்ணி வச்சுட்டு இவரே எல்லாத்தையும் பண்ணிட்டாராமா. இந்த லாஜிக்குங்கிறதுல எழுத்து கூட இல்லாத ஒரு கிளைமேக்ஸ் தான் இந்த ஹிட் லிஸ்ட். எப்படி பாலா கொடுத்தப்போ அப்ப ஏன் பாலா 3 மார்க் கொடுத்த? எனக்கு அந்த படமே டீசெண்டா தான் பண்ணி இருந்துச்சு. கிளைமேக்ஸ் தான் என்னடா இது கிளைமேக்ஸ், இதெல்லாம் கொஞ்சமாவது யோசிச்சுதான் எடுத்தாங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. மத்தபடி படம் டீசெண்டா தான் போச்சு. கிளைமேக்ஸ் தான் பெரிய, இப்படி ஒரு கிளைமேக்ஸ பார்த்தது இல்லப்பா. ட்விஸ்ட்ன்ற பேர்ல தலையில இடி விழுற மாதிரி ஒண்ணு விட்டாங்க. அப்ப உனக்கு அந்த படத்துல கிளைமேக்ஸ் மட்டும் ஒர்க் ஆகல, மத்ததெல்லாம்? ஆமா, அது கிளைமேக்ஸே இல்ல பாரு. நீ பாத்து நான் தான் சொல்லிட்டேன்னு. நான் பாத்துட்டேன் பாலா. கிளைமேக்ஸ் உனக்கு எப்படி இருந்துச்சு பர்னி? நேத்து ஒரு 100 பேருக்கு மேல ரெக்வெஸ்ட் கொடுத்தாங்க பேசுறதுக்கு. இன்னைக்கு யாருமே பேச மாட்டாங்க, ரெக்வெஸ்ட் கொடுக்கலையா? ஸ்பீக்கர் கொடுங்க புதுசா. இன்னைக்கு சண்டேல எல்லாம் லீவ் போட்டுருப்பாங்க ப்ரோ. ஓ சண்டே ஃபண்டே, ரைட், ஓகே. சரி பிரகாஷ், நான் 6:30 மணிக்கு பஸ், 6:45 பஸ் இருக்கு, வந்துருங்க. 350 ரூபா தான் டிக்கெட். போன வாட்டி நான் அதுக்கு தான் வந்தேன். சென்னை வந்துட்டு ஒரு கால் பேசிட்டு குரூப் கால் பண்ணுவோம். வரேன், கண்டிப்பா வரேன். ஆனா இப்ப எனக்கு நான் வரதுக்கான டோட்டல் கைட் நீங்க பண்ணணும், ஓகேங்களா? எந்த பஸ்ல ஏறினா டீட்டெயில் ஏதாவது சொல்லிருக்கோம் பாத்தீங்க. குரூப் கால் பண்றேன் நான், கண்டிப்பா வரேன். இப்ப நீங்க கேட்டனால இவ்வளவு நேரம் வர்றதுக்கான குழப்பம் தான் இருந்துச்சு. கண்டிப்பா வரேன், நாளைக்கு இருக்கட்டும், பாத்துக்கிறேன். கம்பேக் இந்தியன் மாதிரி கோபேக் இந்தியன் மாறட்டும், பேசிக்கிறேன். வேற யாருன்னா ஸ்பீக்கர் இருந்தா ஞான பிரகாஷ், வேற யாருன்னா வரணும் சொல்லுங்க. யார் வரா? ஒருத்தர் வந்திருக்காரு, ஜோ. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ, என்ன ஸ்பெஷல்? ஸ்பீக்கர் வர ஸ்பீக்கர் உள்ள பேசுங்க.
ஸ்பீக்கர் அடிக்கடி கட் ஆயிருது ப்ரோ, திரும்ப திரும்ப ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டு இருக்கேன். இல்ல என்ன இஷ்யூன்னு தெரியல, நம்ம ஸ்பேஸ்ல பக் அதிகமா நடக்குது. ஒருவேளை சுகுமார் ப்ரோ ஹோஸ்ட்ல ஏதாவது பிரச்சனையான்னு தெரியல, இல்ல எனக்கு ஏதாவது பிரச்சனையான்னு தெரியல, நிறைய நடக்குது. நேத்து ஃபுல்லா ரிக்வெஸ்ட் கொடுத்தே டயர்ட் ஆயிட்டேன். லேப்டாப்ல ஜாயின் பண்ணிருக்கீங்களா? இல்ல இன்னைக்கு இப்ப லேப்டாப் பார்த்து ஜாயின் பண்ணலான்னு வேகமா எடுத்தேன். எடுத்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சு சார்ஜ் இல்லைன்னு சார்ஜ் போட்டு வச்சிருக்கேன். சைட்ல ஏறிட்டு இருக்கு. நாளைல இருந்து ட்ரை பண்ணுவோம். நாளைக்கு ஸ்பேஸ் இல்லப்பா, ஒரு நாள் லீவு. சென்னை போறதுனால நாளைக்கு ஆமா, நாளைக்கு ஒரு நாள் லீவு. முடிஞ்ச வரைக்கும் போட்டு வாய்ப்பு இருந்தா கண்டிப்பா முன்கூட்டியே இன்ஃபார்ம் பண்ணிடுறோம். வாய்ப்பு இல்லைனாலும் சொல்லிடுறோம். ப்ரோ அடுத்து விஜய் கூட வந்து வினோத்தோட கன்ஃபார்ம் ப்ரோ. கன்ஃபார்ம் ப்ரீ ப்ரொடக்ஷன் வரைக்கும் போயிட்டு இருக்கு. அக்டோபர் மாசம் நவம்பர்ல ஷூட்டிங் ஆரம்பிச்சிருவாங்க. ப்ரீ ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு. 3 டைரக்டர் லைன்ல இருக்காங்கன்றாங்க. ஏங்க விடுங்க, அவங்க கன்ஃபார்ம் ஆகி ஒர்க்கே போயிட்டு இருக்குங்க. ஒர்க்கே பயங்கரமா போயிட்டு இருக்கு. பொலிட்டிக்கல் ஜெனரா இப்போதைக்கு நமக்கு எதுவுமே தெரியல. ஆனா பொலிட்டிக்கல் ஜெனரா தான் ரொம்ப காலமா ரூமர் வந்துட்டு இருக்கு. 69 படம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஷூட்டிங்கான எல்லா ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்காங்க. கேஸ்டிங் வர கொண்டு புக் பண்ற வேலையை நடந்துட்டு இருக்குன்னாங்க. அதனால இப்போதைக்கு நீங்க டேரக்டர் மேல டேரக்டர் இல்லையானுங்க குழப்பமே வேணாம். டேரக்டர் ஹெச் வினோத் தான். நான் ஒரு கேஸ்டிங் மட்டும் புக் பண்ணிட்டாங்கண்ணா. சார் பலக் தளபதியா? இல்ல நான் கோபி பிரசன்னா. அது கேஸ்டிங் கிடையாது, அது க்ரூ. சாரி க்ரூ. ஒன்னு மட்டும் அவர் மட்டும் கன்ஃபார்ம். அனிருத்தும் கன்ஃபார்ம். ஆமா அனிருத் கன்ஃபார்ம். அனிருத் பத்தி எதோ போட்டுருங்க பல நான் பார்த்தோம். சின்ன சந்தேகம், அதுதான் பாலா கேட்டதுதான் எனக்கும் வந்து அந்த ஒரு டவுட் இருந்துச்சு. இப்ப இந்த ஓப்பனிங் வந்துட்டு இப்ப 3 நாள் சரியான ஒரு ஓப்பனிங் இதுக்கு. இது மேபி வந்து இது அவரோட ப்ரீவியஸ் கமல் சாரோட ப்ரீவியஸ் படம் ஹிட், அதெல்லாம் சங்கரோட படம் அப்படி இப்படி நிறைய ஃபேக்டர் வந்தனால, பிளஸ் வந்து நல்லா ப்ரொமோஷன் பண்ணாங்க. இதெல்லாம் ஃபேக்டர்னால வந்து பயங்கரமான ஒரு அந்த ஒரு இது வந்து இந்த இந்தியன் 2ல இருந்தது. இப்ப இந்தியன் 3 வந்துட்டு ஒரு ட்ரைலர் வந்து அந்த இம்பாக்ட் கிரியேட் பண்ணி அதுக்கான இதே அளவுக்கு புக்கிங் அது கொண்டு வந்துட முடியுமா, இல்ல நீங்க எப்படி நீங்க சொல்றீங்க? நீங்க நடுவுல ஸ்பேஸ விட்டு போயிட்டனால நீங்க சொன்னதை கேட்கல போல இருக்கு. இதே கேள்வி ஒருத்தர் கேட்டேன். நீங்க என்ன சொன்னீங்கன்னா ரிலீஸ் டைம்ல வந்து எதனா ஒரு ட்ரைலர் விட்டு அதுல ஹைட் கொண்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. பட் ஆனா வந்து என்னதான் இருந்தாலுமே நம்ம ஒரு ப்ரீக்வல் ஹிட் ஆகல அப்படின்னா அதுக்கான சீக்வல் வந்துட்டு நம்மளால வந்துட்டு மக்கள் வந்து அவ்வளவு ஈஸியா நம்ப மாட்டாங்கல்ல. ஒரு நம்ம நிறைய இதுல பாத்துருக்கோம். ஒண்ணுதான் எப்பவுமே இந்த வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எக்ஸ்பெக்டேஷன் வைக்காதீங்க, ஏன்னா உங்களுக்கு ஏமாற்றமே கிடைக்காது அப்படிம்பாங்க. அது ஒரு கோட் ஒன்று இங்கிலீஷ்ல இருக்கு, சூப்பர் கோட். அது நமக்கு கரெக்டா இங்கிலீஷ் தெரியலங்கிறனால தமிழ் உங்களுக்கு சொல்லிடுறேன். எக்ஸ்பெக்டேஷனே இல்லைன்னா நமக்கு வந்து எப்பவுமே வந்து ஏமாற்றமே இருக்காதும்பாங்க. அதனால வந்து இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் அது ஒரு பெரிய பலமா மாறும் பின்னாடி. ஒருவேளை ட்ரைலர் நல்லா இருந்துச்சு அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லணும், கமலோட அடுத்த படம் இது கிளிம்ஸுங்க. இப்ப பாகுபலி 2க்கு முன்னாடி பாகுபலி 1ல பாகுபலி 2 கிளிம்ஸ் வச்சாங்களா, அது மாதிரி ஐடியா எப்படி இருக்கும் அந்த இந்த படத்துல சொன்ன பாசிட்டிவ், 2 பாசிட்டிவ் நிறைய பேர் அதிகமா சொன்னது. ஒண்ணு வந்து உலகநாயகன் டைட்டில் கார்டு, 2வது இந்தியன் 3க்கான கிளிம்ஸ். இப்ப 2 இந்த இந்தியன் 2 படத்துல பாசிட்டிவா சொன்ன விஷயம். அப்ப இந்தியன் 3க்கான கிளிம்ஸ் வந்து பாசிட்டிவா சொல்றாங்க அப்படின்னா, அந்த படத்தை வரப்ப ஒருவேளை அந்த பாரா சாங் பிளஸ் அந்த விஷுவல்ஸ், அந்த வார் மோட்ல உள்ள சீக்வன்ஸ், இதெல்லாம் வந்து அவங்களுக்கு பாசிட்டிவ் மோடா மாறி அந்த நேரத்துக்கு அதெல்லாம் அந்தந்த நேரத்து நியாயங்கள்னு சொல்லி சொல்லுவோம்ல, அது மாதிரி இது அந்தந்த நேரத்து ஹைப் தான். அப்ப வரட்டும் பாத்துக்கலாம். இந்தியன் 2 பத்தி ஓடிட்டு இருக்கும்போது இந்தியன் 3 பத்தி கேக்குறீங்க. இல்ல கேட்கணும்னு தோணுச்சு. அந்த இந்தியன் 3 கிளிம்ஸ்ல இப்ப கவனிச்சிங்களா ப்ரோ, வர்மம் வர்சஸ் வர்மம்னு வரப்போகுது. இன்னொருத்தர் வேற வர்மத்தை கொண்டு வர போறாரு. ஆமா 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 ஆமா, அது நல்லா தான் இருக்கும். பாப்போம், ஒருவேளை அதுல ஃபுல் ஃபிளெஜ்டா எப்படியாவது கேரக்டர் இருக்கான்னு பாப்போம். ஷூட் கம்ப்ளீட் ஆயிடுச்சா இல்ல இந்தியன் 3 அதுவும் பேட்ச் ஒர்க்? இல்ல எடுத்துட்டாங்க பிரதர், படம்லாம் எடுத்து முடிச்சிட்டாங்க. அவங்க வந்து இந்தியன் 3க்கான ரிலீஸ் டேட்டுக்கு அனௌன்ஸ்மென்ட்க்கு வெயிட்டிங். கமலே சொல்லிட்டாரு இந்தியன் 2 சரியா போல. இப்ப இந்தியன் 3 வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணனும், திருப்பி ஷூட்டிங் எதுவும் போவாங்க? இல்லைங்க பிரதர், சரியா போகலங்கிறதுலாம் இல்ல. என்னன்னா வந்து படம் வந்து நல்ல கலெக்ஷன். அவங்க என்னன்னா மொதல் 3 நாள் நல்ல கலெக்ஷன். அவங்க ஏற்கனவே சேட்டலைட் டிஜிட்டல் லாபம் பார்த்திருக்காங்க. என்ன ஒண்ணு, இப்ப பாசிட்டிவ் ரிவ்யூ வந்திருந்தா பயங்கரமா ஓடி இருக்கும். அது ஒண்ணுதான். இதுவுமே பாருங்க, அடுத்த வாரம் எந்த படமே இல்ல. இந்த ஆகஸ்ட் 2 அத்தனை படம் விட்டுறதுக்கு போல இந்த ஒரு 2 படம் இங்க விட்டுருக்கலாம் அடுத்த வாரம். அப்படி பண்ண மாட்டாங்க. தியேட்டர் கிடைக்கணும், நிறைய இருக்குல்ல. ஏன்னா ரெட் ஜெயின் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, நிறைய ஒரு ஃபேக்டர் இருக்கு.
அதெல்லாமே ஒன்னு கன்சிடரேஷன் தான். ஆகஸ்ட் 2 வந்துட்டு நிறைய படம் லைன் அப் பண்ணிருக்காங்க. பட் நீ நினைக்கிற மாதிரி எல்லா படமும் அந்த டைம் வருமானா அந்த எல்லா படமும் வராது. ஒரு 3 படம் 4 படம் மேக்சிமம் அவ்வளவுதான் ரிலீஸ் ஆகும் அந்த டைம்ல. கரெக்ட். மழை பிடிக்காத மனிதனுக்கு ஒன்னும் பாதிப்பு இல்லையா? இல்ல, ரிலீஸ் ஆயிடும். அது அதாவது சொல்றேன், ஒரு 3 படம் 4 படம் தான். அது எது பின்னாடி போகும் நம்மளால இப்ப ஷியூரா சொல்ல முடியுது. ஏன்னா சின்ன பட்ஜெட் படம் எல்லாமே வந்துட்டு நம்ம கிட்ட கடைசி நாள் கூட வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. நம்ம நிறைய பாத்துருக்கோம் அந்த மாதிரி. அதனால வந்து நம்ம இப்போதைக்கு எதுவுமே ஷியூரா சொல்ல முடியாது. புக்கிங்கே ஓபன் ஆயிட்டு கூட வந்து அது சரியான தியேட்டர் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணாம கூட விட்டுருக்காங்க. நிறைய படத்துக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு. அதுக்கு சொல்றேன். டீம்ஸ் எப்படி இருக்கு? நல்லா போதா? மல்டிபிளெக்ஸ் தான் ஓரளவுக்கு ஃபுல்லா போகுதுன்னு சொன்னாங்க. டீம்ஸ் யாருன்னா இங்க இதுல இந்த எப்படி சொல்றது, லிசனர்ல யாருன்னா பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் கொடுங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ சொல்லுங்க. டீம்ஸை பத்தி நான் நேற்று ஃபுல்லா இந்தியன் 2 பத்தி தான் பேசிட்டு இருந்தோம், டீம்ஸை பத்தி பேசல. பார்த்தவங்க வந்து ஷேர் பண்ணீங்கன்னா எல்லாரும் கேட்டுக்கலாம். நான் கேள்விப்பட்ட வரையும் டீம்ஸ் வந்துட்டு நான் பார்க்கல. பட் ஆனா வந்து ஃப்ரெண்ட் ஒருத்தர் பார்த்திருந்தாரு. ஸோ அவர் வந்து சொன்னது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு, செகண்ட் ஹாஃப் டோட்டலாவே வந்து வேற மாதிரி இருந்தது. ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா ஓகே, ஒரு ஏதோ டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணிருக்காங்க. பட் ஆனா அவருக்கு செட் ஆகல அப்படின்ற மாதிரி சொன்னாரு. பட் மத்தவங்களோட பெர்செப்ஷன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒருத்தர் மட்டும் சொல்றது வச்சே நம்ம வந்துட்டு நம்ம கன்க்ளூட் பண்ண முடியாது. அதனால அதுக்கு தான் கேட்டேன். ஜிகே வந்து நல்லா ரிவ்யூ போட்டிருந்தாரு, டீம்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி. அதை பார்த்தா கேட்டேன், டீம்ஸ் எப்படி நல்லா இருக்குமா? 2 மணி நேரம் தான் படம். பப்ளிக் ஒப்பீனியன் கூட வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது, நல்லாதான் வந்திருந்தது, மிக்ஸ்டா வந்திருந்தது. யாருமே வந்துட்டு இதுவா இல்ல மோசமா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் யாருமே பெருசா சொல்லல. பட் நம்ம வந்து எதுவா இருந்தாலுமே வந்து எப்படி சொல்றது, நிறைய பேர் அதான் பார்த்தவங்க சொன்னா கரெக்டா இருக்கும். பப்ளிக் ஒப்பீனியன் வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அதோட தாக்கம் வேற மாதிரி இருக்கும். 2வது நாள் பாக்குறவங்க 3வது நாள் பாக்குறவங்களோட இது வேற மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தவங்க யாருன்னா இருந்தா ஸ்பீக்கர் கொடுங்க. சொல்லுவாளா? தங்கலான் அடுத்த வாரம் அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருமா? ஏன் அடுத்த வாரமே அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்? இன்னும் 1 மாசம் இருக்குல்ல படத்துக்கு. 1 மாசத்துக்கு முன்னாடி அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வேணும்னு எதனா இருக்கா? இல்ல, லாக் எல்லாத்துக்கும் தெரியும் 15 தானே, இருந்தாலும் அபிஷியலா டேட் லாக் பண்ண மாட்டேங்கிறாங்க. இல்ல அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் வந்து கடைசி ஒரு ஜூலை எண்ட்ல சொன்னா நீ போய் பார்க்க மாட்டியா என்ன அப்படின்லாம் இல்ல. அவங்க வந்துட்டு அதுக்குன்னு ஒரு பிளான் வச்சிருப்பாங்க. ஸோ ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணும்போது ஒரு ஒரு பெருசா பெரிய ஸ்டார் கேஸ்ட் இல்ல விக்ரமே வந்துட்டு அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல வந்துட்டு ட்வீட் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய பிளான் இல்ல, நிறைய ஆர்டிஸ்ட் வந்துட்டு பிளான் பண்ணி வந்து ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணலாம். அதுக்கு பிளான் வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து அது எந்த மாதிரி பிளான் அவங்க பண்றாங்கன்றத வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே ஓகே ஓகே. அடுத்து எஸ்ஆர்கே என்ன ப்ரோ பண்றாரு? ஜவானுக்கு அப்புறம் ஒன்னும் இது பேச்சு இல்லாம இருக்கு. அட்லி என்ன பண்றாரு? அட்லியும் அப்படியேதான் இருக்கப்ப அவர்தான் சல்மான் கான் வச்சு படம் பண்ண போறதா டாக்ஸ் போயிட்டு இருக்கு. சொல்லுங்க பிரதர். இது செகண்ட் டைம் பாத்தீங்களா? செகண்ட் டைம் பாக்கலங்க பிரதர். நாளைக்கு சின்ன ஒரு ஒர்க் இருக்கு, இன்னைக்கு நாளைக்கும், அதனால போகல. இந்த வீக்கெண்ட்ல ஏதாவது டைம் கிடைச்சா கண்டிப்பா, ஏன்னா அடுத்த வாரம் படம் இல்ல, ஏதாவது ஒரு வாய்ப்பு இருந்தா போயிட்டு வருவோம். நீங்க பெரிய படம் 2 வாட்டி 3 வாட்டி படம் பாத்துருவீங்களே, அந்த டைம் பாக்கல. அது எப்படி சொல்லிட்டாரு சொல்லிட்டேன் அப்படிங்களா? பாருங்க ப்ரோ அட்லீஸ்ட். ட்ரிம்டு வெர்ஷன் வந்து பாத்துருப்பாங்க நிறைய பேரு. அதுக்கான ரிவ்யூ எதனா யாரனா பாத்தீங்களா பரணி? இல்ல, நான் ட்ரிம்டு வெர்ஷன் ரிவ்யூ பார்க்கலண்ணா. நம்ம லிசனர்ல யாராவது இருந்தாங்கன்னா சொல்லுங்கன்னா கேட்போம். ஆமா, ட்ரிம்டு வெர்ஷன் ஒரிஜினல் வெர்ஷன் பார்த்துட்டு எந்த போர்ஷன் ட்ரிம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க.
எனக்கு தெரிஞ்ச லிசனர்ஸ்ல நம்ம ஸ்பீக்கர் வாங்கிட்டு லாஸ்ட் கிளைமாக்ஸ்ல யூனிசைக்கிள் போர்ஷன் மட்டும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருக்கதா கேள்விப்பட்டேன். மத்த இதெல்லாம் ட்ரிம் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. ப்ரோ நான் கர்நாடகால இருக்கேன். நான் ரிலீஸ் அன்னைக்கு 3 மணி நேரம் படம் தான் பார்த்தேன். இன்னைக்கு என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் போனா, அவனும் 3 மணி நேரம் படம் தான் ப்ரோ பார்த்தேன். இங்கெல்லாம் எதுவும் கட் பண்ணல ப்ரோ. கட் பண்ண எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தான் கட் பண்ணுவாங்க. கியூப்ல தானே வருது. கட் பண்ண இன்னிலிருந்தே வந்துச்சா பிரகாஷ் ப்ரோ? இல்ல நாலு இருந்தா இல்லைங்க பிரதர், இன்னையில இருந்து தான் கட் ட்ரிம்டு வெர்ஷன் போடுறாங்கன்னு சொன்னாங்க. பாப்போம். யாராவது பார்த்தவங்க யாராவது சொன்னா பரவாயில்ல. யாராவது புதுசா இன்னைக்கு பார்த்தவங்க யாராவது கேட்டு வேணா சொல்றேன் நான். ப்ரோ இன்னைக்கு நான் பார்த்தேன் ப்ரோ. ஹலோ சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்க. ஆமாங்க, இன்னைக்கு தான் மார்னிங்ல பார்த்தோம் 9 o'clock. ஓகே, எவ்வளவு நான் டியூரேஷன் ப்ரோ? அதே 3 hours தான் இருந்தது. 3 hours போகும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆமா. ஓகே ஓகே ஓகே, அதுதான் மேபி பிரகாஷ் ப்ரோ தெலுங்குல ட்ரிம் பண்ணதா வந்து தான் நான் பார்த்தேன். தமிழ்ல ட்ரிம் பண்ணதா யாருமே வந்து அபிஷியலா போட்டு நான் பார்க்கல. பிரகாஷ் நான் இப்ப ட்ரிம் பண்ணல, எந்த போர்ஷன் ட்ரிம் பண்ணா கரெக்டா இருக்குங்கிறீங்க நீங்க? என்ன கேட்டா வந்து ஒவ்வொரு கொலைக்கு முன்னாடி 10 நிமிஷம் பேசுவாரு. 5 நிமிஷம் 10 நிமிஷம் அதை கொஞ்சம் ட்ரிம் பண்ணலாம். அது ரொம்ப ஷார்ட்டா வர்ம கலையை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. அதெல்லாம் வேணாம் பண்றாரு, வர்மம் பண்றாரு, கொலை நடக்குது, அப்படியே போயிடணும் ஷார்ட்டா. பேசுறது வந்து எதுக்காக கொலை பண்றாருங்கிற மாதிரி சொல்லுவாரு. வர்மத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. அகத்தியர் சொன்னாருன்னு சொல்லுவாரு. அந்த அகத்தியர் சொன்னதெல்லாம் கொஞ்சம் நிறைய இருக்கும். அது அந்த சீன்ஸ்லாம் ட்ரிம் பண்ணலாம். மற்றபடி ரிப்பீட்டட் சீன்ஸ் சில ஃபர்ஸ்ட் ஹாப்ல இருக்கும். இந்த சித்தார்த் வந்து ஒவ்வொரு விஷயமும் ஃபாலோ பண்ணும்போது அதுக்கப்புறம் வந்து அதை ஒரு 4 ஃபேமிலியுமே ரிப்பீட்டடா காமிப்பாங்க. அதை வந்து ஷார்ட்டா பண்ணலாம். இந்த விஷயம் இதுன்னு பண்ணலாம், அவ்வளவுதான். அதான் ட்ரை நமக்கு ஆடியன்ஸ் புரிஞ்சுக்குவாங்க பிரதர். நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு இல்ல. அது மாதிரி பண்ணலாம். கடைசியில வந்து இந்த சேசிங் சீன் நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா படத்துல சங்கர் படத்துக்கு அடையாளம் இருந்தது அந்த ஒரு சைக்கிள் போவார்ல, கிளைமேக்ஸ் ஃபைட்டுக்கு முன்னாடி, ப்ரீ கிளைமேக்ஸ் ஃபைட்டுக்கு முன்னாடி இந்த சைக்கிள் சீன். அது உண்மையிலே சங்கர் ஸ்டைலுக்கு கொஞ்சமாச்சு படத்துல ஒண்ணு இருந்துச்சுன்னா அதுதான். அதை ரொம்ப ட்ரிம் பண்ணா நல்லா இருக்காது. லிமிட்டடா கொஞ்சம் பண்ணா நல்லா இருக்கும், அவ்வளவுதான். மத்தபடி அது ரொம்ப நல்லா ஓரளவு பாக்குறதுக்கு இந்த சொல்லுவோம்ல படத்தை பார்க்க வைக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் இருந்துச்சுன்னா அது அந்த மாதிரி விஷயங்கள் அதெல்லாம். அதனால அதெல்லாம் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய ட்ரிம் பண்ணணும். ஹாய் பிரகாஷ் ப்ரோ. சொல்லுங்க பிரதர். ஹாய் பிரகாஷ் ப்ரோ, விடாமுயற்சி தீபாவளி ரிலீஸ் ஆயிடுமா? டெய்லி ஸ்பேஸ்ல ஒரே விஷயம் சொல்றோம், இருந்தாலும் சொல்லிடுறேன். 22ஆம் தேதியே படம் பாரிஸ் ஷெட்யூல் முடியுது. இந்த 22 அதுக்கப்புறம் ஒரு வாரம் தான் ஹைதராபாத்ல ஷெட்யூல் நடக்க போகுது. அப்ப படம் சீக்கிரம் முடிஞ்சிடும் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும். அப்ப அவங்க தீபாவளி ரிலீஸ் தான் பிளான் பண்ணுவாங்க. ஏன்னா அவரோட அஜித்தோட அடுத்த படம் வந்து பொங்கலுக்கு போட்டிருக்கிறதுனால அவங்களுக்கு அடுத்த ஆப்ஷனே கிடையாது. தீபாவளிக்கு மேல அவங்க தள்ளி போட முடியாது இந்த படத்தை. தீபாவளி வேற ஏதாவது படம் வருதா ப்ரோ? இல்ல, இப்போதைக்கு வந்து தீபாவளி வந்து விடாமுயற்சி மட்டும்தான் இப்போதைக்கு நான் நினைக்கிறது. அதாவது கன்ஃபார்மா டிஸ்ட்ரிபியூஷன் சைடு சொல்றது, தியேட்டர் அதிபர்கள் சைடு சொல்றது அதுதான். மற்றபடி ரூமர்ல நிறைய படம் பிளான் பண்றாங்க, அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்கன்னு சொல்லுவாங்க. வேற இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆனது. இருந்தாலும் அடுத்தடுத்து மாசம் நெருங்கும் போது தாங்க தெரியும். க்ளோஸ் டேஸ்ல தான் நமக்கு தெரியும். இப்போதைக்கு நம்ம படம் தான் என்ன மாசம் ஜூலையா, அங்கிட்டே கணக்கு பண்ணா 3 மாசம் 4 மாசம் இருக்குல்ல. பாப்போம், வெயிட் பண்ணி பாப்போம். அதர்வா என்ன படம் ஆனாரு? ரொம்ப வருஷமா படமே பண்ணலையே. ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. டப்பிங் இது போயிட்டு இருக்கு, முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். படம் டப்பிங் போயிட்டு இருக்கு. ஆமா, அது இல்லாம நிறங்கள் 3ன்னு ஒரு படம் அவர் பண்ணியிருக்காரு ஏற்கனவே, கார்த்திக் நாராயண் டைரக்ஷன்ல. ஒரு சரத்குமார் புரியல. சரத்குமார் இன்னைக்கு ஏகாப்பட்ட அப்டேட் வந்துச்சு. இல்ல டீசர் வந்து ஏதோ வடநாட்டு இதை போட்டு கமெண்ட்ஸ் நிறைய இருந்துச்சு. இல்ல இப்ப நீங்க 2-3 பேரும் பேசுற மாதிரி இருக்கு. யார் பேசுறீங்கன்னு தெரியல, என்ன கேக்குறீங்க? 2 பேரும் பேசுறேன்னு கன்ஃபியூஸ் ஆகுது. இல்ல சரத்குமார் படம் இன்னைக்கு ஒரு ஹிந்தி இது டீசர் ஒன்னு ரிலீஸ் பண்ணாங்க. பேர் இருந்தா பார்த்து சொல்றேன். மழை பிடிக்காத மனிதன். கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி ஒரு வீடியோ வந்திருக்கும். அது ஒரு பாத்துட்டு வரட்டும். அதுக்காண்டி வேற யாராவது நம்ம கேட்டிருந்தாரு? முத்து கேட்டிருந்தாரு நினைக்கிறேன். பிரகாஷ் ப்ரோ, நான் தான் ப்ரோ. நேற்று நீங்க சொன்னீங்கல்ல இந்தியன் 2ல வந்து படம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் போர் அடிக்குது இடையில அப்படின்னு சொன்னீங்கல்ல. சில சீன்ஸ்ல வந்து லென்த்தியா இருக்குது, அதனால அது மட்டும் தான் மைனஸ் இருக்கிற மாதிரி சொன்னீங்கல்ல.
வலைபேசில ஒரு ரிவ்யூ சொல்லியிருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்தியன் 3 வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துட்டாங்க, இந்தியன் 2 வந்து அதுக்கப்புறம் தான் எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களே. அப்ப நீங்க நேற்று சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் 2 இந்தியன் 3 ரெண்டுமே ஒன்னா எடுத்துட்டாங்கன்னா ஒருவேளை படம் நல்லா சுவாரஸ்யமா இருந்திருக்குமா? இல்லைங்க brother. அதாவது எனக்கு தெரிஞ்சு சினிமா ஃபாலோ பண்ண விஷயங்கள்ல தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, இப்ப வந்து அந்த சேனாபதியோட யங் போர்ஷன் இருக்குல்ல, அதை ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே எடுத்தாங்க. இந்த படம் பூஜை போட்டு கொஞ்ச நாள்ல வந்து சேனாபதி யங் தாத்தா எடுத்த மியூசியம் நடந்தது எடுத்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த காஜிலகர் வந்து பிளவுஸ் பேஸ்ல நடிக்கிறாங்க, அந்த ஸ்லீவ்லெஸ்ல நடிக்கிறாங்க, அப்படிலாம் நிறைய ரூமர் இருந்துச்சு. அப்புறம் பழைய காலத்துல நடிக்கிறாங்க, 18 இதுல வந்து நடக்குது, 1947 முன்னாடி இதுதான் நம்ம பார்த்தோம் இந்தியன்ல. இதுக்கு முன்னாடி அதுக்கும் முன்னாடி ப்ரீக்வல் மாதிரி இது போகுதுங்கிற மாதிரி நியூஸ் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்லாம் அப்படிதான் போச்சு படம். அவங்க சொல்லியிருக்க நான் கேட்கல, ஆனா வந்து அது மாதிரிதான் உண்மை நியூஸ் வந்துச்சு. இந்தியன் 3ல உள்ள நம்ம கிளிப்ஸ்ல காமிச்ச சீன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இந்திய தாத்தா சீன்ஸ், இப்போ கரண்ட் போர்ஷன் சித்தார்த்து பாபி சிமா போர்ஷன் இப்போ அதுக்கப்புறம் எடுத்தாங்க. அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. எப்படியோ பார்ட் 2 பிரிக்கிற ஐடியால என்னென்னமோ ஐடியா போயிடுச்சு போல இருக்கு. எப்படியோ சொல்லுவோம்ல, எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போய் எங்கேயோ முடிஞ்சிட்டு சொல்லுவோம்ல, அப்படி நமக்கு ஒன்னும் கனெக்டிவ் இல்லாம போயிருச்சு. ஆனா ஒரே பார்ட்டா எடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் அதான் டைம் இல்லாதனாலதான் அவர் வந்து ஆக்சுவலி வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படிதான் இருக்கு. ஏன்னா பழைய அவரோட படத்திலேயே இருக்கிற சீன்ஸ் நிறைய வந்திருக்கு. அடுத்து சங்கர் சார் இது கேப் சேஞ்சர் எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? அதுவும் இப்படிதான் இருக்குமா, இல்ல அதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்டா மாத்தி இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது எடுப்பாங்க? கண்டிப்பா பிழைகளை திருத்துவாருன்னு தான் நான் நினைக்கிறேன். எது படம் எடுத்து முடிச்சாச்சுங்க, இனிமேல் எங்க திருத்துறது? ஏதாவது எடிட்டிங் எடுத்து முடிச்சாச்சு, இன்னும் ஏதாவது எடிட்டிங்ல பார்த்து இதெல்லாம் தேவையில்லாது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிம் பண்ணலாம். யார் சொன்னது? அதான இப்படிப்பட்ட யோசனை யாருக்கு வரும்? யாருக்கு வரும்? எடுத்து முடிச்ச படத்துல திருத்திக்குவாருங்க. நான் இல்லன்னா இப்ப நம்ம சொல்றோம்ல, இது எல்லாம் இந்த லென்த் ஃபைட் பண்ணிட்டு இப்ப சாம அப்படியே போக வேண்டியதானே, எதுக்கு சாவு போறவங்கிட்ட எக்ஸ்பிளைன் வருமத்தை பத்தி சொல்லணும்னு இது மாதிரிலாம் கமெண்ட். ஒன்னே ஒண்ணுதான், அவர் திரும்ப 3 மணி நேரம் படம் தான் எடுப்பாரு. ஏன்னா கேம் சேஞ்சர் அவர் ரொம்ப காலமா எடுத்துட்டு இருக்கிறாரு, வேற வழியே கிடையாது. அவர் என்ன எடுத்த சீன்ல ஏகப்பட்டது எடுத்து தள்ளி இருப்பாரு, ஆப்ஷனே கிடையாது. எடுத்ததெல்லாம் காமிக்கலாம், படத்துல காமிக்கலாம், ப்ரொடியூசர் டென்ஷன், அப்புறம் எதுக்கு அதை எடுத்துருவாரு. அப்படிங்கிற பட்சத்துல எல்லாத்தையும் வச்சுதான் ஆகணும். அதை வேற 2 பாட்டுங்கிற ஐடியா ரூமர் புதுசா கிளப்பிட்டேன். ஐயா அந்த சாமி வேலையே வேணாம், முடிஞ்ச அளவுக்கு நீ 3 மணி நேரம் படம் கூட எடுத்துக்க, ஆனா ஒரே பாட்டா படத்தை எடுத்து நம்ம ரிசல்ட்டை கொடுத்துருங்கிற மாதிரி ஆயிரும் கடைசி இடத்துல. அதனால இப்ப எடுக்கட்டும். நான் உடனே சொல்லி நேற்று சொன்னதான் திரும்ப விசுவல்ஸ் வரட்டும், டீசர் ட்ரெய்லர் ஏதாவது வரட்டும், அதுக்கப்புறம் அந்த படத்தை பத்தி ஹைப் இருக்கா இல்லையாங்கிறத கிரியேட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம நம்பிக்கை இல்லாமே இருப்போம், அதுதான் பெட்டர். எனக்கு நம்பிக்கை இருக்கு கேம் சேஞ்சர் தான் சங்கரோட கம்பேக்கா இருக்கும்னு. பாலா இந்தியன் 2 என்ன சொன்ன? பாலாவா இந்தியன் 2 சொல்றேன் இல்ல, ஓபன் ஸ்பேஸ்ல சொல்ல வேணாம்னு பார்த்தேன், பரவாயில்ல வேற வழி இல்ல, பாலாக்காக சொல்லிதான் ஆகணும். சங்கருங்கிறது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அவுட்டேட்டடான ஒரு டேரக்டர், அவ்வளவுதாங்க. எந்திரன் தான் அவரோட கடைசி பெஸ்ட். அது கரெக்ட் தான். இதுக்கு மேல வந்து ஒரு டேரக்டருக்கு கம்பேர் கொடுக்க 1 இயர் 2 இயர் அந்த மாதிரி டைம், ஒரு படம் 2 படம் போதும். அதுக்கு மேலே அவங்களால முடியல அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு சரக்கு இல்ல, அவங்களால அடுத்தவங்களுக்காக போட்டி போறதுக்காக படம் மட்டும் தான் எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப ராஜமௌழி வளர்ந்துட்டாரு, ராஜமௌழி நமக்கு அப்புறம் வந்து இந்தியன் ஷோமேன் நம்ம தான், ஆனா இப்ப ராஜமௌழி இந்தியன் ஷோமேன் சொல்றாங்களேங்கிற மாதிரி அது மாதிரி ஒரு இதுல எடுக்கலாமே தவிர, அதான் ஓப்பனா சொல்றேன், வந்து இது மறைச்சி பேச விரும்பல, ஓப்பனா அதனால எடுக்கிறாங்களே தவிர வந்து நானும் பிரம்மாண்டத்தை காமிக்கிறேன்னு சொல்லி எடுக்கலாமே தவிர, பழையபடி எடுக்கணும்னா உண்மையாலுமே நல்ல ரைட்டு கூட போகணும், நல்ல பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணணும், பயங்கரமா. இப்ப ஒரே ஒரு நீங்க சொன்ன மாதிரி கார்த்திக் சுப்ராஜ் ஸ்டோரி அப்படிங்கிறாங்க, அதுல வந்து இவரோட ஸ்கிரீன் பிளே ஃபுல் அண்ட் ஃபுல், அதாவது கோர் ஐடியா வந்து கார்த்திக் சுப்ராஜோடது. அது ஒண்ணுதான் நம்ம பாசிட்டிவா பார்க்க வேண்டிய விஷயம். ஆனா திரும்ப அதுலயும் பாத்தீங்கன்னா எலெக்ஷன்ல பஞ்சாயத்து தேர்தல் ஆணையரா நடக்கிறாரு, தேர்தல் ஆணையத்துல என்ன பிரச்சனை, இப்படி எலெக்ஷனை சுத்தி ஊழல், அதுல என்ன நடக்குதுங்கிற மாதிரி தான் படம் எடுக்குது. அதுல ஃபுல்லா ஒரு மாஸ் கமர்ஷியல் படம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. திரும்ப அதே ஊழல், அதே லஞ்சம், அதே பிரச்சனை அப்படின்னா அது என்ன வகையில ஆட் பண்ணி தெரியல. இருந்தாலும் நான் சொல்றத கேள்விப்பட்டதை வச்சு நம்ம பேசுறத விட கிளிம்ஸா விசுவலா ஏதாவது வரட்டும், பார்த்து டீசர் ட்ரெய்லர் வந்த அப்புறம் தெரிஞ்சுக்குவோம், அதுக்கப்புறம் அந்த படத்தை பத்தி பேசுவோம். எனக்கு தெரிஞ்சு கேம் சேஞ்சர் படம் நிச்சயமா ஒர்க் ஆகும். ஏன்னா இது வந்து அவர் மேல இருக்கிற எக்ஸ்பிரஷன் எல்லாத்தையும் வந்து காலி பண்ணிருச்சு. அவர் அடுத்து இதை விட நல்லா ஒரு சீன்ஸ் வந்து கிரிம்சினா இல்லாம எடுத்திருந்தாவே அடுத்த படம் பயங்கரமா கிளிக் ஆகும். இல்லங்க, ஐ பிளாப் ஆச்சு, ஓகேங்களா, ஐ பிளாப் ஆச்சு, ஐய திட்டுறோம், பிளாப் ஆச்சுகளை திட்டுறோம். என்ன சங்கர் படம் கதையே இல்லாம படம், ரிவெஞ்ச் ஸ்டோரிக்கு எதுக்கு இவ்வளவு பட்ஜெட், ரிவெஞ்ச் ஸ்டோரிக்கு எதுக்கு சியான் விக்ரம் போட்டு இவ்வளவு கொடுமை பண்ணீங்கன்னு சொல்லி திட்டணும். அது திருத்திக்கிட்டு அவர் 2.0 எடுத்தாரா? இல்ல 2.0 திட்டணும். ஏன்னா 2.0 அக்ஷய்குமார் கேரக்டர் நல்ல கேரக்டர் மாதிரி இருக்கு, அவர் போய் வில்லங்கிறீங்க. இப்ப படத்தை எப்படி ஒரு புறாவை கொல்ற மாதிரி கொல்லி அவனுக்கு கொல்றேங்கிறீங்க, எப்படி இது அப்படின்னு சொல்லி திட்டோம். அப்ப இத்தனை கோடி பட்ஜெட்டுக்கு 500 கோடி 550 கோடி பட்ஜெட்டுக்கு எதுக்கு இந்த படம் அப்படின்னு சொல்லி திட்டணும். அப்ப வந்து இப்ப இந்த இந்தியால திருத்திக்கிட்டாரா?
அவர் திருத்திக்குவார் நீங்க நம்ம நினைக்கலாமே தவிர நம்ம நீங்க அடுத்தடுத்த படம் சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால கேம் சேஞ்சர் வந்து எடுத்து முடிச்சிட்டாரு. இல்ல இதுல அவங்க ட்ரை பண்ணதே வேற. ஆனா அது வந்து அது கனெக்ட் பண்ணாம எடுக்கிறது தான் பெரிய பிரச்சனையாவே இருக்கு நான் சொல்றேன் நினைக்கிறது. ஒரு ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ணிக்கிற இன்னொன்னு விஷயம் சொல்றேன். எலெக்ஷன் கமிஷனை பத்திய படமா இருக்கும் பட்சத்துல எலெக்ஷன் கமிஷன் எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கறத கடந்த 2 தேர்தல நம்ம பாத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். லைவ் ஃபுட்டேஜ்ல ஒரு சிசிடிவி கேமரா ஒருத்தர் மாட்டிக்கிட்டவருக்கு எந்த இதுவும் கிடைக்காம அடுத்த ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதே நம்ம பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். எலெக்ஷன் கமிஷனுக்கு எவ்வளவு பவர் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அது எவ்வளவு தூரம் நடக்குங்கிறது ரியாலிட்டி நம்ம பாத்துட்டு இருக்கோம். அதை திரும்ப நீங்க விஸ்வலா படத்துல வந்து அதற்கான ஒரு எலெக்ஷன் சுத்தி படம் அப்படின்னாலே அது திரும்ப நான் கனெக்ஷன் இஷ்யூ வரும். நான் ஏற்கனவே சொன்னதுதான் போன ஸ்பேஸ்ல நம்ம சொன்னோம். நம்ம மக்கள்கிட்ட கனெக்ஷன் ஆகிற மாதிரி விஷயம் இல்லைன்னா அப்படின்னா கனெக்டிவிட்டி இஷ்யூ குறைஞ்சிருச்சு அப்படின்னாலே நம்ம கிட்ட படம் ஒட்டாது. அதனால பாப்போம். ஆமா அதனால பாப்போம். கடைசி நேரத்துல நம்ம திரும்ப சொல்றதுதான் விசுவல் வரட்டும் பாத்துக்குவோம். திரும்ப ரிப்பீட்ல ஓடாது. இந்த டைம் மிஸ் ஆகாதுன்னா பாருங்க. எனக்கு வேற எதை நினைச்சு பயம் இல்ல. பாலா எப்படி பாசிட்டிவா சில பேசதான் பயம். சங்கர் மேல கூட எனக்கு நம்பிக்கை வந்துரும் அப்பப்ப. ஆனா பாலா பாசிட்டிவா இவ்வளவு பாசிட்டிவா பேசும்போது பயமா வருது. வெயிட் பண்ணுவோம். இல்ல என்ன கேட்டீங்கன்னு புரியல. கொஞ்சம் சாலர் 2 வருதா இல்ல பிரபாஸ்க்கு கல்கி 2 வரும் அடுத்து? எடுப்பான். சலார் 2 தான் ஃபர்ஸ்ட் வருது. அதுக்கப்புறம் தான் கல்கி 2 வருது. அவரு பாத்தீங்கன்னா 2,000 கோடி அடிச்சுட்டாருங்க. பாகுபலி 2ல ஒரு 1000 கோடி, இப்போ ஒரு 1000 கோடி கல்கில. அடுத்து சலார் 2 அந்த 1000 கோடிக்கான பாசிபிலிட்டி நிறைய எடுத்து கொடுத்துருச்சு அவருக்கு. கல்கி 2 1000 கோடிக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அடுத்து இன்னொன்னு இருக்கு. சந்தீப் வெங்கா ஸ்பிரிட் நடிக்கிறாரு வேற. பிரபாஸோட 25வது படம். எப்படி 3 சான்ஸ் இருக்கு அவருக்கு. ஹையஸ்ட் சான்ஸ். எல்லாமே வசூல்ல ஒரு கலெக்ஷன் பிரம்மாண்டம் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கல்கில வந்து அவருக்கு நெகட்டிவ் இமேஜ் தானே வந்துச்சு. எல்லாமே அமிதாப் கிடையாது. இல்லைங்க அப்படி கிடையாது. அவங்க வர சீன்ஸ்ல குறைகள் சொன்னாங்க. செகண்ட் ஹாஃப்ல அது வந்து ஈக்குவல் ஆயிடுச்சு உங்களுக்கு. படம் ஆல்மோஸ்ட் ஃபைனல் ரிசல்ட் தான் உங்களுக்கு பேலன்ஸ். அதுதான் பேசும் உங்களுக்கு. வேற எதுனாலும் இப்ப அவரை பொறுத்தவரைக்கும் பிரபாஸ் படம் தான். அது யாருன்னு அமிதாப் பச்சன் ஹீரோ நான் சொல்லுவேன். படத்துல ஹீரோ வந்து அமிதாப் பச்சன் மாதிரி தாங்க இருக்கிறாருன்னு சொல்லுவேன். ஆனால் அது பிரபாஸ் படம் தான். பிரபாஸ் நம்பிதான் இவ்வளவு படம் போடுறாங்க. எல்லாரும் சொல்றது என்னன்னா இப்ப இவ்வளவு கோடி படம் எடுக்கணும். இப்ப எல்லாம் ஒரே ஸ்டார் இந்தியாவில் ஒரே ஆப்ஷன் பிரபாஸ் நம்பி தானே போறாங்க. பெரிய கோடியில இவ்வளவு கோடி போடணும், 500 கோடி போடணும், 1000 கோடி போடணும், நேரம் ஒரே ஆப்ஷன் ஸ்டார் வேல்யூ இருக்குங்கிறனால தானே. சும்மா போயிட முடியாது இல்ல. சாலர் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு ப்ரோ. செகண்ட் ஹாஃப் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த இது திரும்ப நீங்க சாலர் சொல்ல கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. சலார் தான் அது. எனக்கு அதனால ஃபர்ஸ்ட் டைம்னு கேட்டேன். சலார் ப்ரோ. ஆனா லாஸ்ட் 2 வீக்ஸா பிரபாஸ் படத்துல பிரபாஸ் வர சீன் போர் அடிக்குது, கமல் படத்துல கமல் வர சீன் போர் அடிக்குது ப்ரோ. அந்த மாதிரிதான் ரிசல்ட் வந்துருக்கு. ஃபைனல் டேல கலெக்ஷன் மேட்டர் சிம்பிளா அவ்வளவுதான். எவ்வளவு ப்ரோ கலெக்ஷன் போக நினைக்கிறீங்க? இல்ல அந்த பெட்டிஷனுக்குள்ள இப்ப போவேணாம். ஏன்னா நாளைக்கு தான் படத்தோட ரிசல்ட் ஃபைனல் பிளேட் தெரியும். இப்போ வந்து 3 நாள் புக்கிங் நல்ல கலெக்ஷன் தான். அவங்க எதிர்பார்த்தது இருக்கு. நாளைக்கு தான் அவங்க எவ்வளவு எந்த அளவுக்கு டிராப் ஆகுது, எந்த அளவுக்கு திரும்ப வீக்கெண்ட்ல பிக்கப் ஆகுத பொறுத்துதான் டோட்டல் படம். அதனால இந்த வாரம் தெரிஞ்சுக்கும். ஆனா இதுக்கு மேல அவங்க ஏன்னா அடுத்த வாரம் ராயன் வந்துரும். இந்த வாரம் தாண்டி 26 வந்து ராயன். அது ரெஜியன் மூவி ரிலீஸ்ங்கிறதுனால ஆல்மோஸ்ட் இந்தியன் 2 ஓடுற தியேட்டர் எல்லாமே ராயனுக்கு போயிடும். அப்படியே ஆட்டோமேட்டிக்கா போயிடும். அப்ப நமக்கு 2 வாரம் தான் கேப். இந்த 2 வாரம் தான் பிரீத்திங் ஸ்பேஸுக்கு. இப்ப 2 வார வசூல் தான் படத்தை நிர்ணயிக்கிற வசூல். அதனால பாப்போம். இந்த வாரங்கள் தெரிஞ்சிடும் எந்த அளவுக்கு டிராப் ஆகுங்கிற பொறுத்து தான் படம். ஒரு நிமிஷம் எல்லாம் சைலண்ட் ஆயிட்டீங்க. அதே மாதிரி இந்த சாங்கோட விஷுவல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. இந்தியன் 2ல கம்பேக் இந்தியன் விஷுவல். அது டீசர்ல என்ன விஷுவல் காட்டியிருந்தாங்களோ அதே விஷுவல் தான். ஆனா அவ்வளவு பெரிய ஸ்கிரீன்ல நல்ல ஸ்பீக்கர் செட்டப்ல பார்த்தப்ப பயங்கரமா இருந்துச்சு. அண்ட் ஒவ்வொரு ஊர் போடும்போது அந்த டைட்டில் ஃபாண்ட், ஊர் பேர் டைட்டில் ஃபாண்ட்ல பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ. அந்த சாங்கா பாதியிலே கட் பண்ணிட்டாங்க. நல்லா அந்த வடிவேல் மீம் டெம்ப்ளேட் தான் ப்ரோ. நல்லா பண்ணுவாரு. அந்த சரத்குமார் படத்துல டக்குன்னு அப்படியே ஆஃப் ஆயிடுவாரு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. சொல்லுங்க ப்ரோ. ஹரப்பன் ப்ரோ ரைஸ் பண்றீங்க. இல்ல நீங்க சொன்ன அதே பாயிண்ட் தான். ஆக்சுவலா நீங்க படத்துல நிறைய சீன் பாத்தீங்கன்னா பீப்புளுக்கு ஏன் கனெக்ட் ஆகலன்னா
அவர் இன்னைக்கு ரியாலிட்டிக்கே இல்ல. இப்ப என்னன்னா இப்ப சப் ரிஜிஸ்டர் ஆபீஸா இருக்கட்டும், இல்ல வந்து இ சேவா மையமா இருக்கட்டும், எல்லாமே ஆன்லைன்ல மாறிடுச்சு எல்லாமே. அவர் இன்னுமே வந்து 300 ரூபாய் காசு கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து கையெழுத்து போடுற மாதிரி உட்காந்து சீன் எடுத்துட்டு இருக்காரு. இன்னைக்கு அதாவது நீங்க அந்த 90sல வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து பீப்புள்கிட்ட பெருசா சோசியல் மீடியா வேர்ல்ட்ல வந்து உலகத்தோட அந்த வேர்ல்டோட கனெக்டா இல்ல பீப்புள் வந்து. அன்னைக்கு வந்து டைரக்டர்ஸ் வந்து கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டா இருந்தாங்க. அவங்க காமிக்கிறது வந்து இங்க புதுசா இருந்துச்சு ஸ்கிரீன்ல வந்து, அதனால வந்து ஒர்க் அவுட் ஆச்சு பீப்புளுக்கு வந்து. பட் இன்னைக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டா மாறிட்டாங்க. பட் ஆனா டைரக்டர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அவுடேட்டடா ஆறிட்டாங்க. அந்த படத்துலயே நீங்க நிறைய சீன்ல பாத்தீங்கன்னா அந்த இ சேவா மையத்துல வந்து 300 ரூபாய் வாங்கிட்டு தான் கையெழுத்து போடுவாரு அப்படிங்கிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வந்து இன்னுமே வந்து அதெல்லாம் இன்னைக்கு எல்லாமே பட்டா கிட்டா எல்லாமே ஆன்லைன்ல மாறிடுச்சு எல்லாமே. அது இன்னைக்கும் உட்காந்து சப் ரிஜிஸ்டர்ட்ட போயிட்டு லஞ்சம் கொடுத்து சைன் வாங்குற மாதிரி ஒரு சீன் எடுத்திருக்காரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட லாஜிக் லூப் ஹோல்ஸ் இருக்கு. அது பீப்புளுக்கும் கனெக்ட் ஆகுது வந்து. ப்ரோ இல்ல ஆக்சுவலா நீ சொல்ற இல்ல மத்த இருக்குல்ல. இப்ப இல்ல மத்த விஷயத்துல எனக்கு தெரியல. பட் என்னன்னா அவர் சொன்ன விஷயம் 2 விஷயத்துக்கு மட்டும் நான் பதில் சொல்லிடுறேன். சப் ரிஜிஸ்டர்ட்ட கையெழுத்து வாங்குற ஒர்க்கு இன்னமும் நடந்துட்டு இருக்கு. அந்த கையெழுத்து வேணா அதை விட்டுருங்க நான் சொல்ல. ஆனா ஒன்னே ஒண்ணுதான், படத்துல வந்து அபத்தமானது என்னன்னா மனோபாலா சீன்ஸ் தான். ஓகேங்களா? ஏன்னா வந்து இந்த 300 ரூபாய் கொடுத்து கையெழுத்து வாங்குறது, 300 ரூபாய் கொடுத்து என்ன பண்றது, இசேவை மையம்லாம் ஃபர்ஸ்ட் அந்த அளவுக்கு அந்த படத்துல காமிச்ச ஆபீஸ் கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் இசேவை மையம் எப்படி நம்மளும் ரியாலிட்டி டெய்லியும் பாத்துட்டு இருக்கிறோம். நீங்க சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ் கடைசியில சப் ரிஜிஸ்டர் சைன் போட்டுதான் ஆகணும். பட் அதுக்கு முன்னாடி எல்லா ப்ராசஸும் ஆன்லைன்லயே முடிஞ்சிடும். உங்களுக்கு பட்டா இருந்தீங்க வந்து இப்ப வந்து நீங்க ஆல்ரெடி லேண்டா மாத்தினாலும் உங்களுக்கு பட்டா ஆட்டோமேட்டிக்கா இதாயிரும். முன்ன மாதிரி பட்டாக்கு தனியா போய் அலைய வேண்டிய தேவை கிடையாது. அது எல்லாமே ஆன்லைன்ல எது வில்லங்க பத்திரம் எல்லாமே நீங்க ஆன்லைன்ல மாறிடுச்சு எல்லாமே. நீங்க அந்த ஒரு லேண்ட் வந்து வில்லங்க இருக்கா இல்லையா எல்லாமே ஆன்லைன்ல மாறிடுச்சு. கடைசியா வந்து அந்த ரிஜிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் வந்து நீங்க வந்து குறிப்பிட்ட டேஸ்க்குள்ள வந்து சப் ரிஜிஸ்டர் வந்து கையெழுத்து போடணும். கையெழுத்து படம் மறுக்கலாம் முடியாது. நீங்க அதெல்லாம் தெரியாமே உட்காந்து ஒரு படம் எடுத்துட்டு இருக்காருன்னு நான் சொல்றேன். அது ஒரு 2 எக்ஸாம்பிளுக்கு சொன்ன. அது ஒன்னதுக்கு அப்புறம் இந்த ஈஸை வந்து 300 ரூபாய் வாங்கிட்டு இது போடுறது அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கு. அதெல்லாம் இன்னைக்கெல்லாம் அவுடேட்டட் கிரிஞ்சா மாறிடுச்சு. அதான் அவர் சங்கர் என்னன்னா கனெக்டடா இல்ல, அளவுதான் பீப்புளோட இன்னைக்கு இருக்கிற சொசைட்டியோட கனெக்டடா இல்ல. படம் ஃபெயிலியர் ஆனதுக்கு முக்கியமான காரணம் அதுதான். இல்ல எனக்கெல்லாம் ஒரே ஒரு வருத்தம் தான் என்னன்னா வந்து கனெக்டட் இல்லாம இல்ல கதை எல்லாம் ஓகே. ஆனா தமிழ் சினிமாவில ஒரு பிரம்மாண்டமான படங்கள் எடுத்துட்டு இருந்தவர் ஆஸ்கார் பிலிம்ஸ் ரவிச்சந்திரன். அந்த ரவிச்சந்திரன் ஐ படத்தோடய காணா போயிட்டார். ஓகேங்களா? அப்ப வந்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான படங்கள் இப்ப எடுத்துட்டு இருக்கிறது ஒரே படத்தை லைக்கா மட்டும் தான். ஏன்னா பொன்னியின் செல்வன் மாதிரியான ஒரு கற்பனையை வந்து படமா எடுக்கலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை எடுத்தாரு. அவருக்கு வந்து 2 படம் இவங்க பண்ணி கொடுத்துருக்காரு. என்னன்னா ஒண்ணு வந்து 2.0, இப்போ இந்தியன் 2. இந்த 2 படமே பாத்தீங்கன்னா இப்படி ரிசல்ட் வந்திருக்கு. இது வந்து அடுத்த படத்துல இருந்து அவர் திருத்திக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. பொதுமக்களுக்கு என்ன தேவையோ அதான். அடுத்து கல்கா ஜீத் படத்தோட கூடார காலியாக. ஹலோ பாப்போம் பாசிட்டிவா பேர் நினைப்போம் எல்லாத்தையும். சொல்லுங்க ப்ரோ. கேக்குது. ஆக்சுவலா அவர் பிரதர் சொன்ன மாதிரி படத்துல ஒரு சில விஷயங்கள் கனெக்டிவிட்டி ஆகல. சோ அதுக்கு மிக முக்கியமான 3 காரணங்கள் இருக்கு. அதுல மேஜரா விவேக் சாரோட உயிரிழப்பு இருக்கு. அப்புறம் பிளஸ் மனோபாலா வரல. பிளஸ் அப்புறம் இவரு மாரிமுத்து சாரு, இந்த மாதிரி ஒரு 2-3 பேரு. சோ அதுல எடிட்டிங்ல போச்சு. பிளஸ் அப்புறம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் சொல்றேன். அந்த பத்திர ஆபீஸுக்கு போய் இ சேவை மையம் பத்திர ஆபீஸ்ல போய் அவர் வந்து ஆன்லைன்ல பதிஞ்சிடணும். சரிங்களா? ஒரு கேக்குதா? ஆனா அதுல ஒரு முக்கியமான பாயிண்ட், அந்த அம்மா வந்து ரைட்டுங்க நீங்க பதிவு ரிஜிஸ்டர் பண்ண சொல்றீங்க, பட் அந்த நிலம் வந்து ஏரி குளம் அப்படின்னு சொல்றாங்க. பாயிண்ட் பாத்தீங்களா? அது வந்து ஆக்சுவலா வந்து ஏரி குளம்ங்க. ஏரி குளத்தை வந்து நான் பத்திரம் பதிய முடியாது. சோ வாங்க நம்ம பாத்துக்கலாம், நேரா பேசிக்கலாம் அப்படின்றாங்க. அப்படின்ற பட்சத்துல எஜ்ஜே சூர்யா சார் வர்றாரு அந்த ஸ்பாட்டுக்கு. வரும் பட்சத்துல அந்த கன்சர்ன் பர்சன் வந்து வீடியோ போட்டோ கிளிப்பிங் எடுத்துதான் ஆகணும் பத்திர ஆபீஸ்ல. அத அந்த இடத்துல அவர் காமிக்கல. அப்ப அவர் சார் சொன்ன மாதிரி ரிஜிஸ்டர் வந்து 30 நாளைக்குள்ள சைன் பண்ணிதான் ஆகணும். ஆனா எப்படினாலும் கரப்ஷன் கொடுத்துதான் ஆகணும். கரப்ஷன் இல்லாம இல்ல. பட் இ சேவை மையம் வந்து அவ்வளவு பெருசா வச்சிருக்காங்க பிரதர். நிறைய ஊர்ல இருக்கு. ஒரு கார்பரேட் ஆபீஸ் மாதிரி ஒரு 40-50 பேர் வேலை ஆக்குற மாதிரி எல்லாம் இ சேவை மையம் இருக்கு. அதெல்லாம் ஓடிட்டு தான் இருக்கு. என்ன ஒரே ஒரு மைனஸ் நான் சொல்லவா,
இந்தியனுக்கும் இந்தியன் 1 இந்தியன் 2க்கு ரொம்ப லாங் கேப், 22 இயர்ஸ். அதுதான் பிரச்சனையே. இதுல ஒரு 3 கொலை அவர் பண்ற மாதிரி காமிச்சிருந்தால் படம் நல்லா இருந்திருக்கும். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே. சிம்பிள் லாஜிக்கா தான். அத சமுத்திரக்கனியவோ இல்ல சமுத்திரக்கனி ஒய்ஃப் இறக்குறதுக்கு போல சமுத்திரக்கனியை கடத்திருக்கலாம். அடுத்து அந்த ரிஜிஸ்டரை கடத்திருக்கலாம். சோ அந்த மாதிரி ஒரு 2 விஷயங்களை செஞ்சிருந்தால் படம் இருந்திருக்கும். ஆனா எஸ்.ஜே. சூர்யாவும் கமலஹாசனையும் எந்த இடத்துலயும் கனெக்ட் பண்ண வைக்க முடியல. அவரால் பாவம் சங்கரால முடியல. அது காரணம் கிட்டத்தட்ட 5-6 வருஷம் படம் எடுத்தது. மேபி இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்றேன். படம் 6-7 ஹவர்ஸ் ஷூட்டிங் எடுத்து முடிச்சு கையில வச்சிருக்கலாம் எடிட் பண்ணி. அந்த இந்தியன் 3 வருது பாத்தீங்களா, அது கூட நல்லா இருக்கலாம், வாய்ப்புகள் இருக்கு. இது என்னோட கருத்து. இது எப்படி உங்களுக்கு நீங்க எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல. பட் ஒரு 2-3 கொலை பண்ணியிருந்தா படம் நீங்க நினைக்கிற ஒரு ஹிட் கொடுத்துருக்கோம். இது சீனா படமா உங்களுக்கு எந்தெந்த சீன் சார் ஒர்க் அவுட் ஆச்சு? புரியல. பாசிட்டிவ் கேக்கு படத்துல இல்ல, படத்துல ஆக்சுவலா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்ல முடியாது. படம் கமலஹாசனோட ஸ்டேட்மெண்டே பாத்தீங்கன்னா, படம் நல்லா இல்லைன்னு சொல்லுங்க, அடுத்த படத்துக்கு நாங்க நல்லா பண்ணுவோம்னு சொல்றாரு. அவரு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு, இப்ப கொடுத்திருக்காரு. பட் படம் இந்தியன் 1க்கும் இந்தியன் 2க்கும் மேபி நான் ஒண்ணு சொல்றேன். அது கமர்ஷியலா அதாவது எப்படி சொல்லுவாங்க, சில பேர் ஏத்துக்க முடியாது. அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல இறந்து போனார்ல கமலஹாசன் சன்னு, அவர் வந்திருந்தா இந்த படத்தோட சிச்சுவேஷனை வேற மாதிரி மாறி இருக்கும். உங்களுக்கு புரியுதான்னு சொல்றது? அந்த பிளைட் பிளாஸ்ட் ஆகி வெடிக்கிறாது இல்ல, அவரும் தப்பிச்சிருக்கிறாரு. புரிஞ்சா உங்களுக்கு? அந்த பெரியவரும் தப்பிச்சு ஆஸ்திரேலியா போயிடுறாரு. இவரும் படத்தோட கனெக்டிவிட்டி பயங்கரமா போயிருக்கும். அதனால யோசிச்சு பாருங்களேன். ஆக்சுவலா இன்வெஸ்டிகேஷன் மூவி இருக்குல்லங்க, இன்வெஸ்டிகேஷன் மூவி எந்த மூவி எடுத்தாலுமே செகண்ட் பார்ட் சக்சஸ் ஆகுங்க. மலையாளத்துல, தமிழ்ல இந்த மாதிரி கமர்ஷியல் மூவி எடுக்கிறப்ப சக்சஸ் காமிக்க முடியாது, அது யாராலும் காமிக்க முடியாது. இன்கேஸ் அவர் தப்பிக்கிற மாதிரி அந்த கமலஹாசனும் தப்பிச்சிருந்தால், சித்தார்த் சொல்றாருல இந்த மாதிரி ஒரு தாத்தா இருந்தாருன்னு, எப்படி அவருக்கு தெரியும்? சித்தார்த்து பிறந்திருக்கவே மாட்டாரு. சித்தார்த்துக்கு 2 வயசு இருந்திருக்கும். சித்தார்த்து ஒரு தாத்தா இருந்தாருன்னு சொல்றாரு, கம்பேக் இந்தியான்னு சொல்றாரு. அந்த மகன் அவன் எங்கேயாவது ஒளிஞ்சு அவன் பெரிய பணக்காரனா இருந்திருக்கணும். அவன் பயப்படணும், ஐயோ அப்பா வரப்போறாரே அப்படின்னு அவன் பயந்து உள்ள வந்திருக்கணும். அவன் பாபி சிமுவோட சேர்ந்து இவரை விரட்ட ஆரம்பிச்சிருந்தான்னா படம் நல்லா இருந்திருக்கும். கரெக்ட் சார். இதுதான் ஸ்மார்ட் பர்னி அதுதான் சொல்லியிருந்தாரு நேத்து. ஆமா, 2 பேருமே என்ன பயனா இப்ப பார்ட் 2 பெரிய ஹீரோஸ் பண்றதெல்லாம் கொஞ்சம் சொதப்பிட்டே இருக்கு. அடுத்து உங்களோட ஃபேவரட் மூவி வேற பார்ட் 2 வருது மலையாளத்துல, அது சொதப்பிடுமோன்னு பயம் ஸ்மார்ட் பர்னிக்கு. இல்ல இப்ப லூசிபர் பார்ட் 2 எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா மலையாளத்துல எடுக்கிறது வேற, தமிழ்ல எடுக்கிறது வேறங்க. தமிழோட ரசிகர்கள் எல்லாருமே வேற மாதிரி பாப்பாங்க. கமலஹாசன் சாகக்கூடாது, ரஜினிகாந்த் சாகக்கூடாது, இந்த மாதிரிதான் தமிழ் ரசிகர்கள். ஆனா மலையாளத்துல அப்படி இல்ல, செத்தாலும் கதை இருக்கா. பரணி எல்லாமே சொல்லிட்டு இருப்பான். அவனும் கேரளா ஆல்ரெடி சொல்லி இருந்தோம் உங்ககிட்ட. இப்ப நீ கன்னடத்தை எடுத்துக்கங்க. நம்ம புனித் ராஜ்குமார் இருக்காருல, அவர் செத்தமே படம் எடுத்தா ஓடாது. இந்த மாதிரி சிரஞ்சீவி செத்தமே படம் எடுத்தா ஓடாது. ஆனா மலையாள மூவி மட்டும்தான் இந்தியாலேயே கதைக்கு மட்டும் முக்கியத்துவம் எடுக்கிறவங்க. ஏன்னா அது அப்படியே அவங்க ஆரம்ப காலத்துல இருந்து வந்துட்டாங்க. நம்ம இங்க ஹீரோ பேஸ் பண்ணியே போக ஆரம்பிச்சிட்டோம். ஹீரோ காண்டி கதை, ஹீரோ காண்டி கதைன்னு. அங்க கதைக்காண்டி ஹீரோ. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், அர்னால்டு டெர்மினேட்டர் எடுத்தாரு, சில்வஸ்டர் ஸ்டாலின் எடுத்தாரு, அவர் ஓன் படம் சில படங்கள்லாம். அப்ப டைஹார்ட்னு ஒரு படம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? டைஹார்ட் பழைய இங்கிலீஷ் மூவி. பர்னி தெரியுமா? பர்னி உனக்கு டைஹார்ட் ப்ரூஸ் வில்லிஸ் நடிச்சிருப்பான், பழைய படம். ஹாலிவுட் மூவி மட்டும் சொல்லிடுறேன். ஆக்சுவலா ஹாலிவுட் மூவி ஸ்டோரி ரெடியா இருக்கும். அன்னைக்கு எந்த ஹீரோ ஃப்ரீயா இருக்கணும் அந்த ஹீரோ வச்சு படத்தை எடுத்துருவாங்க. அந்த ட்ரெண்ட் உடைச்சதான் மிஷன் இம்பாசிபிள். டாம் க்ரூஸ் என்ன பண்றாரு, ஜேம்ஸ் பாண்ட் செலக்ஷனுக்கு போறாரு, ஹைட் கம்மியா இருக்கு, ஓகே நம்மளே என்ன பண்ணா என்னன்னு சொல்லி அவரு அதை பிரேக் பண்ணி வர்றாரு.
அந்த மாதிரி பிரேக் பண்ணி வரணும். சோ தமிழ் மூவில வந்து இப்போதைக்கு இந்த இந்தியன் 2ல ஒரே மைனஸ், கமலஹாசனோட சன்னு அவர் உயிரோட இருந்திருக்கலாம். அது இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும், படம் இன்னும் நல்லா இருந்திருக்கும், உண்மையும் நல்லா இருந்திருக்கும். இவ்வளவு லென்த்தியா போய் நம்ம எதிர்பார்த்தே நடக்காம போச்சுல்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியல எனக்கு. அப்புறம் இந்த படத்தோட மெயின் பிரச்சனையே ஒரு பர்சனல் கனெக்டே இல்ல. ஹீரோவோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு எமோஷனல் கனெக்டே இல்ல. இந்தியன் ஒண்ணுமே அவர் சிஸ்டம்க்கு அகைன்ஸ்டா ஃபைட் பண்ணுவாரு. சிஸ்டம் தான் வில்லன் ஒத்துக்கலாம். ஆனா அந்த சிஸ்டமுக்கு வில்லனா இவர் ஏன் மாறுறாருன்றதுக்கு ஒரு சாலிட் ரீசன் இருக்கும். அதுக்கப்புறம் அது சிஸ்டம்குள்ள போகணும்னு சரி பண்ணிட்டு இருக்கப்போ அவருக்கு என்ன பண்ணா அவன் புள்ளையே அது பண்றான் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வரும். அவரையுமே கொலை பண்றாரு. பட் இங்க எனக்கு ரொம்ப பெரிய மன வருத்தம். சரி, அப்புறம் சரி ஓகே, அட்லீஸ்ட் நம்ம சித்தார்த்த ஹீரோவா வச்சு பார்ப்போம்னு சொல்லி பார்த்தாலுமே சரி, ரெண்டு சைட்லயுமே எமோஷனல் கனெக்டாவே ஒண்ணு இல்ல. அவர் சித்தார்த்த செலக்ட் பண்ண தப்புங்க சங்கர். சித்தார்த்த மிகப்பெரிய தவறு. படத்துல எல்லாத்துலயுமே காஸ்டிங் ரொம்ப பெரிய டிராபேக் ப்ரோ இந்த படத்துக்கு. சித்தார்த்த ஓகே, ஆனா ஒண்ணு எதிர்பாராத விதமா சித்தார்த்த நடிப்பு படத்துல நல்லா இருந்துச்சு எனக்கு பர்சனலா சொல்றேன். ஏன்னா வந்து மற்ற கேஸ்டிங்ல எல்லாமே கொஞ்சம் சுமாரா இல்லங்க. சித்தார்த்த வந்து நடிப்பு சித்தார்த்த பரவாயில்லாம இருக்கு. நான் எதிர்பார்த்து எரிச்சலா இருக்குமோ டார்ச்சரா இருக்குமோ, ஆனா அவர் எந்த ஒரு வகையிலுமே எந்த ஒரு கேரக்டருக்கு என்ன நியாயம் சேர்க்கணும் நியாயம் செயற்படுத்திட்டு போயிட்டாரு. அவ்வளவுதான். கேரக்டர் தான் இருக்கல, ஜோக்கர் கேரக்டர் மாதிரி இருந்தது பாபி சிம்ஹா கேரக்டர். இல்ல அதுதான் சொல்ல வரேன். பாபி சிம்ஹாவோட சீன்ஸ் ஃபுல்லா கட் ஆயிருச்சு படத்துல. ஏன்னா விவேக் டிராவல் பண்றாரு. நீங்க அன்னியன் படம் பாத்தீங்கன்னா விவேக்கும் பிரகாஷ்ராஜும் டிராவல் பண்ற மாதிரி தான் இந்த படத்துல இருந்துச்சு. விவேக் இறந்தனால பாபி சிம்ஹா ஜோக்கரா மாறிட்டாங்க, வேற வழி இல்லை. உங்களுக்கு புரிய வருதா பர சொல்றது? விவேக் இறந்தனால வேற வழி இல்லாம சீன்ஸ் நிறைய கட் ஆயிருச்சு. இப்ப என்னன்னா ஒரு முக்கியமான பாயிண்ட், எஸ்.ஜே. சூர்யாவும் கமலஹாசனும் கடைசி வரைக்கும் மீட் பண்ணல. இல்ல பார்ட் 3ல கிளிம்ஸ்ல அதுல இருக்கு. பார்ட் 3 கிளிம்ஸ்ல ரெண்டு பேருக்கான ஃபைட் சீன்ஸ் எஸ்.ஜே. சூர்யா வர்மம் போட்டுறாரு தாத்தாக்கு. ஆமா அது தாத்தாக்கே போடுற மாதிரி வச்சிருக்காங்க. அது பார்ட் 3ல தான் அவங்க சீன்ஸ் பெரும்பாலும் இருக்குன்னு எஸ்.ஜே. சூர்யா பேட்டிலையும் சொல்லிட்டாரு. முன்கூட்டியே பேட்டியில சொல்லிட்டாரு, கமலோட காம்பினேஷன் சீன்ஸ் ஃபுல்லா பார்ட் 3ல தான் வரும் எனக்கு சொல்லிட்டாரு. ரெண்டாவது இன்னொன்னு என்னன்னா, இந்தியன் 2 வந்து 3 நாளா பேசிட்டோம். முத வாரம் தான் ஓடி இருக்குன்னா ஃபுல் டீடைலா ஸ்பாயிலர் ரிவ்யூ எல்லாம் கொஞ்சம் பொறுமையா பேசி 2-3 நாள் போட்டோம் பேசுவோம். சினிமா தகவல் கொரியன் சீரிஸ் என்ன ப்ரோ இன்னைக்கு கொரியன் சீரிஸ் சொல்லுவோமா? ஸ்பீக்கர்ல யாராவது வேற ஏதாவது பேசுறாங்க கேளுங்க. பேசுறோம். மகாராஜா வந்து யாருமே அந்த இந்தியன் 2ல வந்து கார்த்திகேயன் நிர்மல் இவங்கலாம் வந்திருக்காங்க. ஆதி ப்ரோ வந்திருக்காரு. பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க பிரதர். இல்ல புரியல, எனக்கு கேட்கல, எதுவுமே கேட்கல. ஆமா ப்ரோ மகாராஜா பத்தி பேசுனேன் நேரத்தை டிஸ்கஸ் பண்ணலாம், ஆனா யாரும் பேசுறாரு. சொல்லுங்க பிரதர், மகாராஜா பத்தி என்ன கேட்கணும்னு சொல்லுங்க, கேட்போம் பேசுவோம். நம்ம நேத்து பேசணுமே நம்ம மகாராஜா பத்தி பேசணும். ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டீங்களா அந்த விஜய் சேதுபதி வந்து அந்த அடிபட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அடிபடும்ல, ஆக்சிடென்ட் ஆகும். அதெல்லாம் சரி, அது இல்ல அந்த குழந்தை படத்தை பொறுத்த வரைக்கும் கிளைமேக்ஸ் மட்டும் தான் ப்ரெடிக்டபிளா இருந்துச்சு. அந்த குழந்தைக்கு மேல இருந்து அது விழுந்து அதுக்கு கணிச்சாச்சு. மத்தபடி வேற எதுவும் இந்த எனக்கு டைம் லைன் இருக்குல்ல, டைம் லைன் வந்து நான் கெஸ் பண்ணல. நான் எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் ட்விஸ்ட் எனக்கு டைம் லைன். ஏன்னா நான் நிறைய போஸ்ட் பார்த்தது போலாமே அப்ப டவுட், நமக்கு போஸ்ட் பாக்குறோம் நமக்கு தெரியுது அவர் வந்து ஷர்ட் வந்து ரொம்ப பழைய ஷர்ட்டா போடுறாரு, இங்கிட்டு புது ஷர்ட்டா இருக்கு, டிசைன் பழைய கால ஷர்ட் போடுறாரு தெரியுது. இருந்தாலும் படம் பார்க்கும்போது எதையுமே கெஸ் பண்ண முடியல. கடையில வந்தப்ப எல்லாருமே சலூன்கள்ல போற வரைக்குமே நமக்கு வந்து தெரியாம போனா ஸ்கிரீன் பிளே மேஜிக். அதை தவிர மத்த சில விஷயம் கிளைமேக்ஸ் நமக்கு ப்ரெடிக்டபிள் தான், நமக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் சீன்லயே அந்த இது இருக்கிறது, அப்புறம் அந்த குப்பை தொட்டி மேல அந்த விழுவும் இதான் நடக்க போகுதுங்கிறது எல்லாமே நமக்கு அதெல்லாம் ஓகே. அது என்ன ஒரு சினிமா இத்தனை படம் பார்க்கலாம், அதெல்லாம் நமக்கு ஓரளவுக்கு கணிச்சிடறோம். ஆனா டைம் லைன் கெஸ் பண்ண முடியல. தியேட்டர்ல செம்ம என்ஜாய் பண்ண விஷயம் அது. அடா தியேட்டர்ப்பா அப்படின்னு ஒரு மிரட்டி விட்ட சீன் அது. அப்பா அம்மா கேரக்டர் நானும் ஈஸியா கெஸ் பண்ணிட்டேன், அதுவும் கெஸ் பண்ணீங்களா? என்ன கேரக்டர்? அனுராக் பிரசாத் மகாதான் இது கெஸ் பண்ணீங்களா?
அதான் சொல்றேன், அது ப்ரெடிக்டபிள்னு சொல்லிட்டேனே, கிளைமேக்ஸ் அதுதானங்கிறத நான் சொல்லிட்டேனே. அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா நமக்கு வந்து நிறைய பேர் ஒன்னே ஒண்ணுதான், முடிஞ்ச அளவுக்கு ஒரு படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டா யார் ரிவ்யூமே பார்க்க மாட்டேன், எந்த ரிவ்யூவும் பேச மாட்டேன், எதுவுமே பார்க்க மாட்டேன். ஆனா அப்படி இருந்தும் இந்த டைம் லைன்ல ஏதோ ஒன்று 2 கிராஸ் ஆகும், அதை கூட முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணிடுவேன். அதுல ஒருத்தர் பெரிய ரிவ்யூ போடுறேன்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ் ஷோ பார்த்துட்டு வந்து ஒருத்தர் ரிவ்யூ போட்டாரு. அந்த ரிவ்யூல வந்து நமக்கு ஹைலைட் பண்ணி ஒரு விஷயம் சொல்லிட்டாரு, ஒரு ஃபேமஸ் கொரியன் படத்தோட தாக்கம் இதுல இருக்குன்னு சொல்லிட்டாரு. நமக்கு டக்குன்னு நமக்கு நான் வேர்ல்டு பை ஞாபகம் வந்துச்சு. அது என்னவோ அவர் டைட்டில் சொல்ல ஒன்னும் சொல்லல, அதுலயே நமக்கு தெரிஞ்சு போச்சு. நமக்கு அப்செட், நமக்கு என்னடா தெரிஞ்சு. அப்ப படம் பார்க்கும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஈஸியா நமக்கு கெஸ் பண்ண முடியுது இல்ல, அவ்வளவுதான். எனக்கு ஒருத்தர் இரட்டான்னு சொல்லிட்டாரு, இரட்டான்னு சொன்னாங்க. இரட்டா இன்னொருத்தர் ரெட்டன் சொல்லிட்டாரு. அதே ரிவ்யூல அவரும் சொல்றாரு, அதே ரிவ்யூ தான். யாரு கொரியன் ரிவ்யூ தாக்கம் இருக்கு, ஒரு ரீசன்ட் மலையாள படத்தோட தாக்கம். யோ நீ படம் பார்த்த ரிவ்யூ சொல்ற, 5க்கு 5 ஸ்டார் கொடுக்குறியா, கொடுத்துட்டு போ, ஏதோ ஒண்ணு ஸ்பாய்லர் பண்ணிட்டு போகாதுன்னு தான் நம்ம நினைச்சது. அது சொல்லிட்டு போயிட்டாரு. அதனால சில விஷயங்கள் நமக்கு இத்தனைக்கு யாரையும் பார்க்க மாட்டேன், நான் படம் பார்க்கணும் ஆசைப்பட்டா ஃபர்ஸ்ட் நம்ம டைம் லைன்ல வருது, அந்த ஹைலைட் பண்ணி வருது. அது நீங்க என்ன சொல்றீங்க, நான்லாம் அந்த மாதிரி எதுவும் போடல, எந்த ஸ்பாய்லரும் போடாம தான் இதுவரை ரிவ்யூ போடுறேன். நான் உங்களை சொல்றேன், நேரா சொல்லிடுவேன், போன் பண்ணி சொல்லிடுவேன். இன்னொருத்தர் சொல்றேன்னு சொல்றேன் நானு, உங்க ரிவ்யூனா சொல்லிடுறேன். நீங்க போடலே சொல்றீங்க, எந்த ஸ்பாய்லர் இல்லாம ரிவ்யூ பண்ற ஒரு சிலர் ஆளு நீங்க ஒரு ஆளு. அது இப்ப ட்ரெண்ட்ஸ் விட்டு படமே பார்த்தாலும் நம்ம போன் பண்ணி சொன்னாலும் எந்த கதையும் சொல்ல மாட்டாரு. நீங்க படம் பாக்குற ஒரு விஷயம் கூட சொல்ல மாட்டாரு, படம் நல்லா இருக்கு நல்லா இல்ல இது மட்டும் தான் சொல்லுவாரு. அது மாதிரிதான் நம்ம ரிவ்யூ எதிர்பார்க்கிறோம். ஏன்னா ப்ரிவியூ ஷோ பாக்குறது மட்டும் இல்ல, முன்கூட்டியே படம் பார்க்க யாருமே வந்து எதையுமே ஸ்பாயில் பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். ஆனா பாலா எல்லாத்தையும் சொல்லிடுவான்னு சொல்லிட்டு ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு, எந்த ஸ்பாயிலர் இருக்குதோ மெயினா போய் அதை தான் சொல்லுவான் பாலா. இல்ல 2-3 ரிவ்யூஸ் இருக்காங்க, என்னன்னா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் ப்ரிவியூ ஷோ படம் பார்த்திருக்கேன் அப்படிங்கறத ஹைலைட் பண்றதுக்கு சில சீன் சொல்லி ஆகணும்னு சொல்லுவாங்க. பாலா நான் சொல்லல, சில பேரை சொல்றேன், பாலாவை சொல்ல விரும்பல. சில உண்மையான பெரிய ரிவ்யூஸ் சொல்லிக்கிறாங்கல்ல, அவங்க என்ன பாத்தீங்கன்னா நான் படம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லணுங்கிற நம்ப வைக்கிறவங்களுக்காகவே சில விஷயங்கள் சொல்லுவாங்க. நம்ம அந்த சீனை சொல்லி ஹைலைட் பண்ணி சொல்லுவாங்க. அது ஸ்பாயிலருங்கிறது அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு நமக்கு தெரியல, ஆனா சொல்லிடுவாங்க. நான் அது பெரும்பாலும் என் ரிவ்யூல நான் நினைக்கிறது என்னன்னா, யார்ட்டையும் சொல்லணும்னா முக்கியமான விஷயத்தையும் சொல்லக்கூடாது. ஸ்பேஸ்லயே நான் சொல்ல ஒரு விஷயம் அதுதான், ஸ்பாயிலர் வேணாம், அது பண்ணுவோம் இது பண்ணுவோம் தடுக்கிறதுக்கு ரீசனே அதுதான். ஏன்னா தியேட்டர்ல போய் படம் பார்க்க போறோம், வேற என்ன தெரியாம நம்ம பார்க்க போறோம், அதுதான் நம்ம சர்ப்ரைஸ் பண்ணோம். இப்ப கருடன் படம் வந்து நம்ம ட்விஸ்ட் எல்லாம் விட்டுருங்க, ட்விஸ்ட் இல்லைனாலும் இந்த இன்டர்வல் பேக் இருக்குல்ல, சூரிய படத்துக்கு ஒரு ப்ரீ இன்டர்வல் பேக் அப்படி இருக்கும், செம்ம ஹை மூமெண்ட்ஸ். அது பேங்க் போனதுல இருந்து வந்து ஒரு கொள்ளைக்கார படம் மாதிரி இருக்கும். அதாவது சொல்லுவோம்ல, இந்த ஒரு கொள்ளை சம்பவத்தை பேஸ் பண்ணி ஒரு படம் எடுத்தோம்னா இந்த கதை அதையும் வச்சிருப்பாங்க சீன் மாதிரி, மங்காத்தா சீன் மாதிரி வந்து பேங்க் கொள்ளையடிக்க போற மாதிரி. இதுல பாத்தீங்கன்னா வந்து சூரிய பேங்க்குள்ள போனதுல இருந்து சசிகுமார் என்ட்ரில இருந்து டிராவல் பண்றதுல இருந்து ரூட் மாறுறதுல இருந்து ஒரு ஹை மூமெண்டா இருக்கும். சூரிய படத்துக்கு இப்படி ஹை சீன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா தெரியாம நம்ம பார்த்தனாலதான் இதை சொல்லிதான் வச்சுங்க. யாராவது முன்கூட்டியே சசிகுமார் அந்த சீன்ல இல்ல செகண்ட் ஹாப்ல தான் அவரு இப்படி அப்படின்னு சொல்லி தான் நமக்கு டோட்டலுமே ஸ்பாயில் ஆயிரும். அந்த வில்லன் கேரக்டர் தான் ப்ரோ கருடன்ல கொஞ்சம் இதா சொதப்பல் பண்ணிட்டாங்க. நீங்க அது வேற ப்ரோ உன்னி இல்ல, அது உன்னி முகுந்தன் வந்து எப்படி சொல்றது, அந்த கேரக்டரோட ஆர்க் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணல, அடாப்ட் பண்ணிக்கல அவர், அவ்வளவுதான். அவர் நடிப்பு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. இப்ப 2 பேர் நல்லா முரட்டு. ஏன்னா சசிகுமார் அந்த ரோலுக்குனே பிறந்த ஆளு, இப்படிப்பட்ட ஒரு ரோல் அவரோட ரியலிஸ்ட் கேரக்டர். அவர் இத்தனை முன்னாடி பார்த்த படம் சுப்பிரமணியபுரம் ஆகட்டும், அதுக்கு முன்னாடி என்ன படம் நம்ம இவன் பார்த்தோம் சுந்தர பாண்டியன், நாடோடிகள் 2, கல்லூரி, அப்பா, கல்லூரிங்கிற அது பேர் என்ன, காலேஜ் ஸ்டூடெண்டா இருப்பாரு, காலேஜ் ப்ரொஃபஸரா இருப்பாரு ஒரு படம். இது அந்த அப்பா அப்படி ஒரு படம். அப்புறம் இன்னொரு வாத்தியாரா இருப்பாரு சாட்டை. இது மாதிரி எல்லா படத்துலயும் அவரோட கேரக்டர் இப்படிங்கிறனால நமக்கு ஈஸியா மேட்ச் ஆயிடுச்சு. சூரி புதுசா ஒரு விஷயம் பாக்குறோம், ஆனா உன்னி முகுந்தனுக்கு அது அடாப்ட் ஆகிக்கலாம், அவ்வளவுதான் வித்தியாசம். மியூசிக் நல்லா இருந்துச்சு, நான் கூட சொதப்பிடுவேன் நினைச்சேன். ஆனா ஒண்ணு, அந்த இன்டர்வல் பிஜிஎம் மொரட்டு பிஜிஎம் அந்த உள்ள என்ட்ரி ஆனதுல இருந்து யுவன் சங்கர் ராஜா பயங்கரமா பண்ணியிருந்தாரு. படத்தோட மெயின் ஹை பாயிண்ட் அந்த ப்ரீ இன்டர்வல் பேக். அந்த வண்டி நின்னதுல இருந்து சசிகுமார் அந்த வேன்ல இறங்கினதுல இருந்து ஒரு பிஜிஎம் ஆரம்பிக்கும், அதுல இருந்து அந்த இன்டர்மிஷன் போடுற வரைக்கும் வேற லெவல் சீக்வன்ஸ். அதெல்லாம் நம்ம சூரிய படத்துல அப்படி பார்த்தோமாங்க. ஏன்னா இது சூரிய படம் பாக்குற மாதிரி எந்த இடத்துலயுமே தெரியாது. ஆனா இதுல வெற்றிமாறன் இன்புட் இருந்துச்சா ப்ரோ? இல்ல முழுக்க துரை செஞ்சிருக்காரு. இல்ல அது அவர் துரை செஞ்சிருக்குமார் உழைப்பு தான். அவரே சொல்லிட்டாரு, பிசினஸ்க்காக வெற்றிமாறன் பேர் போட்டிருக்கோம்னு சொல்லிட்டாரு. நமக்கே தெரியும், துரை செஞ்சிருக்குமார் ஒரு நிரூபிக்கப்பட்ட ஒரு டைரக்டர், அவரே தன்னை நிரூபிச்சுக்கிட்டாரு. அதனால அதை நம்ம வெற்றிமாறன் கிரெடிட் கொடுக்கணும் இல்ல, இது முழு கிரெடிட் சொல்லி துரை செஞ்சிருக்குமாருக்கு போய் ஆகணும். இல்ல ஒண்ணே இப்ப சமுத்திரக்கனி கேரக்டர் வந்து ரொம்ப வீக்கா பண்ணிட்டாங்களாங்க. இல்லங்க ஏங்க நல்லா உண்மையிலே நல்ல கேரக்டர், உண்மையாலே நல்ல கேரக்டர். அந்த கேரக்டர் ஏன்னா
நீங்க நிறைய நிறைய கேரக்டர் அது மாதிரி பார்க்கலாம் நீங்க போலீஸ்ல. அதனால அதாவது இயலாமை, அந்த இயலாமையை அவர்கிட்ட பார்க்கலாம். அதை கடைசியில நல்லாவும் முடிச்சிருப்பாங்க. அவரால் என்ன பண்ண முடியும், சினிமா மீறிய லாஜிக் தான், லாஜிக் மிஸ்டேக் தான். ஆனால் அவரால் அந்த படத்துல என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டு போயிருப்பாரு அந்த கேரக்டர், அவ்வளவுதான். இல்ல அவர் கொஞ்சம் பவர்ஃபுல் ரோல்ஸ்லயே பாத்துட்டு இருந்துட்டு அவரது ஏதோ ரொம்ப ஒரு மாதிரி மொக்கையா இருந்த மாதிரி இருந்தது அவர் கேரக்டர். ஏதாவது பண்ண போறாரு அந்த படங்கள்ல வந்து அந்த படத்துல வந்து எந்தெந்த கேரக்டர் என்னென்ன கேரக்டர் கொடுக்கும் எல்லா கேரக்டரும் நல்லா கொடுத்துருந்தாங்க. ஹீரோயின் கேரக்டர் மட்டும் அது எதுக்கு இல்லைன்னு சும்மா பேருக்குன்னு கொடுத்து போயிருக்காங்க, அவ்வளவுதான். அதுலயுமே சீன் வைக்கணும்னு வச்சிருப்பாங்க, அதுக்கும் ஒரு 2-3 சீன் நல்ல சீன் வச்சிருப்பாங்க, அவ்வளவுதான். இல்ல ப்ரோ, அந்த மைண்ட் கோபி கேரக்டரும் வில்லன் கேரக்டர் மட்டும்தான் கொஞ்சம் ஒட்டலா படத்துல. மைண்ட் கோபி கேரக்டர்லாம் அப்படிதாங்க ஒரு கேரக்டர், அவங்க ஒட்டலன்னு சொல்ல முடியாது. அவர் அது எப்படி நம்ம சொல்லணும், சசிகுமார் அந்த கேரக்டருக்கு படைக்கப்பட்டவர். அது மாதிரி மைண்ட் கேபி ஒரு 7.5 கிளப்புற கேரக்டர். அந்த 7.5 கிளப்புறதுக்குமே படைக்கப்பட்ட ஒரு சில கேரக்டர்களை மைண்ட் கோபி நல்லா பட்டு பல படங்களை பண்ணிருக்கிறாரு. அவர்லாம் ஓகே. அதே மாதிரி நீ வில்லன் கேரக்டர் வந்து அமைச்சர் கேரக்டர் சொல்றீங்களா, அவர் வந்து டைரக்டர் R.V. உதயகுமார் அவர் தான் பண்ணிருக்காரு. அவருக்கு நாட்டினா அவர் ஒரு பல வருஷமா டைரக்டர். அந்த எஜமான் பட் டைரக்டர் தானே? ஆமா ஆமா, பல படங்கள் சின்ன கவுண்டர் அவர் தான் டைரக்டர், பல படங்களுக்கு டைரக்டர். பிரகாஷ் ப்ரோ மியூட்ல வந்துருச்சு. மியூட்டுக்கு போயிட்டாரு தெரியல, ஏதாவது கால் வந்திருக்கும் போல அவருக்கு. ஆமா, ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு இருங்க, வரேன். ஓகே ஓகே ஓகே. சுமார்னா அவரும் போயிட்டாரு போல. இருக்காரா? ஓகே ஓகே. சுகுமார் ப்ரோ, எனக்கு ஒரு கேள்வி உங்ககிட்ட. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ, குட் பேட் அக்லி வந்து பாத்தீங்கன்னா மார்க் ஆண்டனி படம் மாதிரி அந்த அந்த வைபிள் இருக்குமா, இல்ல ஸ்பெயின் இப்ப வந்து அடுத்த ஷூட்டிங் ஷெட்யூல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்பெயின் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்களா ஃபாரின் கண்ட்ரில, அப்ப எந்த மாதிரி படமா இருக்கு இது? அது ஒரு கேங்ஸ்டர் படம் ப்ரோ, ரெட்ரோ டைப்ல தான் இருக்கும். மார்க் ஆண்டனி டைப் எக்ஸாக்டான்னு சொல்ல முடியாது. மார்க் ஆண்டனி கைண்ட் ஆஃப் ஒரு ஃபிக்ஷன் பிளஸ் ஒரு ஒரு கேங்ஸ்டர் ஒரு காமெடி எல்லாம் கலந்து இருக்கும். பட் ஆனா இது வந்துட்டு முழுக்க முழுக்க வந்து ஒரு ஆக்ஷன் ஓரியன்டட் ஃபிலிமா இருக்கும். கைண்ட் ஆஃப் AAA மூவி பாத்துருக்கீங்களா நீங்க? அந்த மூவி டைப்ல அதை விட வந்து ஒரு 10 மடங்கு அதுக்கு மேலேயே கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்து எடுத்திருக்காங்க. ஸ்கிரிப்டிங்லயே வந்து அந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் அஜித் சார் இம்ப்ரெஸ் ஆயிட்டு இது பண்ணலாம் அப்படின்னு வந்து ஓகே சொல்லியிருக்காரு. இல்ல ப்ரோ, இது வந்து டைரக்டர் எடுத்த டிசிஷன் கிடையாது. இது ஆக்சுவலா வந்துட்டு எப்படின்னு சொல்ல போனா, இது மோஸ்ட்லி ப்ரொடியூசர் வந்து உங்களுக்கு வந்து தெலுங்கு ப்ரொடியூசர். ஸோ வந்து அவங்க சைட்ல இருந்து சஜஸ்ட் பண்ண ஒரு மியூசிக் டைரக்டர். பிளஸ் வந்துட்டு டைரக்டருக்கும் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்டா ஒர்க் பண்ணலாம் ஒருத்தர் கூட அப்படின்ற மாதிரி ஒரு ஓகே பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அதனால பண்றாங்க. பட் ஆனா இதுல வந்துட்டு பர்பஸா இவரை விட்டுட்டு பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது, ஒரு சேஞ்சுக்கு தான். அதான் இங்க எப்படி இப்ப கரண்ட் ட்ரெண்ட்ல வந்துட்டு அனிருத்னு டக்குன்னு சொல்றாங்களோ, அங்க வந்துட்டு டக்குன்னு சொன்னா டிஎஸ்பி தானே தெலுங்குல. லாஸ்ட் ஒரு 15 இயர்ஸாவே டிஎஸ்பி தான் ப்ரோ. தமன் தான் லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸா டாமினேட் பண்றாரு. ஏன்னா 2010-11 அப்போல இருந்தே டிஎஸ்பி தான் தெலுங்குனாலே. புஷ்பா தமிழ்ல நல்லா போட மாட்டாரு, அதுதான். மத்தபடி தெலுங்குல நல்லா தான் போடுவாரு. தமிழ்ல நல்லா தான் ப்ரோ போட்டுப்பாரு. சச்சின், சிங்கம் ப்ரோ அது அப்போ ப்ரோ. லாஸ்டா பாருங்க, சாமி 2 இருக்கட்டும், ரத்னம்னு ஒரு படம் பண்ணாரு, விஷால் படம். எதுவுமே பாட்டு ரீசெண்டா போட்டதுல எதுவுமே நல்லா இல்ல. ஆனா தெலுங்குனா நல்லா போட்டு வரலாரு. வீரம்ல அது மட்டும் நல்லா பண்ணிட்டாரு, பாட்டு கூட சும்மா இருந்தா கூட பிஜிஎம் நல்லா இருக்கும். ஆமா ப்ரோ, ஆனா ரீசெண்டா லாஸ்டா ரத்னம்லாம் ஒண்ணுமே இல்ல ப்ரோ. பிஜிஎம் சாங்ஸ் ஒண்ணுமே இல்ல. பெரிய படங்கிறப்ப அவருக்கும் ஒரு ப்ரெஷர் இருக்கும்ல, கண்டிப்பா நல்லா பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கலாம். ஆமா, இத அவரு பண்ணுவாரு ப்ரோ. ஏன்னா அவரு 10 இயர்ஸ் ஆச்சு அஜித் அவரு கூட பண்ணி. வீரம்க்கு அப்புறம் பண்றாரு. இதுல ஒரு ட்ரேட்மார்க்கான மியூசிக் சாங்ஸ் எல்லாம் கொடுத்தாங்கன்னா அடுத்தடுத்த அஜித் படங்களுக்கு இவருக்கு மறுபடியும் வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பை இவரு விட மாட்டாருன்னு நினைக்கிறேன். சுகுமார் ப்ரோ, ஒரு கொஸ்டின். இப்ப எஸ்டிஆருக்கு அடுத்தது என்ன படம் ப்ரோ? நிறைய படம் அனௌன்ஸ் பண்றாங்க. தக் லைஃப் இருக்கு, அப்புறம் தக் லைஃப் வந்து போயிட்டு இருக்குல்ல கரண்டா, அது போயிட்டு இருக்கு. போது அவர் சோலோவா நடிக்கிறாருன்னா வந்து 2018 டைரக்டரோட ஒரு படம் கமிட் ஆயிருக்காரு. பட் அபிஷியலா நியூஸ் வந்து இன்னும் இது பண்ணல. அது ப்ரொடியூசரோட அதான் ஃபைனலைஸ் பண்ணிட்டு அவங்க சைட்ல இருந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த ஒரு படம்.
இன்னும் ஒரு 2 டைரக்டர் கிட்ட கதை கேட்டுட்டு இருக்காரு. பட் ஆனா வந்து இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. மெயின் டைரக்டர் தான், ஹிட் கொடுத்த டைரக்டர் தான். போர்த்தொழில் டைரக்டருங்களா? அது ஒண்ணு ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்களே. ஆமா, அது ஒருத்தர் நான் சொன்னேன். ஆக்சுவலா வந்துட்டு அதுதான், அது ஒன்னும் கன்ஃபார்ம் ஆகல. பட் ஆனா வந்து கதை கேட்டுட்டு இன்னும் அவங்க ஃபைனலைஸ் பண்ணல எதுவுமே. பட் ஆனா இப்போதைக்கு 18 டைரக்டருக்கு ஆல்மோஸ்ட் பாசிட்டிவ் சிக்னல் தான். அது ப்ரொடக்ஷன் சைட்ல இது பண்ணிட்டாங்க அப்படின்னா, பட்ஜெட் ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்கன்னா அது அபிஷியலா வந்துடும் ப்ரோ. பிரதர் சுகுமார் ப்ரோ, ஒரு சின்ன ஒர்க்கு, நீங்க அப்படியே சீக்கிரம் கிளம்பிக்கிறேன், நாளைக்கு சந்திப்போம். பாய். அது என்ன முடிவுன்னு சொல்லுங்கண்ணா. முடிவு சொல்லிட்டு போங்க. இப்ப பாலா கூப்பிடறனாலே நான் வரேன், கண்டிப்பா வேற வழியில வரேன், கண்டிப்பா வரேன். ஓகே ஓகே பாய். ஓகேண்ணா பாய். சுகுமார் ப்ரோ, அடுத்து நிகிலன் என்ன ப்ரோ எடுக்கிறார்? மகாராஜா டைரக்டர் ஏதோ அப்டேட் இருக்கா? அவர் வந்து ஒரு ஹீரோயின் சப்ஜெக்ட்ல வந்து ஒரு படம் பண்ண போறாரு. ஒரு முன்னணி ஹீரோயின், நேம் மென்ஷன் பண்ண வரும்ல. பட் ஆனா வந்து இது ஆக்சுவலா வந்துட்டு இது மகாராஜா ரிலீஸ்க்கு முன்னாடியே வந்து அவர் எழுதின ஒரு கதை. பட் ஆனா வந்து அது அபிஷியலா அவரே சொல்லட்டுமே. பட் ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு டிராமா. அது சேம் த்ரில்லர் இது மாதிரி தான் சொன்னாங்க. ஏன்னா மாதிரி ஒரு த்ரில்லர் தான். பட் ஆனா வந்து அதுல ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு இது இருக்கும், ஒரு ஹியூமர் இருக்கும். யா யா. சுகுமார் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. சுகுமார் ப்ரோ, இந்த இந்தியன் 3 வருதுல்ல, கண்டிப்பா விடுறாங்களா எப்படி ப்ரோ? இல்ல, கண்டிப்பா விடுவாங்க ப்ரோ. அது எடுத்துட்டாங்க, எல்லாமே முடிஞ்சிருச்சு, ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. கண்டிப்பா படம் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போதைக்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு விடாம போனா அது அவங்களுக்கு தான் அது ஆக்சுவலா லாஸ்ட். இந்தியன் 3 வந்துட்டு கமல் சாருக்குமே அது ரொம்ப கான்பிடன்ட். நீங்க எல்லாம் பாத்துருப்பீங்க அவரோட இன்டர்வியூஸ் எல்லாம். கண்டிப்பா இந்தியன் 3 வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் ஆனா அதாவது நம்ம படம் ஹிட் ஆயிருந்ததுன்னா எதிர்பார்த்தது, அதாவது ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்திருந்ததுன்னா அந்த படத்துக்கு, அது எதிர்பார்த்ததை விட நம்ம இன்னும் சீக்கிரமாவே படம் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. பட் இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணி எல்லா ஃபேக்டர்ஸும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஒரு ப்ராப்பரான பிளான் பண்ணிட்டு எந்த டைம்ல பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க. கொஞ்சம் ஒரு ஸ்டெப் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமா வந்து முயற்சி எடுத்து பண்ணுவாங்க. கண்டிப்பா பண்ணணும் ப்ரோ. ஏன்னா நான் இன்னைக்குதான் நான் பார்த்தேன். ஹலோ, சொல்லுங்க ப்ரோ கேட்டுட்டு. இன்னைக்குதான் பார்த்தேன். எனக்கு பெருசா ஒன்னும் நான் டிசப்பாயிண்ட் ஆகல. மேக்கிங் வைஸா வந்துட்டு சங்கரோட அந்த கிளாஸ் அப்படியே தான் இருக்கு. சொல்லுங்க. ஆமா, அதனால அதாவது அந்த சித்தார்த்தோடைய அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவங்க திட்டி அவரு நொந்து போய் வராருல, அதான் இன்டர்வல் பிளாக்கா இருந்திருக்கு, யோசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த செகண்ட் ஹாஃப்ல பிளாஷ்பேக் அந்த பீரியட் போர்ஷன் வந்து கரெக்டா அமைஞ்சிருந்தனா இந்த படம் இவ்வளவு நெகட்டிவிட்டியை வந்துட்டு கிடைச்சிருக்காது. கண்டிப்பா ஒரு டீசன்ட் பிலிமா நல்லாவே இருந்திருக்குங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். இவங்க தேவையில்லாம ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி தான் படத்தை ஸ்பாயில் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு வந்துட்டு நான் டிசப்பாயிண்ட் ஆகல. சங்கர் மேல இன்னும் ஹோப் இருக்கு. ஏன்னா அந்த அவருடைய ஸ்டைல், அந்த ரிச் விஷுவல்ஸ் வந்துட்டு அப்படியே பழைய மாதிரி அப்படியே இருந்துச்சு. எனக்கு வந்துட்டு அதுல சாட்டிஸ்ஃபைடு தான். ஒரே பாட்டா வந்திருந்தா நல்லா வந்திருக்கும் ப்ரோ. இல்ல, ஒரே நிறைய பேர் இந்த ஒரு இது எழுப்பியிருக்காங்க. பட் ஆனா ஒரே பாட்டா வராததுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்துட்டு அது எப்போ வருது எனக்கு. சுகுமார் ப்ரோ, அப்புறம் ஆல்ரெடி பேசிட்டீங்களான்னு தெரியல. இப்ப ட்ரிம் பண்ணி இன்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்கன்னு சொன்னாங்களே, ஏற்கனவே பார்த்ததும் இன்னைக்கும் யாரா பார்த்து ஷேர் பண்ணாங்க? இல்ல, ஆக்சுவலா வந்து ட்ரிம் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்கன்ற மாதிரி தான் வந்து நியூஸ் வந்தது. அபிஷியலா வந்து எந்த நியூஸும் வரல. ஆனா தெலுங்கு வெர்ஷன் ட்ரிம் பண்ணி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. தமிழ்ல வந்து ட்ரிம் பண்ணல. இன்னைக்கு பார்த்தவங்க வந்து சொன்னாங்க தமிழ்ல வந்து ஒன்னும் ட்ரிம் பண்ணல. ஓகே. ஃபுல்லா 3 hours ஓடுது ப்ரோ. ஃபுல்லா தான் ஓடுது. ஓகேங்க. உங்களுடைய ட்ரிம் பண்ண கொஞ்சம் பாசிட்டிவா மாறுங்களா, இல்ல எப்படி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? இது இல்ல ப்ரோ, இது வந்து எப்படின்னா பாசிட்டிவா மாறாததெல்லாம் தாண்டி வந்துட்டு லென்த்ன்றது வந்து ஒரு ஃபேக்டர். இப்போதைக்கு படத்தோட டீம் கிட்ட என்ன வே இருக்கு அப்படின்னு பாப்பாங்க. சோ ஓகே, லென்த்ன்ற ஒரு ஃபேக்டர் அது மட்டும் தான் இப்ப நம்ம கையில இருக்கு. மற்றது எதுவுமே எல்லாமே ஆடியன்ஸ்க்கு போய் சேர்ந்தாச்சு. அந்த லென்த்ன்ற ஃபேக்டர் மட்டும் தான் வந்து அவங்களால வந்து இப்போ அவங்க கண்ட்ரோல்ல இருக்கனால அதை பண்ண முடியும்.
வேற எதுவுமே அவங்க கிட்ட இல்லாதனால அது மட்டும் வந்து ட்ரை பண்ணுவாங்க. இது எல்லா படத்துக்குமே யூஸ்வலா வந்து இந்த மாதிரி படம் ரொம்ப ரொம்ப லென்த்தா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கனாலே நிறைய படம் இந்த மாதிரி ட்ரிம் ஆகி வந்து ரீவர்ஷன் வந்திருக்கு. ரீசெண்டா நிறைய படங்கள் அந்த மாதிரி வந்திருக்கு. சோ அந்த மாதிரி வலிமை வந்ததுன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி லாஸ்டா பெரிய ஹீரோ படம் சொல்றேன். ஆமா இல்ல நிறைய படம் அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. பட் ஆனா அது இந்த படத்துக்கு வந்து அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு வந்து அது ஆடியன்ஸ் பார்த்துட்டு சொல்ற அந்த விதம் தான் இருக்கு. ட்ரிம்டு வெர்ஷன் நல்லா இருக்குன்னா மேபி அது ஃபர்ஸ்ட் 3 hours பார்த்தவங்களும் அந்த ட்ரிம்டு வெர்ஷன் பார்த்தவங்களாலேயும் வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும். இல்ல பார்க்காம நான் வந்து அப்படியே டைரக்டா வந்து இது போய் பாக்குறேன் அப்படின்றவங்களுக்கு மேபி ஓகே கொஞ்சம் லேக் இல்லாம தெரியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ வந்து அது நம்ம அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து இன்னும் தமிழ்ல வந்து அவங்க ட்ரிம்டு வெர்ஷன் வராதனால நம்ம எதுவும் பெருசா பார்க்க முடியல. ஓகேங்க ப்ரோ. சுகுணா ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இப்போ அக்டோபர்ல இருந்து அது கார்த்தியும் அந்த டானாகரன் டைரக்டரும் சேர்ந்து படம் பண்றாங்க. அது அக்டோபர்ல இருந்து ஷூட்டிங்னு சொல்றாங்க. அப்ப அதுக்குள்ளேயே சர்தார் 2 முடிஞ்சிருமா ப்ரோ? நான் இன்னைக்கு இப்பதான் ரீசெண்டா பூஜை போட்ட மாதிரி போட்டாங்க. அதுக்குள்ளேயே முடிஞ்சிருமா அந்த படம் அக்டோபருக்குள்ளேயே? அக்டோபருக்குள்ள முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து மோஸ்ட்லி வந்துட்டு 3 months தான் ப்ரோ. ஒரு 2.5 months தான் மோஸ்ட்லி முடிச்சிருவாங்க. பட் ஆனா வந்து அந்த டானாகரன் டைரக்டர் கூட வந்து அவர் பண்ற ப்ராஜெக்ட் வந்துட்டு அது அக்டோபர்ல ஸ்டார்ட் ஆகுமா அப்படின்றது ஒன்னும் ஃபைனல் ஆகல ப்ரோ. அப்படின்னா இப்போ கைதி 2 வந்துட்டு கன்ஃபார்மா இருக்கா ப்ரோ? கூலிக்கு அப்புறம் கைதி 2 இருக்கு. கைதி 2 கன்ஃபார்மா வந்து பண்றாங்க. அது கூலி பிளான் பண்ண டைம்ல கூலி அந்த படம் முடிஞ்சிடும். பட் ஆனா அதுக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் அது இதுன்னு வந்து லோகேஷ் வந்து ரொம்ப பிஸியா இருப்பாரு. சோ இமீடியட்டா வந்து சர்தார் 2 முடிஞ்ச உடனே லோகேஷோட அவைலபிலிட்டி இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அது அந்த ஒரு ஸ்லைட்டான கேப் இருக்கும். சோ இது வந்து கார்த்தி அவர் எடுக்கிற டிசிஷன் தான். சோ அதுக்கு முன்னாடி அவர் வந்துட்டு இந்த படம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கைதி 2 பண்ணிக்கலாமா அப்படின்றதுலாம் இப்போதைக்கு அது வந்து எந்த ஒரு கிளாரிட்டியுமே இல்ல ப்ரோ. ப்ரோ அப்புறம் நான் இது ரீசெண்டா இப்போ ஓடிடி ரைட்ஸ் எல்லாம் பெருசா விற்க மாட்டேங்குது அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்கல்ல ப்ரோ. ஆனா இப்ப பிரதருக்கு மட்டும் அவங்க ஓடிடி ரைட்ஸ் சேட்டிலைட் ரைட்ஸ் எல்லாம் வித்துட்டோம்னு சொல்றாங்க. பின்ன அது எப்படி ப்ரோ பிசினஸ் ஆச்சு? முன்னாடியே வித்துட்டாங்களா? இல்ல இப்போ அதுதான் சொல்றேன்ல. இப்ப படம் வந்து இப்ப ஓடிடி எல்லாம் எப்படின்னா சில பேர் படம் பார்த்துட்டு எனக்கு வந்து ஓகே எனக்கு பிடிச்சிருக்கு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய பேர் வந்துட்டு முன்னாடி சேல் ஆயிடும். சில படம் வந்துட்டு இல்ல இது எனக்கு கான்பிடென்டா இல்ல நீங்க தியேட்டர் ரிலீஸ் பண்ணிட்டு ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில படம் அதையும் மீறி வந்து இப்போ கருடன் எடுத்துக்கோங்க. அது ஓடிடி சேல் ஆகல ரிலீஸ்க்கு முன்னாடி. படம் தியேட்டர்ல வந்து வந்த ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்துட்டு உடனே வந்து பயங்கரமான ஒரு ரேட்டுக்கு வந்து அது போச்சு. அந்த மாதிரி சில படம் வந்து படம் ரிலீஸ் ஆகியுமே சேல் ஆகாத படம் வந்துட்டு எந்த மாதிரி கண்டிஷன்ல போடுவாங்கன்னா ரெவென்யூ பேசிஸ்ல, அதாவது எப்படின்னா ஷேரிங் போறோம். இந்த எத்தனை வியூஸ் வருதோ அதுக்கேற்ற மாதிரி வந்து இந்த ஓடிடி பிளாட்ஃபார்மும் அந்த படத்தோட ப்ரொடக்ஷன் வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. சோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. அந்த ஒரு ரீசனால இப்பெல்லாம் வந்து ஓடிடி முன்ன மாதிரி இல்ல, ரொம்பவே வந்து ரொம்ப பார்த்து அதுக்கான டீம்ஸ் எல்லாமே வந்து நிறைய பேர் வந்துட்டு உள்ள நிறைய டீம் எல்லாமே நிறைய சேஞ்ச் ஆயிட்டாங்க. ரொம்ப பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லா ரிவ்யூ பண்ணி நிறைய ஸ்டேஜ் ஆஃப் ரிவ்யூ இருக்கான். இப்போ இனிஷியலான ஒரு ஸ்டேஜ் அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த லெவல் ஆஃப் ஸ்டேஜுக்கு போகுதான். ஸோ ஒரு நெட்ஃபிளிக்ஸ் மாதிரி ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம்க்குலாம் வந்து பயங்கர டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாமே வந்து படத்தோட ப்ரொடக்ஷன் சைட்ல அக்செப்ட் பண்ணணும். இதெல்லாமே இருக்கு ப்ரோ, நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. அப்படி ஈஸியா வந்து நம்ம வந்துட்டு இவங்க ஒரு ரேட் சொல்லுவாங்க, அது அவங்க ஒரு ரேட்டுக்கு வந்து கேட்பாங்க, அது இவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி இல்ல இதோட நல்ல ஒரு ஆஃபர் வரும் அப்படின்னு வந்து இவங்க டிலே பண்ணி வெயிட் பண்றதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸும் நிறைய படம் அந்த மாதிரி இருக்கு. அது வந்து அதுதான் இப்ப சொல்றேன். இப்ப மார்க்கெட் வந்து ரொம்ப வேற மாதிரி இருக்கு. பிளஸ் வந்து எல்லாருமே வந்து ரொம்ப வேற மாதிரி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஆயிட்டாங்க. ஈஸியா ஒரு படத்தை வந்துட்டு வாங்கிக்க மாட்டாங்க, முன்ன மாதிரி இல்ல. இந்த கோவிட் டைம்ல இருந்த அந்த ஒரு பூம் வந்து இப்ப இல்ல. இந்தியன் 2 இந்தியன் 3 ரெண்டுக்குமே வித்துருச்சுங்களா ஓடிடி ரைட்ஸ்? இந்தியன் அது சேல் ஆயிடுச்சு ப்ரோ, அது எப்போ சேல் ஆயிடுச்சு. வித்துட்டாங்களா 2 and 3 சேல்? ஆமாமா, அது ஒரு அக்ரிமெண்டாவே இது பண்ணி தான் வந்து சேலே பண்ணிருப்பாங்க. சோ இப்ப படம் ப்ராஃபிட் ஆல்ரெடி ப்ராஃபிட் தானுங்க. இப்ப இந்தியன் 2 படம் ஆக்சுவலா வந்துட்டு சேட்டலைட் வந்து ரொம்ப பெரிய ஒரு பட்ஜெட்க்கு வந்து வாங்கியிருக்காங்க ப்ரோ. இது வந்துட்டு ஏன்னா வந்து ஒரு பிராண்ட் வேல்யூன்னு ஒண்ணு இருக்கு. இந்தியன் என்ற ஒரு பிராண்ட் வேல்யூ, சங்கர் என்ற ஒரு பிராண்ட் வேல்யூ, கமலஹாசனோட ஒரு பிராண்ட் வேல்யூ, அவர் ப்ரீவியஸ் படம் ஹிட், இது எல்லாமே பிளஸ் வந்து லைக்கா ப்ரொடக்ஷன், இது எல்லாமே வந்து ஒரு பெரிய ஒரு பிராண்ட்ல வந்துட்டு வரனால
அந்த ஒரு பிராண்டுக்குனே வந்து ஒரு படத்தை வந்து வாங்கிடுவாங்க. அப்படி வாங்கிட்டு அது வரும்போது ஓடிடில ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய ஸ்டார் படம் வருதுன்னா எல்லாருமே வந்து அது நல்லா இருக்கும் நல்லா இல்லையன்றதுலாம் செகண்டரி, கண்டிப்பா பாத்துருவாங்க. இப்போ நம்ம தியேட்டருக்குள்ளே வந்து அப்படிதான் வந்து புக் பண்ணி அட்வான்ஸ் புக் பண்ணி நிறைய படங்கள் நம்ம பார்த்திருப்போம். நெகட்டிவ் ரிவ்யூஸ் சில படத்துக்கு வரும், சில படத்துக்கு வந்து பாசிட்டிவ் வரும். அதெல்லாம் மேட்டரே கிடையாது. பை த எண்ட் பிராண்டுக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, அதுக்கான ஒரு சேல் இருந்துட்டே தான் இருக்கு. சின்ன படங்கள் தான் வந்து ஸ்ட்ரகிள் ஆகுது. ஓகே ப்ரோ, நீங்க சொன்னீங்க இந்தியன் டு 20 minutes ரெடியூஸ் தமிழ்ல ஆகலன்னு சொன்னீங்கல்ல, அது உண்மை? யாரோ சொன்ன மாதிரி இருந்துச்சு, நான் அப்பதான் ஜாயின் பண்ணேன். இல்ல தமிழ்ல ஆகல, பார்த்தவங்க சொன்னாங்க. ஓகே, இல்ல நான் நேத்திக்கு வந்துட்டு என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் பார்த்தாரு. அவரு வந்துட்டு அவர் செகண்ட் டைம் பாத்துட்டு வந்தேன்னு சொன்னாரு. அப்போதைக்கு ரெடியூஸ் ஆச்சுங்கிற மாதிரி தான் சொன்னாரு, அதனாலதான் கேட்டேன். இல்ல தமிழ்ல ஆகல. இன்னைக்கு ஒரு 3 பேர் சொன்னாங்க, இப்போ வரையும் பார்த்தவங்க வரையும் சொன்னாங்க ரன் டைம் டியூரேஷன் அதே 3 hours தான் இருக்கு அப்படின்ற மாதிரி. நான் வந்து பார்த்த வரையுமே வந்து தெலுங்குல ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் பார்த்தேன். பட் ஆனா அபிஷியலா எந்த ஒரு சைட்ல இருந்துமே லைக்கா சைட்ல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் வரல. அப்புறம் நீங்க இன்னொன்னு சொன்னீங்கல்ல, இந்தியன் 2 and 3 வந்துட்டு ஆல்ரெடியே அவங்க வாங்கியிருப்பாங்கன்னு. சோ சும்மா ஒரு அப்ராக்சிமேட் அமௌண்ட் என்ன அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஐடியா இருக்கா? பெரிய அமௌண்ட்டுக்கு போயிருக்கு. ஆனா அமௌண்ட் வந்து இங்க என்க்ளோஸ் பண்ண வேணாம்னு பாக்குறேன். பட் ஆனா வந்து இது நார்மலா இப்ப இந்த வருஷத்துக்கான இந்த வருஷம் கூட மட்டும் சொல்ல முடியாது, கடந்த ஒரு 5 வருஷத்துல வந்துட்டு ஒரு பெரிய சேல் அந்த மாதிரி ஒரு நம்பர்ஸ்க்கு போயிருக்கு. ஓகே, இன்னும் ஒரே கொஸ்டின், சாரி. பட் ஆனா எனக்கு என்னன்னா, எனக்கு ஜஸ்ட் ஒரு இது ஜெனரல் ஒரு ரொம்ப ஒரு பேசிக் கொஸ்டின் தான், ஸ்டூபிடா கூட இருக்கலாம். பட் மேபி தெரிஞ்சவங்க கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ இந்த பெரிய பெரிய நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம் அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்கல்ல, சோ அவங்கள்ட்ட வந்துட்டு ப்ரொடியூசர்ஸ் வித்து வாங்கியிருப்பாங்க. ஓகே ஃபைன். எப்படி அந்த ஓடிடிஸ் வந்து ப்ராஃபிட் சம்பாதிக்குதுன்னா பேஸ்ட் ஆன் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ், கரெக்டா? பிளஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அண்ட் ஆல் அந்த மாதிரிலாம் வரும் எனக்கு தெரிஞ்ச வரலையும். சோ அது மூலமா தான் உங்களுக்கு ப்ராஃபிட். பட் ஆனா இப்பெல்லாம் நம்ம வந்துட்டு ஒரு ஐடியா வச்சுக்கிட்டே 3-4 பேர் யூஸ் பண்றது அந்த மாதிரிலாம் இருக்கே. சோ அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி அது ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுவாங்கன்னு ஒரு ஐடியா இருக்கா ஓடிடிலாம் எல்லா படத்துக்கும்? இல்ல இது வந்து எப்படின்னா, ஒரு ஐடியா வச்சுட்டு 2-3 பேர், அதெல்லாம் வந்து முன்னெல்லாம் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ற மாதிரி வந்தது. ஒரு 5 பேர் 6 பேர் வந்து வந்தது. அதெல்லாமே வந்து அவங்க கட் ஆஃப் பண்ணிட்டாங்க. கட் ஆஃப் பண்ணிட்டு அதுலயே மெம்பர்ஷிப் பிளான் ஒன்னு விட்டுட்டாங்க. இப்போ 149 rupees நீங்க நெட்ஃபிளிக்ஸ் போட்டீங்கன்னா ஒரு டைம் ஒருத்தர் தான் பார்க்க முடியும் மந்த்லி. அப்படி பண்ணீங்கன்னா இன்னொருத்தர் பார்த்தாங்கன்னா நம்மளால பார்க்க முடியாது. அந்த மாதிரி பிளானுக்கு ஏத்த மாதிரி தான் இப்போ வந்து அவங்க அந்த மாதிரி கொடுத்துருக்காங்களே தவிர, இப்ப எல்லாமே அவங்களுக்கும் தெரியும் ஒரு இதுல 2-3 பேர் பார்ப்பாங்க அப்படின்னு. அதனாலதான் வந்துட்டு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிக்கிற மாதிரியும் வந்து ஆப்ஷன் வச்சிருக்காங்க. இல்லைன்னா அந்த ஆப்ஷனே வந்து நீங்க வேற ப்ரொஃபைல் வேற இதுல லாகின் பண்ணீங்கன்னா இங்க லாக் ஆஃப் பண்ற மாதிரி வச்சிருப்பாங்க. பட் அவங்களுக்கு தெரிஞ்சனாலதான் வந்து இது வந்து அவங்க ஃபீஸிபிளா விட்டுருக்காங்க. அதுக்கேற்ற மெம்பர்ஷிப் பிளானும் இருக்கும். யூசர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னா அதுக்கேற்ற அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ ப்ராஃபிட் வந்து அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து அவங்க அது பண்ணிருக்காங்க. ஸோ டெஃபினட்டா அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பிளஸ் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் இதெல்லாமே வச்சுதான் வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட். கரெக்ட். இல்ல ஏன் கேக்குறேன்னா, இப்ப நம்ம ஒரு சினிமாக்கு வந்து ஃபேமிலியா 5 பேர் போறாங்க அப்படின்னா ஆளுக்கு 200 ரூபான்னு வச்சா கூட 1000 ரூபா. பட் ஆனா ஒரு 200 ரூபா கொடுத்துட்டு செல்போனோ இல்ல டிவியோ ஒரு வீட்டுல இருக்கிற 10 பேரு ஒரு நாள் பாத்துக்கலாம் பல படங்கள். அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு நான் இன்டர்நெட்ல சர்ச் பண்ண வரைக்கும் அந்த அளவுக்கு ஒரு டீடைல்டு இன்ஃபோ கிடைக்கல. சோ மேபி உங்கள மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் கேட்கலாம் தான். தேங்க்ஸ். இல்ல ப்ரோ, இப்ப எல்லார்கிட்டயுமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து போன் இல்லாதவங்க, ஸ்மார்ட் போன் இல்லாதவங்க இங்க யாருமே இல்லை. இப்போ அப்படி பாத்தீங்கன்னா எல்லாருமே வச்சிருக்காங்க. எல்லார் மொபைல்லயுமே வந்துட்டு கண்டிப்பா வந்து ஒரு ஏதாவது ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து மினிமம் ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் வச்சிருக்கோம். ஹாட் ஸ்டார் இருக்கும், எதனா ஒரு பர்டிகுலரா மென்ஷன் பண்ண விரும்பல. பட் ஆனா எதனா ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சிருக்கோம். வேற யாரொருத்தவங்களோட ஃப்ரெண்டோட ஐடியாச்சும் நம்ம அதுல வந்து நம்ம இது பண்ணி வச்சுப்போம். இப்போ ஹாட் ஸ்டார் மாதிரி ஒரு ஐடியா வந்து நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட இருந்து வாங்கிட்டீங்கன்னா நீங்க ஆன்லைன்ல அப்படியே பாக்குறீங்கன்னா கண்டிப்பா ஆட் வரும். அது ஒரு ரெவென்யூ தான் உங்களுக்கு. சோ அந்த மாதிரி ஒரு இப்ப நீங்க அமேசான்லயே பாத்தீங்கன்னா இப்ப பிரைம் வீடியோலயே வந்து ஒரு படம் பாக்குறதுக்கு முன்னாடி ஆட் வர ஆரம்பிச்சிச்சு. சோ அந்த மாதிரி நம்ம ஸ்கிப் பண்றதா பண்ணலாம், பண்ணாமையும் விட்டுடலாம். சோ அந்த மாதிரி ஒருத்தர்கிட்டயும் மொபைல் இருக்குன்னா எல்லாருமே வந்து இங்க தியேட்டர் போய் பாக்குறது இல்ல. நம்ம பெர்சன்டேஜ் கணக்குல எடுத்துக்கிட்டீங்கனால வந்துட்டு ரொம்ப கம்மியான பெர்சன்டேஜ் தான் தியேட்டர்ல போய் பாக்குறாங்க. அதுவும் வந்து ஒரு பெரிய ஸ்டார் படத்துக்கு தான் போய் பாக்குறாங்க. சின்ன படம் எல்லாமே வந்து ஓடிடில தான் பாக்குறாங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மகாராஜா தியேட்டர்ல வந்தப்போ வந்து பார்த்து அதுக்கு வந்த ரெஸ்பான்ஸை விட இப்போ ஓடிடில வந்து அதுக்கு வர ரெஸ்பான்ஸ் இன்னும் அதிகமா இருக்கு. அதுதான் வந்து இப்போ ஒரு மெயின் ஒரு இதுவே வந்து சொல்லலாம் நம்ம.
எல்லாம் டிஜிட்டலி வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து இதுவாயிட்டோம், அட்வான்ஸ் ஆயிட்டோம். அதனால வந்து எல்லாருக்கிட்டையுமே ஸ்மார்ட் போன் இருக்கு, எல்லாருக்கிட்டையுமே இன்டர்நெட் இருக்கு. இன்டர்நெட் வந்து அன்லிமிட்டடாவும் இருக்கு. அப்படின்றனால வந்துட்டு ஓடிடி வந்து அவங்களோட பிசினஸ் வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்காங்க. ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ ஃபார் த டீடைல் எக்ஸ்பிளனேஷன். சுகுமார் ப்ரோ, இப்போ அந்த எல்ஐசி படம் என்ன ப்ரோ, அது வருமா வராதா? டிராப்னு சொல்றாங்க. விக்னேஷ் சிவன் படம் யாரும் அபிஷியலா வந்து அனௌன்ஸ் பண்ணல ப்ரோ. டிராப் பண்றதுலாம் கிடையாது. கண்டிப்பா வந்து போவாங்க. மேபி டைட்டில் வேணா சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. டிராப் கிடையாது. வேற யாரா ஸ்பீக்கர் இருக்கீங்களா ப்ரோ? கோட் ஏதாவது அப்டேட் இருந்தா சொல்லுங்க ப்ரோ. கோட்டா? கோட் வந்து ஆகஸ்ட், அதான் இன்னொரு கரெக்டா ஒரு 1 மந்த்ல ஆடியோ லான்ச் பெருசா பிளான் பண்ணிருக்காங்க. வேற என்ன, ஆல்ரெடி 2 சிங்கிள் விட்டுட்டாங்க. படத்தோட ட்ரெய்லர் வந்துட்டு கண்டிப்பா வந்து அவங்க எப்படி சொல்றது, ஆகஸ்ட்ல கண்டிப்பா வந்து ட்ரெய்லர் ஆகஸ்டோட வீட்ல தான் விடுவாங்க. படத்துக்கு ஒரு 20 நாள் முன்னாடி தான் ப்ரோ விடுவாங்க மேக்ஸிமம். ஓகே ப்ரோ. கேட்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சிங்கிள் வரும் கோட்டு. ஆடியோ லான்ச்க்கு முன்னாடி மேபி வந்து ஜூலை எண்ட்ல இன்னொரு 10 நாள்ல வந்து ஒரு சிங்கிள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது யார் பாடியிருக்கா ப்ரோ? அது இன்னொரு பாட்டு விஜய் பாடியிருக்கான்னு சொல்றாங்க. அது யார்? இல்ல அது விஜய் பாடின பாட்டு இல்ல, இன்னொரு பாட்டு வரும். ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ அமரன் பத்தி ஏதாவது நியூஸ் இருக்கா? அமரன் தான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இந்த மந்த் எண்டுக்குள்ள வந்து ஒரு அப்டேட் வரும். செப்டம்பர்ல வந்து பிளான் பண்றாங்க. செப்டம்பர் 2. அதுதான் படம் நல்லா வந்திருக்குன்ற மாதிரி வந்து செப்டம்பர் 2 ரிலீஸ்க்கு தான் செப்டம்பர் 2 தான் வந்து பிளான் பண்ணிருக்காங்க. அப்படி செப்டம்பர் மிஸ் ஆச்சு அப்படின்னா அது லேட்டர் டேட்டுக்கு புஷ் ஆகும். அக்டோபர்ல வரதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி தான். அக்டோபர் அண்ட் நவம்பர், மேபி நவம்பரோட மிட்ல வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி மிஸ் ஆச்சுன்னா. இப்ப எதனாவது ஒரு பெரிய ஸ்டாரோடது பிளான் ஆயிருக்கா நவம்பர் மாசம்? சோஃபார் அக்டோபர் வரைக்கும் தானே. செப்டம்பர்ல வந்துட்டு தி கோட், அப்புறம் அக்டோபர்ல கங்குவா பிளஸ் இன்னொரு ஏதோ ஒரு படம் சொன்னாங்க. அதே மாதிரி நவம்பர்ல ஏதாவது சோஃபார் ஏதாவது பிளான் இருக்கா உங்களுக்கு? பெரிய ஸ்டார் படம் அதுதான் ஆல்ரெடி விடாமுயற்சி வந்துட்டு தீபாவளிக்கு வருது. ஸோ நவம்பர் 1 வந்து தீபாவளி இதுனால விடாமுயற்சி வந்துட்டு அந்த டைம்ல வந்துட்டு பிளான் பண்ணிருக்காங்க. அப்புறம் எப்படியுமே எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இல்ல. விடாமுயற்சி ப்ரீபான் ஆகும், வேட்டையன் வந்து அந்த டைம்ல வரும் அப்படின்ற எந்த ஒரு கன்ஃபர்மேஷனுமே எதுவுமே வந்து அது இதுவும் கிடையாது. எல்லாமே வந்து ஒரு பேஸ்லெஸ் தான். யாருமே வந்துட்டு ஒரு ப்ராப்பரான சோர்ஸ் இல்லாம தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் விடாமுயற்சி வந்து தீபாவளிக்கு டார்கெட் பண்ணிட்டாங்க. அதுக்கான ஒர்க் தான் போயிட்டு இருக்கு. அதுக்கான ஷூட் தான் இப்போ ஃபுல் ஃபிளட்ஜா பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்க ஸ்ரீகாந்த். அப்படின்னு அந்த சிம்பு அவருடைய 48 சொல்லுமா, அதுவுமே அதை பத்தி ஏதாவது நியூஸ் இருக்குமா? இல்ல அது வந்து அதே டைரக்டர் தான், அவரே தான் பண்றாரு. பட் ஆனா எப்ப ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல. மேபி வந்து தக்லீஃப் முடிச்சு உடனே ஸ்டார்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் எது யாருமே பாலா ஓகே. அதான் தக்லீஃப் முடிச்சுட்டு உடனே ஸ்டார்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து கொஞ்சம் டவுட் தான் ப்ரோ. அதுக்கு முன்னாடி வந்து அதான் ஆல்ரெடி வந்து நிறைய அவர் கதை கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. சோ அது ஆனா 48 கண்டிப்பா வந்து அவர் பண்றாரு. அந்த படம் வந்து அவரு அது வேற ஒருத்தர் பண்றதுக்கான சான்ஸே இல்ல, சிம்பு தான் பண்றாரு அது. ஓகே ப்ரோ. ஒரு படம் முன்னாடி பின்னாடி வந்து கமிட் ஆகி வரலாம். அதுக்கான சேஞ்சஸ் வந்து நம்ம இந்த தக்லீஃப் எப்போ முடியுதோ அது பொறுத்துதான் இருக்கு. தக்லைஃப் ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் 70% கவர் ஆயிடுச்சுல, அதான் சொன்னாங்க. ஆமா, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இன்னொரு மணிரத்னம் எப்பவுமே வந்து ஃபாஸ்டா பண்ணிடுவாரு. அவர் ஃபிலிம் வந்துட்டு வந்து ஒரு ப்ராப்பர் பிளானோட எந்த ஒரு இதுவுமே டிலே இல்லாம கரெக்டா முடிச்சிடுவாரு. அவர் சைடுல எந்த ஒரு டிலே எப்பவுமே இருக்காது. ப்ரோ குபேரா நவம்பர்ல வருதுன்னு சொல்றாங்களே ப்ரோ, நவம்பர் குபேரா வருமா? நவம்பர் குபேரா வந்துட்டு அதுவும் வந்து ஃபுல் ஃபிளெஜ்ஜா ஆல்மோஸ்ட் முடியிற ஸ்டேஜில் தான் இருக்கு ப்ரோ.
நவம்பர் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு ஷியூரா சொல்ல முடியாது. அந்த டைம்ல வந்து தெலுங்கு படம், அதாவது அந்த சைட்ல தெலுங்கு சைட்ல என்ன மார்க்கெட் இருக்குன்னு பார்த்துட்டு என்ன படம் கம்மி புக் ஆயிருக்குன்னு பார்த்துட்டு தான் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து இது வந்து கொஞ்சம் ஒரு கைண்ட் ஆஃப் சவுத் சைட்ல ஃபுல் ஃபிளெஜ்ஜா பண்ற ஒரு படம். நம்ம இப்போதைக்கு வந்து அதுக்கான கிளியர் விஷன் இல்லை. பட் ஒரு டீம் வந்துட்டு அந்த ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுவாங்களா, அது வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு நவம்பர் எண்ட்ல வந்து பிளான் பண்ணிருக்காங்க, நவம்பர் மிட் டு எண்டு. பட் ஆனா புஷ்பா வந்து இப்ப ரீசெண்டா வந்து டேட் வந்து சேஞ்ச் ஆகி அபிஷியலா வந்து அனௌன்ஸ் பண்ணனால அது சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ப்ரோ SK23 எப்போ ப்ரோ டார்கெட் பண்றாங்க? புரியல ப்ரோ. SK23 ஏர் முருகதாஸ், ஆமா சொல்லுங்க. அது எப்போ ப்ரோ டார்கெட் பண்றாங்க? அது ஷூட் போயிட்டு இருக்கு இப்போதைக்கு. இப்போ தூத்துக்குடியில போயிட்டு இருக்கு. ஒரு ஆக்ஷன் பிளாக் சீன்ஸ் தான் இப்போ அங்கதான் எடுத்துட்டு இருக்காங்க. அது நெக்ஸ்ட் இயர் தான். ப்ரோ சிபியும் SKயும் ஒரு ப்ராஜெக்ட் பண்றாங்க, அது எப்போ ஸ்டார்ட் பண்றாங்க? அது இந்த இயர் எண்டுக்குள்ள ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. சுகுமார் ப்ரோ, அதே மாதிரி SK ஒரு 26 வந்துட்டு ரொம்ப பெரிய பட்ஜெட் படம். தில்ராஜ் தான் ப்ரொடியூஸ் பண்றாரு. ரொம்ப பெரிய பட்ஜெட்னா SK கரியர்லயே வந்து அதான் ஒரு பெரிய பட்ஜெட் படமா இருக்கும். அது ஆல்மோஸ்ட் தெலுங்கு. ஆமா, டைரக்டர் வந்து தெலுங்கு டைரக்டர் தான். ப்ரொடியூசர் தில்ராஜ் தான். டாக் எல்லாமே ஃபைனல் ஆயிடுச்சு. அனௌன்ஸ்மெண்ட் வந்து எப்போனா வரலாம். ரொம்ப பெரிய பட்ஜெட் அவரோட கேரியர். புரியல. நெக்ஸ்ட் இயர் தான் அதோட ஷூட்ஸ் எல்லாமே வந்து போகும். நெக்ஸ்ட் இயர் வந்து படம் வந்துட்டு நெக்ஸ்ட் இயர் தீபாவளிக்கு பிளான் பண்றாங்க. சுகுமார் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ அந்த அக்னி சிறகுகள் பார்டர் அந்த படம்லாம் என்ன ஆச்சு ப்ரோ? வருமா வராதா ப்ரோ? அதெல்லாம் எப்படி சொல்றது, கிணத்துல போட்டு கல் மாதிரி தான். அது பத்தி என்ன ஒரு இல்ல ப்ரோ, அதெல்லாம் நிறைய பிரச்சனை இருக்கு. அதுக்கெல்லாம் அது எல்லாமே வந்து சால்வ் பண்ணிட்டு ஒரு படம் வந்து வரணும் அப்படின்னா அப்படியே வர டைம்ல வேற ஒரு பிரச்சனைகள்லாம் வந்துடும். ஒரு படம் ஒரு வாட்டி ஒரு பிரச்சனைக்குள்ள போயிடுச்சுன்னா அது ரிலீஸ்க்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப வந்து இப்ப இருக்கிற மார்க்கெட் பொறுத்த வரையும். அதனால அதை பத்தி இப்போதைக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. என்ன பண்ணி வேற யாரா இருக்கீங்களா? இல்ல டக்குனு அமைதியாயிடுச்சு. ஆமா, பாலாவும் போயிட்டான் போல, ஏதோ கால் வந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஆமா அவனுக்கு வந்து பிரகாஷ் ப்ரோ பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்போ இந்தியன் 2 வந்துட்டு மிக்சட் ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. பட் வீக்கெண்ட்ஸ்ல வந்துட்டு சோஃபார் நான் பார்த்தவரையிலுமே நான் கேள்விப்பட்டவரையிலையும் எல்லா தியேட்டர்லயும் ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் ஹவுஸ்ஃபுல்லா, சில தியேட்டர்லயும் சில தியேட்டர்ல ஹவுஸ்ஃபுல்லாவும் இருக்கு. அஃப்கோர்ஸ் வந்துட்டு இது வீக்கெண்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரொம்ப ரொம்ப ஆவரேஜா இருக்கும். பட் அடுத்த வாரக்கும் ஏதாச்சும் புல் பண்ண வாய்ப்பு இருக்கா? ஐ மீன் ஆடியன்ஸ் தியேட்டர் வருது. ஏன்னா அதுக்கு அடுத்த வாரம் தான் வந்து ராயன் வருதுன்னு நினைக்கிறேன், தனுஷோட படம். இல்ல ப்ரோ, அதுதான் இப்ப நீங்க சொல்ற மாதிரி என்னதான் வந்து ஒரு ரிவ்யூ வந்துட்டு ரொம்ப பெருசா வந்து அஃபெக்ட் பண்ணிடாது அப்படின்றது வந்துட்டு பெரிய பட்ஜெட் படத்துக்கு எல்லாம் வந்துட்டு அது ஒரு, ஏன்னா வந்து அவங்க ஆல்ரெடி அந்த ஒரு ரீச் வந்து அவங்க கொடுத்துட்டாங்க, அதுக்கு அடுத்த ப்ரொமோஷன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ எல்லாம் புக் பண்ணி பாக்குறவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்பயும் நேர்ல வந்து லைவ் கவுண்டர்ல போய் டிக்கெட் வாங்கி பாக்குறவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஏன்னா வந்து எந்த ஒரு படமும் வந்து ரிலீஸ் ஆகல, அடுத்த வாரம் எந்த ஒரு படமும் வராதப்போ என்டர்டைன்மெண்ட்டே நிறைய ஊர்ல பாத்தீங்க. இப்ப சென்னை மாதிரி இடம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பீச் இருக்கு, மால் இருக்கு, நிறைய என்டர்டைன்மெண்ட் பிளேஸ் நிறைய இருக்கு. அதே சில ஊர்லங்கெல்லாம் வந்து எந்த ஒரு என்டர்டைன்மெண்ட்டே இருக்காது. அவங்களுக்கு வீக்கெண்ட்னா வந்து ஒரு படத்துக்கு போகணும், சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு கண்டிப்பா படம் புக் பண்ணி போய் ஆகணும். அவங்களுக்கு வேற இதுவே இல்லாத மாதிரி இருக்கும். கண்டிப்பா பாக்ஸ் ஆபீஸ்ல நல்லா பண்ணிட்டு தான் இருக்கு அந்த படம். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. சுகுமார் ப்ரோ, இப்போ இது கேப்டன் மில்லர் வந்துட்டு எல்லா லாங்குவேஜ்லயுமே ரிலீஸ் ஆச்சு, வாத்தியுமே அப்படிதான். ஆனா இப்போ நெக்ஸ்ட் குபேராவுமே ஒரு பேன் இந்தியா மாதிரி ஒரு சவுத் பேன் அப்படின்ற மாதிரி பண்றாங்க. ஆனா ராயன் மட்டும் என் தமிழ் மட்டுமே பண்றாங்க. அதுவுமே தெலுங்கு ஹிந்தில எல்லாம் போஸ்டர் பெருசா
அந்த மாதிரி ஒரு பேன் இந்தியாவா வருதா இல்ல தமிழ்ல மட்டுமா வருதா அது? தெலுங்கு சைட்ல வந்து நல்லா கொஞ்சம் பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சந்தீப் நடிச்சிருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு முக்கியமான ரோல் இந்த படத்துல வந்து அவர் பண்ணியிருக்காரு. பட் ஆனா நார்த் சைட்ல எல்லாம் வந்து பெருசா அது வந்து டார்கெட் பண்ணாததுக்கான ரீசன் வந்து படத்தோட கதைக்களம். ஏன்னா மோஸ்ட்லி வந்து அது நார்த் சென்னை பேஸ் பண்ணி வந்து எடுக்கப்பட்ட படம்னால வந்துட்டு அது அந்த சைட்ல வந்து எப்படி ப்ரொஜெக்ட் ஆகும் அப்படின்றது தெரியலனால வெயிட் பண்ணி பாக்குறாங்க. ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்க பட்சத்துல வந்துட்டு அவங்க வந்துட்டு அது ஃபர்தரா வந்து இன்க்ரீஸ் பண்ண அதான் அந்த சைட்ல வந்து இது பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் இப்போதைக்கு வந்து அவங்களுக்கான இதுவே வந்துட்டு பாத்தீங்கன்னா சவுத் தான் அந்த டார்கெட்டு. இல்ல அவருக்கு ஆனா தனுஷ்க்கு வந்து நார்த் சைட்ல மார்க்கெட் நல்லா இருக்கு. அவருக்கு ஆல்மோஸ்ட் தனுஷ் மூவினாலே வந்து ஒரு நார்த் சைட்ல எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபெமிலியரான ஆக்டர், அவரு நல்ல ஆக்டர். ஸோ அவர் மூவிஸ் எல்லாமே வந்து அங்க எல்லாருமே வந்து லைக் பண்ணி பார்ப்பாங்க. பட் இருந்தாலுமே வந்துட்டு இந்த படத்தோட ஒரு படத்தோட கதை பொறுத்து தான் இருக்கு. அது என்ன ஸ்கேல் எடுக்கிறாங்க, என்ன மாதிரி கதைக்களம் இருக்கு, எல்லாமே அதை பார்த்து தான் வந்துட்டு பிளான் பண்ணுவாங்க. ப்ரோ கோட் ஆடியோ லான்ச்சுக்கு ஏதாவது டாக்ஸ் போயிட்டு இருக்குங்களா? எப்ப பண்ண போறாங்க ஐடியா இருக்கா? அதான் சொன்னேன்ல, ஆகஸ்ட் மிட்ல பண்ணுவாங்க ப்ரோ. ஆகஸ்ட் 10 ஆகஸ்ட் 10 தேதிக்கு மேல மேபி 10 கூட இருக்கலாம். பட் ஆனா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் ரொம்ப பெருசா பிளான் பண்றாங்க. லாஸ்ட் டைம் இதுவான ஆகாது, இந்த வாட்டி கண்டிப்பா ஆடியோ லான்ச் இருக்கு. ஓகே ப்ரோ, ஓகே. வேற யாரும் கொஸ்டின்ஸ் இல்லைன்னா முடிச்சுக்கலாமா பண்ணி? ஓகேண்ணா, நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு பிரகாஷ் ப்ரோ ஒருவர் நம்பலாம். நாளைக்கு ஸ்பேஸ் இருக்குமான்னு தெரில. பட் பிரகாஷ் ப்ரோ ஜாயின் பண்ற மாதிரி இருந்தா கண்டிப்பா ஸ்பேஸ் இருக்கும். அதனால ஓகே, தேங்க்ஸ் ஆல். நாளைக்கு 8 மணிக்கு பார்க்கலாம். ஓகே ப்ரோ. ப்ரோ லாஸ்டா ஒரு கேள்வி ப்ரோ. சொல்லுங்க. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இப்போ சூரியன் நடிச்ச கடைசி 2 படமே ஒரு நல்ல ஒரு ஹிட் ஆயிருக்கு. இப்ப அவரு கொட்டிக்காளி வந்து தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணாருன்னா அது ரிவ்யூஸ் எப்படின்றத தாண்டி ஒரு ஓப்பனிங்ன்றது ஒண்ணு இருக்குமா? பெருசா ஓப்பனிங் இருக்குமா ப்ரோ? ரீச் எப்படி இருக்கும்? டெஃபினட்டா இருக்கும். ஏன்னா அவருக்கான மார்க்கெட் வந்துட்டு இப்போ எல்லா பிசி சென்டர் எல்லா சென்டர்லயுமே வந்து அவருக்கான மார்க்கெட் இருக்கு. அதனால வந்து அது அந்த படத்துக்கான ஓப்பனிங் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அவர் ப்ரீவியஸ் மூவி ஹிட் வச்சு சொல்றேன். ஆனா அவர் பண்ணது நல்ல விஷயம் ப்ரோ. எப்படின்னா இப்போ வழக்கமா ஒரு ஹீரோவா இன்ட்ரோடியூஸ் ஆறவங்க வந்துட்டு ஒரு சிட்டி பேஸ்ட் அப்படிதான் பண்ணுவாங்க. ஆனா ஒரு ஃபர்ஸ்ட் இப்போ 2 படமே ஒரு நல்ல ஒரு பி சென்டர் சி சென்டர்ல எல்லாமே நல்ல ரீச் ஆயிருக்காரு. சோ இனிமேல ஒரு சிட்டி பேஸ்ட் படம் பண்ணா இங்கேயும் ஓடும் அங்கேயும் ஓடும், அந்த மாதிரி ஒரு செட் பண்ணி வச்சிருக்காரு இப்போ. அது ஒரு டைரக்டர் அவரை காட்டுற விதம் தான். அவர் சூஸ் பண்ணி அவர் நடிக்கிறாரு. ஏன்னா அவருக்கு நிறைய கதை போயிருக்கும். அவர் இதுதான் நான் எனக்கு செட் ஆகும் சூஸ் பண்ணி நடிக்கிறது தான் இருக்கு. இல்ல எனக்கு வந்து எடுத்தவனே நான் இந்த மாதிரி தான் பண்ணணும்ன்றது எல்லாமே அவரோட டிசிஷன் தான், அவரோட உழைப்பு தான். அவரை தான் நம்ம இதுக்கான முழு பாராட்டும் சூரிக்கு தான் போய் சேரணும். ஆனா ஒரு இன்டர்வியூஸ் எல்லாம் பேசும்போது ரொம்ப கான்பிடண்டா சொல்றாரு ப்ரோ. ஏன்னா நிறைய படம் வருது, ஆனா சூஸ் பண்ணி நான் பண்றேன், 7 கடல் 7 மலை அந்த மாதிரி அவர் பண்றது எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்டான ரோல், நல்லா பேசப்படுற மாதிரி தான் பண்றாரு. நல்லா சூஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு இப்போ ஒரு அடுத்த லெவலுக்கு. இல்ல அதான் சொல்றேனே, அவர் எத்தனையோ வருஷமா வந்து இண்டஸ்ட்ரியில இருக்காரு, காதல்ல இருந்தே இருக்காரு. சோ வந்து அத்தனை வருஷமா இருக்கிறதுனால அவருக்கு அந்த நாலேஜ் இருக்கும். நம்மளுக்கு வந்து தெரியும், மேபி அவர் வந்து காமெடியானா ஃபுல் ஃபிளெஜா வர்ற வெண்ணிலா கபடி குழு தான் வந்து நிறைய பேர் வந்து ஃபுல் ஃபிளெஜா பார்த்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி இந்த காதல்ல வந்து ஒரு சீன்ல வருவாரு, தீபாவளியில வருவாரு, நிறைய நான் மகானர்ல நிறைய படங்கள்ல வந்து நடிச்சிருக்காரு. சில படங்கள் ஹிட் ஆயிருக்குனால நம்மளுக்கு தெரியுது. ஹிட் ஆகாத நிறைய படங்கள்ல கூட வந்து அவர் நடிச்சிருக்காரு. கூட நடிச்சிருக்காரு ப்ரோ. ஜி இந்த மாதிரி நிறைய படம். அதுதான் நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காரு. அது அவருக்கு அத்தனை வருஷம் ஃபீல்டுல இருந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து அவருக்கு இப்போ ஹெல்ப் பண்ணுது சூஸ் பண்றதுக்கு. ஆனா இப்போ இதே மாதிரி தானே ப்ரோ சந்தானம். ஆனா அவரு ஏன் இதை யோசிக்க மாட்டாரு? இந்த மாதிரி அவரு இப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஹீரோ ஆயிட்டேன், நான் கேட்டாங்க அவர் இன்டர்வியூல, ஆனா நான் ஹீரோ ஆயிட்டேன், இனிமேல் நான் ஏன் காமெடி பண்ணணும், நான் ஹீரோவா பண்ணும்போது அதுக்கான கேரக்டர் தான் பண்ணுவேன்னு இவர் சொல்றாரு. ஆனா சந்தானம் இப்ப ஹீரோவா நடிச்சாலுமே ஒரு காமெடி கேரக்டர் தான் பண்றாரு.
ஆனா ஒரு ஏன் ஒரு புரிஞ்சுக்கல, ஹீரோவா நடிக்கும் போது ஒரு காமெடி பண்ணாம ஒரு சீரியஸ் ரோல் அப்படியே கண்டினியூஸா பண்ணிட்டு போலாமே. ஆனா இப்ப சூரி பண்ண மாதிரி ஒரு ஏன் பண்ண மாட்டாரு சந்தானம்? ஒருத்தரோட தனித்தனி விருப்பம், அது அவங்கதான், அவங்களோட டிசிஷன் தான். சோ இவருக்கு இப்படி நடிச்சாதான் எனக்கு செட் ஆகும். ஒருத்தரோட கம்ஃபர்ட் ஜோன் தான். ஏன்னா ஏன் அப்படி பாத்தீங்கன்னா சந்தானம் நடிச்சு வழக்கப்பட்டு ராமசாமி, அதுக்கப்புறமா வந்து நம்ம என்ன டிடி ரிட்டர்ன்ஸ் 2 இதெல்லாமே பிளாக் பஸ்டர் ஆகலையா? அவங்களுக்கான ஒரு இதுதான், அவங்க இது பண்றதுதான். எல்லாருக்கும் எல்லாமே ஹிட் ஆயிடாது. இன்ஃபேக்ட் அது வந்து சூரி எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரி, அவரும் காமெடியில நிறைய படம் ஹிட் ஆயிருக்கு. சில படங்கள் வந்து அவருக்கு காமெடி செட் ஆகாம போயிருக்கு. சோ எல்லாருக்குமே அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். ஆமா ப்ரோ. ஆனா நான் எப்படி சொல்றேன்னா, இப்போ சூரிய நடிச்ச 2 படமே ஹிட்னாலுமே ஒரு பெரிய லெவல் ஹிட், ஒரு கலெக்ஷன் வைஸும் சரி ரீச் வைஸும். ஆனா இப்ப சந்தானம் படங்கள்லாம் ஹிட் ஆனாலுமே அது இன்னுமே அதே இடத்துலயே இருக்காரோ, ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் போலியோன்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது. அவரோட படங்களோட செலெக்ஷனு, ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னா அடுத்த படம் ஒரே வாரத்திலேயே டிசாஸ்டர் ஆகுது. அந்த மாதிரி இப்போ ஒரு செலெக்ஷனு அப்படி ப்ரோ, அப்படி சொல்றது. ஏன்னா 2 படம் நடிச்சாலுமே ஒரு அடுத்த படம் அந்த மாதிரி ஒரு செலக்டிவா பண்றாருல. ஆனா ஒரு டக்குன்னு ஒரு 4 படம் வருது, டக்குன்னு ஒரு 3 படம் காணாம போயிடுது, கிக்கு அந்த மாதிரி. சோ அந்த மாதிரி ப்ரோ. அதுதான் ப்ரோ, இப்போ அவங்களோட டிசிஷன் தான். நான் வந்து ஒரு படத்தை முன்னாடி போன வருஷம் நடிச்சு முடிச்சிட்டு இருப்பேன். எனக்கு வந்து இந்த வருஷம் ஒரு பயங்கரமான ஒரு கதை வருது. சரி நான் நடிச்சிடுறேன். போன வருஷம் நடிச்ச படத்தோட இந்த வருஷம் நடிச்ச படம் வந்துட்டு ரொம்ப அருமையா வந்து அதோட சூப்பரா இருக்கு கதை அப்படின்ட்டு வந்து நம்ம பண்ணிடுறேன். இது ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆயிடுது. அதுக்கப்புறமா அந்த படம் ரிலீஸ் ஆகுது, நம்ம தப்பு இல்ல. அது ஆக்சுவலா ஸ்கெடியூல் பண்ற விதம் தான். எதுவுமே வந்து அவங்க கையில வந்து இல்ல. இந்த மார்க்கெட் பொறுத்த வரையுமே, அது எல்லாருக்குமே வந்து சினிமா இண்டஸ்ட்ரி பொறுத்த வரையுமே வந்து எல்லாருக்குமே அது இதுவாகும், அப்ளிகபிள் ஆகும். அவர் வந்து ரொம்ப நம்ம ஓகே, நம்ம இந்த லெவல்ல இந்த இதுலயே பண்ணிப்போம், மீட்டர்லயே பண்ணிப்போம், அதுக்கு மேல நம்ம போக வேணாம் அப்படின்னு வந்து அவரோட ஓன் டிசிஷன் தான் அது. ப்ரோ ஜீவா ஏதாவது படம் நடிக்கிறாரா? நடிக்கிறாரு ப்ரோ. இல்ல எதுவும் அப்டேட் இல்ல, அவரை பத்தி ஒரு நியூஸும் இல்ல. அதுக்காக நல்ல நடிகர் ஞாபகப்படுத்தினீங்க. அவர் ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு. அதுக்கான அப்டேட் வந்து சீக்கிரத்துல வரும். நல்ல டைரக்டரோட படம் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் இன்னொரு ஒரு நல்ல ஒரு ஹீரோ கூட வந்துட்டு ஒரு படத்துல ஒரு கேமியோ பண்ணிருக்காரு. பாப்போம். ஆனா அது கடைசியா ஒரு படம் நடிச்சாரு, வரலாறு முக்கியம் அப்படின்னு. அந்த படம் எப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அது பெருசா போல. நல்ல ஒரு கதையில நடிக்கலாம், இல்ல வில்லனா நடிச்சுட்டு அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம் அவரு. ஏன்னா இப்ப அவங்க எல்லாம் ரொம்ப நல்லா அவர் வந்துட்டு ஹீரோவா வந்து நடிச்சா கூட வந்து இப்ப கூட வந்து நல்ல கதைகள் தேர்ந்தெடுத்து நடிச்சாருன்னா ஓடும். அவரு இதுவாதான் பண்ணணும், வில்லனா தான் பண்ணணும் எல்லாம் கிடையாது. அவருக்கு இப்போ அவருக்கு ஒரு நல்ல ஒரு லைனப் இருக்கு. ஒரு 2-3 படங்கள் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காரு. அதே சேம் டைம் ஒரு சொன்னல ஒரு பெரிய ஹீரோவோட படத்துல வந்து ஒரு நல்ல ஒரு சின்ன கேமியோவா இருந்தாலும் நல்ல ஒரு இதுவா பண்ணிட்டு இருக்காரு. அதனால பாப்போம், அவரு திரும்பி வந்து ஒரு பெருசான கம்பேக் கொடுப்பாரு. சரி பர்னி, முடிச்சுக்கலாமா? ஓகேண்ணா. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்ஸ். ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ.